ஆசுகோஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எபிசோட ஸ்டார்டிங்லயே கல்யாண கோலத்துல இருக்கிற ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணை போய் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. நீ என்னோட அடிமை ஊமை அதுங்கிறதால தான் உன்னை சும்மா விட்டு வச்சிருக்கேன். இப்போ நான் சொல்றபடி நீ செய்யல அப்படின்னா உனக்கு இன்னும் பெரிய பிரச்சனையாகும். அது மட்டும் இல்லாம உங்க அம்மாவையும் கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணால பேச முடியாது போல. அது இருந்துகிட்டு என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி கை கூப்பிக்கு வேண்டிட்டு இருக்குது. ஆனா அந்த கொடுமைப்படுத்துற பொண்ணு வந்துட்டு கல்யாண கெட்டப்ல இருக்காங்க. இப்போ இங்க இளவரசர் வருவாங்க. அப்படி இளவரசர் வரும்பொழுது நான் சொல்றபடி நீ செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கல்யாண கோலத்துல இருக்கு. அங்க வர இளவரசரும் அப்படியே ஒரு மாதிரி மயக்கத்திலேயே வராங்க. ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் நடந்து இப்ப முதல் இரவு நடக்க போகுது போல. அவனும் மயக்கத்திலேயே வர்றதால அங்க இருக்கிறது தன்னோட ஒய்ஃப் தான் நினைச்சுக்கிட்டு கட்டி பிடிக்க போறான். அப்படி கட்டி பிடிக்க போகும்போது அந்த கல்யாண கோலத்துல இருந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா அந்த மெய்டு பொண்ணு அதாவது அடிமையா இருந்தாங்கல்ல அந்த பொண்ணை வந்துட்டு மாத்தி விட்டுறாங்க. என்ன நடக்குது அப்படின்னா அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியாதா என்ன அப்படிங்கிறது தெரியல. அதனால ஃபர்ஸ்ட் நைட் வர வரைக்கும் அந்த லேடி இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டு நடுவுல வந்துட்டு இந்த அடிமையா இருக்கிற பொண்ணை வந்துட்டு அங்க படுக்கறைக்கு மாத்தி விட்டுறாங்க. அங்க வந்த இளவரசரும் நம்மளோட ஒய்ஃப் தான் அப்படின்னு நினைச்சு அவங்களும் ஒன்னா இருக்காங்க. இந்த விஷயங்கள் அந்த பொண்ணோட கண்ணிலேயே வலியும் வேதனையோட தெரிய ஆரம்பிக்குது. அங்க உட்காந்து அந்த கொடுமைப்படுத்திட்டு இருந்ததுல அந்த கல்யாண கோணத்துல இருந்த பொண்ணு அதை நம்ம வில்லின்னு வச்சுப்போம். அவங்க ஃபேமிலியும் அதை உட்காந்து வேடிக்கை பார்க்குது. இந்த பொண்ணு இங்க கதற எல்லாத்தையுமே இதையெல்லாம் இந்த பொண்ணு ஏன் செஞ்சது அப்படிங்கிற மாதிரி இப்ப காட்டுறாங்க. அந்த பொண்ணை கூண்டில் அடைச்சி வச்சு அதுக்கு வந்துட்டு நாய்க்கு சாப்பாடு போடுற மாதிரி சாப்பாடு போட்டு இப்போ நீங்க சொன்ன மாதிரி நான் செஞ்சுட்டேன், அப்புறம் எதுக்காக எங்க அம்மாவை இன்னும் கொடுமைப்படுத்திட்டு இருக்கீங்க? நீங்க சொன்ன மாதிரி நான் வந்துட்டு அந்த படுக்கையில இருந்தா நீங்க வந்துட்டு என்னையும் என்னோட அம்மாவையும் விடுறது தானே சொன்னீங்க அப்படின்ட்டு சைகையிலே காட்டும் பொழுது நான் சொன்னதெல்லாம் செய்யணுமா? நீ ஊமை அது மட்டும் இல்லாம என்னோட அடிமை. முன்னொரு காலத்துல நீங்க எப்படி இருந்தீங்க அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இப்போ என்னோட அடிமை. இப்போ நான் சொல்றபடி நீ செய்யல, இந்த குழந்தைய நீ பெத்தெடுத்து எனக்கு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா உனக்கான வேல்யூவே இருக்காது. நீங்க என்ன சொன்னீங்க? நான் இந்த மாதிரி இளவரசர் கூட இருந்தா என்னை எங்க அம்மாவை விடுறது தானே சொன்னீங்க. ஓஹோ உங்க அம்மாவையும் உன்னையும் விடணுமா அப்படின்னு சொல்லி இதோ உங்க அம்மாவை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அந்த லேடியும் கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்தது மட்டும் இல்லாம அவங்க கையிலேயே கத்தி வச்சு குத்துன்னு குத்துறாங்க. சரி நீங்க சொல்ற மாதிரிலாம் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவுல்ல நாய்க்கு போற சாப்பாடு மாதிரி நூடுல்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. அதை எடுத்து அந்த பொண்ணு சாப்பிட்டோன்னே எங்க பார் உனக்கு பிரெக்னென்ட் ஆகி நீ குழந்தை வைக்கிற வரைக்கும் நீ இங்க தான் இருக்கணும், உங்க அம்மா உயிரோட இருக்கணும்னா இதை நீ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இப்படியே சொல்லிட்டு அங்கிருந்து கொடுமைப்படுத்திட்டு போறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த அடிமையா இருந்ததுல அந்த பொண்ணு தான் நம்ம சீரியஸோட ஹீரோயின். அந்த பொண்ணு நல்லா பேசுது, ஊமையா நடிச்சிட்டு இருக்கிறதுக்கான காரணமும் இருக்கு. இவங்க ஊமங்கிறதாங்களதான் இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறாங்க, இல்லைன்னா இன்னும் மோசமா பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சதாலதான் அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா இந்த குழந்தைய நீ பெற்றெடுத்துக்க நேரம் தான் நீ தப்பிக்கிறதுக்கான கரெக்டான நேரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் காலங்கள் கடந்து போகுது. மாசங்கள் கொஞ்சம் கடந்து போனோடனே குழந்தை பிறகுற சமயத்துல கரெக்டா வந்துட்டு பிரசவ வலி வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருக்கிற ஒரு மெய்டு போயிட்டு சாவி எடுத்துட்டு ஓபன் பண்ண போற நேரத்துல கரெக்டா நம்ம ஹீரோனோட அம்மா வெளியில வந்து அவங்க கழுத்தை பிடிச்சு நெரிக்க இவங்க எல்லாம் இங்க இருந்து தப்பிச்சு போக பாக்குறாங்க. அப்படி தப்பிச்சு போக பார்க்கும்போது இன்னொரு கும்பல் அதாவது நம்ம வில்லி இளவரசி இருக்காங்கல்ல அவங்க தளபதியான ஒருத்தங்க வந்துட்டு நம்ம ஹீரோயினை தாக்கிட்டு அவங்க அம்மாவையும் தாக்கிட்டு குழந்தை ஆல்மோஸ்ட் பிறந்துருது. அந்த குழந்தைய மட்டும் எடுத்துட்டு நம்ம ஹீரோயினை குத்தி கொண்டுட்டு போறாங்க. கொத்த வெள்ளத்துல நம்ம ஹீரோயின் கடந்துட்டு இருக்கா. அதே நேரத்துல அங்க இருந்துட்டு இன்னொரு லேடி வராங்க. இவங்க அந்த டான்ஸ் ஆடுறவங்க அப்படின்ட்டு இந்த ஏரியாவிலேயே இவங்க தான் ரொம்ப அழகி. அவங்க வந்த உடனே அவங்க முன்னாடி இவங்க கிடக்குறாங்க ஹீரோயின். அப்படி கிடக்கும் பொழுது சரி இவ இறக்க போறா அப்படின்னு தெரிஞ்சு அவங்களோட கம்பளியை எடுத்து அவங்களுக்கு போத்தி விட்டுட்டு போகலாம்னு நினைக்கும் போது அதுல இருக்கிற ஒரு மெய்டு என்ன சொல்றானா அது ரொம்ப காஸ்ட்லியான கம்பெனி, அது எதுக்கு இப்படி ஒரு பொண்ணுக்கு நீங்க போட்டு விடணும் அப்படின்னு சொல்லும்போது இது காஸ்ட்லியோ அது எதால செய்யப்பட்டது அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, எனக்கு தோணுச்சு அதனால அவளுக்கு போட்டு விட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அப்ப ஹீரோயின் டபுக்குன்னு எழுந்து அவங்க கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் கேட்கறா, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே என்னமோ தெரியல ஹீரோயின் மேல அவங்களுக்கு லைட்டா ஒரு அக்கறை வருது. வந்ததுக்கு அப்புறம் அவளை கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காப்பாத்துறாங்க. அவளுக்கு என்ன வேணும் அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் பொழுது உங்களை மாதிரி நான் எல்லாத்தையும் நடனம் ஆடி மயக்கணும், ஒரு மிகப்பெரிய பதவிக்கு போகணும், பதவிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணும் இளவரசரை பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஆகும், நீ நினைச்ச மாதிரி நான் உன்னை மாத்துறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே அவங்க நினைச்ச மாதிரியே நம்ம ஹீரோனை மாத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய அழகியாவும் மிகப்பெரிய டான்ஸராகவும் மாத்துறாங்க. மாத்திட்டு அங்க ஏலம் வைப்பாங்கல்ல இவங்க டான்ஸ் ஆடணும் இவங்க டான்ஸ் ஆடணும் அப்படின்ட்டு அவங்களோட பேரை மாத்தி நம்ம ஹீரோனோட பேரையும் மாத்தி அப்படி ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. இப்படியே காலங்கள் கடந்து போகுது. அப்போ வந்துட்டு ஒரு கவர்னருக்கு ஒரு அழகி தேவைப்படுறாங்க. நம்ம இளவரசருக்கு பரிசாக ஒரு விஷயம் கொண்டு போய் கொடுக்கணும், அதை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ஒரு அழகி தேவை. அவங்கள வச்சு நம்ம இளவரசரை இப்படியே கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. ஏன் அப்படி யோசிக்கிறாங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஊழல் பண்ணிருக்காங்க, அந்த ஊழலை மறைக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணும்பொழுது இளவரசர் போட்டு தள்ளிடுறாங்க. அதுக்காக ஹீரோனோட மாஸ்டர் இருக்காங்களா அவங்கள தான் கூப்பிட்டுருக்காங்க. ஆனா ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது உனக்கான தகுதி இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க போகும்போது இவ கத்தி எடுத்துட்டு போய் நிக்கிறா. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியல, ஒரு சத்தம் மட்டும் தான் கேக்குது. அந்த சத்தத்துல தான் தெரியுது ஹீரோயின் தன்னோட மாஸ்டரோட மூஞ்சில கோடு போட்டா அப்படின்ட்டு. அங்க ஓடி வந்த மெய்டு பொண்ணு வந்துட்டு என்ன இருந்தா நீ மாஸ்டர் வந்துட்டு இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இப்ப வேற ஆப்ஷனே கிடையாது, வெளியில நிக்கிற கவர்னர் கிட்ட போயிட்டு நீங்க இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்கு.
இப்போ என்ன தவிர வேற யாரையும் கூட்டு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, வேற வழியே இல்லாம உங்க லாயல்ட்டி எனக்கு நல்லாவே தெரியும், உங்க லாயல்ட்டியை இப்ப காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மெய்டும் கிட்ட சொல்ல, அவங்களும் என்ன பண்றாங்கன்னா வேற வழியே இல்லாம ஹீரோயின் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி போன கவர்னர் எல்லாத்தையும் வெட்டி வெட்டி ரத்த வெள்ளத்துல தெளிக்க விட்டு வச்சிருக்காங்க நம்ம இளவரசர் தான் ஹீரோன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே கரெக்டா இந்த கவர்னரும் நம்ம ஹீரோயினும் போகும் பொழுது ஆல்ரெடி நான் ரொம்ப டயர்டா இருக்கும், நிறைய பேர்த்தை சாகடிச்சு, அதனால நீங்க நாளைக்கு வரலாமா அப்படின்னு சொல்லும்போது, ஏன் எங்களை பக்கத்துக்கான உங்களுக்கு நேரம் இல்லையா அப்படின்னு ஹீரோயின் கொஞ்சம் திமிரா பேச, ஓஹோ இப்போ என்ன எதிர்த்து பேசுற அளவுக்குலாம் நீ ஆட்களை கூட்டு வந்திருக்கியா, ஐயோ மன்னிச்சிருங்க இந்த பொண்ணு ஏதோ தெரியாம பேசுது அப்படின்னு சொல்லும்போது, தெரியாமலாம் பேசல, என்ன நம்பி வந்தவர் இவரை காப்பாற்ற வேண்டியதும் இவர் கொண்டு வந்த பொருளை கொடுக்க வேண்டியதும் அது என்னோட கடமை அல்ல அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல ஒரு டான்ஸ் ஆடுற பொண்ணுக்கு இவ்வளவு லாயல்ட்டி இருக்குமா அப்படிங்கிறது எனக்கே ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்றான்னா, இப்போ எனக்கு பார்க்க மைண்ட் செட் இல்ல, அதனால அந்த கிஃப்ட்டை மட்டும் நான் வாங்கிக்கிறேன், ஆனா அவனை போட்டு தள்ளுறது அப்படின்னு சொல்லும்போது, அவரோட உயிருக்காக நான் உங்ககிட்ட ஒரு பந்தயம் கட்டுறேன் அப்படின்னு சொல்றப்ப, இது அவனோட உயிருக்காக பந்தயம் கட்டுறியா, உன்னை என்னமோ இப்ப அந்த பொண்ணுக்கு எனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருந்தான், நீ அவனோட உயிருக்காக பந்தயம் கட்டுறேங்கிற, ஆமா நான் பந்தயம் கட்டுறேன், இப்போ நான் கையில வச்சிருக்கேன்ல இந்த விசிறி, இதுல வந்துட்டு 4 குண்டுமணிகள் இருக்கும், நான் வந்துட்டு டான்ஸ் ஆடுறேன், அப்படி டான்ஸ் ஆடும்போது நீங்க அந்த 4 குண்டுமணிகளையும் கரெக்டா அம்பு விட்டு அதை எடுத்துட்டீங்கன்னா என்னோட வாழ்க்கையை உங்களுக்காக நான் அர்ப்பணிச்சிடுறேன், அப்படி இல்லைன்னா நீங்க சோத்து போனவர்னு ஒத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோக்கு கொஞ்சம் ஈகோ டச் ஆயிடுது மட்டும் இல்லாம சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமயத்துல ஹீரோயின் வந்து தன்னோட மூஞ்சி அப்புறம் கை கால் எல்லாத்தையும் ஒரு விதமான வலை மாதிரி போட்டு கவர் பண்ணியிருப்பான். அப்படி டான்ஸ் ஆடும்போது ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு மணியை கட் பண்ணும்போது அவள் கையில இருக்கிற அந்த கவர் பண்ணியிருக்க வலை வந்துட்டு ரிமூவ் ஆகுது, அதே மாதிரி அடுத்த கையில காலில் இப்போ லாஸ்ட் மணி வரைக்கும் போயிட்டான், லாஸ்ட் மணியை எப்படியாவது கட் பண்ணிட்டா அவளோட லைஃப் ஃபுல்லா இப்ப நமக்கு அடிமையா இருப்பா அப்படிங்கிற ஒரு ஆசையில அவ ஃபேஸுக்கு நேரம் விடுறான், அதையும் அவ ஃபேஸ்க்கு நேரம் வைக்கும் பொழுது ஜஸ்ட் கொஞ்சம் மிஸ் ஆகி அந்த ஃபேஸை உரசிட்டு மட்டும்தான் போதுவே, அந்த மணியை கட் பண்ணவே இல்லை. கொஞ்சம் ஹீரோ அப்செட் ஆயிடுறான், சொல்ல போனா தோத்து விடுறான். தோத்து போனது மட்டும் இல்லாம அவனோட உயிரை, அதாவது அந்த கவர்னோட உயிரை விட்டுணும், கொல்லக்கூடாது, அவனை காப்பாத்தி விட்டணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல, என்னோட வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்துட்டு அவரோட அழகான ஃபேஸை காட்டிட்டு அப்படியே அங்கேருந்து போகும்போது அங்க வந்துட்டு என்ன ஆகுதுன்னா நில்லு அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் தான் வருது. ஹீரோயின் கேட்கிறான், நீங்க உங்க வார்த்தையை மீறக்கூடாது, நான் தான் ஜெயிச்சிட்டேன்ல, அப்புறம் எதுக்காக மறுபடியும் நிக்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படி இல்ல நான் சொன்ன வாக்கு காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்ட அம்புல உன்னோட காலில் சின்னதாக காயம் ஏற்பட்டிருக்கு, அது சரி பண்ணி அனுப்புறது என்னோட பொறுப்பு தானே அப்படின்னு சொல்லும்போது, நீங்க எல்லாருமே இவ்வளவு அக்கறை காட்டுவீங்களா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது உடனே அலேக்கா நம்ம ஹீரோனை தூக்கிடுறான். தூக்கினதுக்கு அப்புறம் அப்ப இங்க இருக்கிற கவர்னர்லாம் என்ன பண்றது, அவங்க எல்லாம் இவ புண்ணியத்தால பொழைச்சாங்கன்னு விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க மண்டி போட்டு ஐயோ தாயை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாமே எஸ்கேப் ஆகிடுறாங்க. அப்படியே ஹீரோயின் அப்படியே இளவரசோட நெஞ்சில நம்ம ஹீரோட நெஞ்சில சாஞ்சிக்கிட்டு கொஞ்சம் வில்லத்தனமா சிரிப்பா பாருங்களேன், அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அப்படியே இந்த விஷயம் வந்துட்டு நம்ம வில்லியான அந்த உண்மையான இளவரசி தெரிய வர இது வரைக்கும் அவர் எந்த ஒரு பொண்ணு மேலேயும், அதாவது என்னை விட்டு எந்த ஒரு பொண்ணு மேலேயும் கண்ணை கொண்டு போனது கிடையாது, ஏன்னா அந்த மாதிரி ஒரு அரக்கன், அது மட்டும் இல்லாம எந்த பொண்ணும் அவர் மேல ஆசைப்படவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்தவளை ஓட விரட்டணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இவங்க போறாங்க. அங்க பார்த்தா காலில் இருக்கிற காயெல்லாம் எடுத்து அப்படியே பார்த்துட்டு அதுக்கு மருந்து போட்டுட்டு சரி இது சரியாயிடும் நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் நீ இங்கே இருக்கணும்னு ஆசைப்படலையா, உன்னோட பிளான் எல்லாம் பக்கவா தானே நடந்துச்சு, நான் உன்னை பார்க்கணும் உன்னை ரசிக்கணும் அதுக்கப்புறம் நான் தோக்கணும்னு ஆசைப்பட்டது நீ தானே, அப்புறம் ஏன் இங்க இருந்து கிளம்புற அப்படிங்கும்போது, நீங்க ஒரு இளவரசர், ஆனா இங்க இருக்கிற பெண்கள் இந்த உலகத்துல இருக்கிற பெண்கள் எல்லாமே ஆசைப்படலாம், ஆனா இங்க யாருமே அப்படி இல்லையே, உங்களுக்கு 2ஆம் கட்ட மனைவியாகவும் இங்க யாரும் இல்ல, உங்களை சந்தோஷப்படுத்துற பொண்ணுங்களும் இங்க யாருமே இல்ல, அப்போ உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு தானே அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே நேக்க போட அதுக்கப்புறம் அவனே புரிஞ்சுக்கிறான், சரி நீ கொஞ்ச நாள் இங்க இரு, காயங்கள் சரியானதுக்கு அப்புறம் இங்க இருந்து போகலாம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எமலா அவ்வளோ சொல்லி நெஞ்சில சாஞ்சிக்க அப்படியே ஒரு மாதிரி இவங்க 2 பேரும் ரொமான்டிக்கா போகும்போது டேப்புக்கு நம்ம வில்லிகாரி வந்து நிக்கிறா. புதுசா ஒரு பொண்ணு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், அவங்களுக்கு பணிவிட செய்யணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்க்கும்போது தான் தெரியுது நீ நீ அப்படின்னு கொஞ்சம் ஷாக் ஆகும்போது, இவளை உனக்கு முன்னாடியே தெரியுமாங்கும்போது இல்ல இறந்து போன ஒரு சகோதரி மாதிரியே இருக்கா, அதனாலதான் சரி நீங்க போங்க நான் இவ்வளவு பத்திரமா கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னோடே அங்க இருந்து ஹீரோ கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் நீ அவதானே அப்படின்னு சொல்லும்போது, நான் அவ கிடையாது என்னோட பேர் வேறையே, நீங்க இந்த அளவுக்கு பயப்படுறீங்கன்னா உங்களுக்கு நெருக்கமான சகோதரிய நீங்க கொண்டுட்டீங்க தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லும்போது, நீ பேசுறியா, நான் எப்பவுமே பேசித்தானே இருக்கேன், அவ ஊமையாச்சு இவளை என்ன பண்றது அப்படின்னு செம்ம கடுப்பாய் அடிக்க போகும்போது கையை பிடிச்சி தடுத்து நிறுத்தி, உங்க சகோதரின்னு நினைச்சீங்களா, கண்டிப்பா இல்லவே இல்லை, கரெக்டான மாதிரி என்ன உபசரிக்கலனா நானும் வச்சு செஞ்சு விட்டுருவேன் அப்படிங்கிறப்ப, ஓ உன்னை உபசரிக்கணுமா, அங்க பக்கத்துல மெய்டு கிட்ட சொல்லி இவளை அந்த ரூம்ல கொடித்தாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சிடுறாங்க. நான் நல்லாவே கவனிக்கிறேன் அப்படின்ட்டு அங்கிருந்த மெய்டு கூட்டு போயிட்டு ரொம்ப மிரட்ட திட்ட அடிக்க போக கரெக்டா நம்ம ஹீரோனு அங்க அப்போ என்ன ஒரு மாதிரி இந்த நாய்க்கு வைக்கிற சாப்பாடுலாம் திங்க வச்சல நீ அப்படின்னு பிளாஷ்பேக்கை கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு அந்த மெய்டை பிடிச்சி அந்த சாப்பாடை சாப்பிட வச்சு
ஓடி போயிட்டு உன்னோட எஜமானியை மட்டும் சொல்லு, நான் இந்த மாதிரி ஒரு சாப்பாடு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கும்போது அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு கிட்டார் வச்சிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் ஹீரோட ஃப்ரெண்டா இல்ல ரெண்டாவது ஹீரோவான்னு தெரியல, உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் இந்த ஆளுநர் மத்தியிலையும் உங்களுக்கு எதிராகவும் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. நீங்க இந்த மாதிரி எல்லாரும் வெட்டி சாச்சிட்டு இருக்கீங்க. உங்களை பத்தி நாளைக்கு எல்லாம் தப்பு தப்பா போயிட்டு நம்ம எதிரிகள்கிட்ட சேர்ந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தேவை பயம் மட்டுமே, இந்த மாதிரி பரிவெல்லாம் தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். அதே நேரத்துல உங்களோட குடியில ஒரு பொண்ணு வந்து குடியேறி இருக்காங்களாமா, பாவப்பட்ட பொண்ணு, உங்களுக்கு பாசம் கட்டவே தெரியாது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பாசம் கட்ட தெரியாது அப்படின்னு சொல்றியா அப்படிங்கிற மாதிரி இங்க இப்படி கன்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது அங்க பார்த்தா நம்ம வில்லிகாரி ஹீரோனை எப்படி விரட்டலாம், அவதானா அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிளான போடுறாங்க. என்னன்னா வழக்கம் போல சாம்பிராணியில மயக்க மருந்தை வச்சு பழசெல்லாம் நினைவு ஊட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி நினைவு ஊட்டும் போது அவ கத்த ஆரம்பிச்சிடறாங்க. அம்மா கொடுமைப்படுத்துற மாதிரி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அவளுக்கு பல மாதிரி ஞாபகம் வருது. அதனால அவ கத்த கத்த என்ன ஆகுது அப்படின்னா அந்த மெய்டுக்கு தெரிஞ்சு போச்சு இவ அவதான் அப்படின்னு இவளை கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு துணி எடுத்துட்டு கழுத்துல வைக்க போறா. அதை கட் பண்ணிட்டு நம்ம வில்லிகாரி இளவரசன் தான் காமிக்கிறாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் திருப்பி சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்றப்ப கரெக்டா அவன் கட்டையை போட்டுறான். இங்க பாரு, எனக்கு ஏதோ நீ ஆரம்பத்துல இருந்து என்கிட்ட கொஞ்சம் ராங்கா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாள் இல்லாம அக்கறை திடீர்னு வர்றதுக்கு காரணம் நான் ஒரு பெண்ணை புதுசா கூட்டு வந்ததுதான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அப்படிங்கும்போது அவ ஜஸ்ட் ஒரு நடனக்காரி அவ்வளவுதான், மத்தபடிலாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவ கதை இருந்தா தானே இனிமேல் அவளோட சாப்டரை நான் முடிச்சு வைக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி அங்க வில்லிக்காரி யோசிச்சுட்டு இருக்கா. அதே நேரத்துல பார்த்தா ஹீரோக்கு பிடிச்ச இசை வந்துட்டு யாரோ வாசிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. யார் வாசிட்டு இருக்காங்க, நம்ம ஹீரோயின். என்னடா இது, நம்ம மெய்டுகாரி கொல்ல போனாலே இவ்வளவு மயக்கமான வகுப்பு பிறந்தாலே அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். அவன் கரெக்டா கத்தி எடுத்துக்கொண்டு கழுத்துக்கு நேரம் நிப்பாட்டி இந்த இசை எங்க அம்மாவுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம், அது மட்டும் இல்லாம இந்த இசை எனக்கு ரொம்ப பிடிக்கும், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லும்போது நான் இந்த மாதிரி அழகிதானே நடனம் ஆடும் போது ஒரு சில பேர் வாசிப்பாங்க, அதுல எனக்கு பிடிச்ச இசை இதுவும் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்க, நான் அதை ஸ்டாப் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை ஸ்டாப் பண்ண போறா. உடனே இல்ல வாசி அப்படிங்கிற மாதிரி ஹீரோவே சொல்றான். அப்போதான் காமிக்கிறாங்க அங்க என்ன நடந்திருக்குன்னா மெய்டு வந்துட்டு கழுத்தை நெருக்க வரும்போது அதுக்கு முன்னாடியே சாம்பிராணியில இவங்க மயக்க மருந்து கலந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் தெரிஞ்சுக்கிறா. அந்த மயக்க மருந்து கையில வச்சுட்டு மெய்டுக்காரி கரெக்டா கழுத்தை நெருக்க வரும்போது அவ மேல தூக்கி விட்டுட்டு அவளை கட்டி போட்டு என்னையும் எங்க அம்மாவையும் எவ்வளவு கொடுமைப்படுத்தின நீ, நான் ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ண நினைச்சதே நீ தான், நீ ஏன் என் வலையில வந்து மாட்டிக்கிட்டல அப்படிங்கிறப்ப இல்ல இல்ல அப்படின்ட்டு அந்த புள்ள கத்த முடியாம கத்திட்டு இருக்குது. உன்னை நானா கொண்டாதாங்க பிரச்சனை, ஆக்சிடென்டெல்லாம் சேர்த்தா அப்படின்னு அந்த இடத்துல ஃபுல்லா எண்ணெயை ஊத்தி விட்டுட்டு ஒரு மெழுகுத்தி ஸ்டாண்ட் அப்படியே உருகி அதுவே குளித்திக்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுட்டு தான் இங்க வந்துட்டு வாசிட்டு வந்திருக்கா. அப்படியே சைடு ஓரமா பார்க்கும்பொழுது அந்த ரூம் தீப்பற்றி எரியிற நிலைமையில எப்ப எரியும் அப்படிங்கிற மாதிரி இங்க ஹீரோ டைவர்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்படி டைவர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பவும் ஒரு விஷயம் யோசிச்சு பாக்குறா. இவனுக்கு பிடிச்ச இசை எல்லாத்தையுமே இவனோட மாஸ்டர் ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல, அவங்க தான் இவனுக்கு கத்து கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவனை பத்தின ஃபுல் விஷயத்தையும் இந்த கொஞ்சம் வருஷத்துல வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு எல்லாத்தையுமே தெளிவா கத்துக்கிட்டு இருந்திருக்கா. அப்படியே அந்த இசையை வாசிச்சுக்கிட்டே இருக்க இருக்க இங்க அந்த ரூம்ல அந்த கேண்டில் வந்துட்டு கரெக்டா எண்ணெயில விழ அங்க வந்துட்டு நம்ம வில்லிக்காரிட்ட போயிட்டு ஒரு மெய்டு போயிட்டு இந்த மாதிரி நம்ம மெய்டை காணும், அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி இவங்க வாசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்க ஆக மொத்தத்துல ஏதோ பிரச்சனை அப்படின்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால நம்ம ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா உடனே வாசிக்கிறத நிப்பாட்டிடுறா. எதுக்கு வாசிக்கிறத நிப்பாட்டின அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்கும் பொழுது இல்ல உங்களுக்கு ஏதோ அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கு, அதனாலதான் ஸ்டாப் பண்ண. ஆமா எனக்கு இதை நீ பிரைவேட்டா வாசிச்சு காட்டினா போதும் அப்படின்னு சொல்லி அவனை அழகா தூக்கிட்டு அவனோட ரூம் கூட்டு போறான். அப்படி போகும்போது இப்படி திரும்பி பாப்பா பாருங்களேன், அந்த ரூம் தீ பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அப்படியே இதுதான் என்னோட ஆரம்பம், இதுக்கு இன்னும் நீங்க எதுவுமே தயாராகல அப்படின்ட்டு இளவரசரை பார்த்துட்டு அதாவது நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இதுல நீயும் விதி விலக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அங்க போனோடனே பையன் ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படியே பக்கத்துல நெருங்கி என்ன நீ ஸ்கேம் பண்றியா, என்னை பத்தி எல்லா விஷயங்களும் தெரியுது, என்ன வந்துட்டு மயக்கிற, எனக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ற அப்படின்னு சொல்லி அப்படியே கிட்ட நெருங்கும் பொழுது ஃபர்ஸ்ட் இவனோட ஃபர்ஸ்ட் நைட்ல வந்துட்டு நம்ம ஹீரோன் கூட தானே ஒன்னா இருந்திருப்பான். அந்த நினைவுகள்ல வந்துட்டு அது நீயா அப்படின்னு ஒண்ணு அப்போ வந்துட்டு ஹீரோனுக்கு ஷோல்டர்ல ஒரு மச்சம் இருந்திருக்கும் போல, அது இப்போ இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது இல்ல என்ன உங்களுக்கு நிறைய பெண்களோட அனுபவம் இருக்கு போலயே, திடீர்னு நான் யாரோன்னு நினைச்சு இப்படி பண்றீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்கறப்ப ஹீரோக்கு ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீல் ஆகி போயிடுது. நம்ம தேவையில்லாம சந்தேகப்பட்டோமோ அப்படின்ட்டு அந்த நேரத்தில் அங்கிருந்து ஒரு சில பேர் ஓடி வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் இருந்த இடத்துல இப்போ ஃபயர் எரிஞ்சிட்டு இருக்கு, அதுக்கு காரணம் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது நேரா ஹீரோனை பார்த்து கேட்கறான். 3 வருஷமா இந்த மாதிரி எந்த ஒரு அசம்பாதமும் நடக்கல, நடந்திருந்தாலும் அதுக்காக வாய்ப்பும் அமைஞ்சதில்ல, இப்போ நடக்குதுன்னா உங்களை சுத்தி ஏதோ மாயவலை பின்னிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவையும் ஹீரோயின் குழப்பி விடுறா. சரி அது இருக்கட்டும் அப்படின்ட்டு மறுபடியும் கிஸ் பண்ணலான்னு போகும்போது இன்னொருத்தன் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு நம்ம வில்லி இருக்காங்க, அவங்க உங்களை வந்துட்டு வர சொல்றாங்க அப்படின்னு கூப்பிடும்போது அங்க இருந்து கடுப்புல கிளம்புறான். ஆனா அவனுக்கு ஒரு மைல்டா ஒரு டவுட் வந்துருக்கு, இவ்வளவு வருஷங்கள் இந்த மாதிரி எதுவுமே நடக்கல, ஆனா இவ வந்த 2 நாள்ல இவ்வளவு விஷயங்கள் நடக்குது அப்படின்ட்டு ஒரு டவுட் வந்துட்டு இருக்கு.
ஹீரோ அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் வந்துட்டு ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறா. என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் நைட்ல வந்துட்டு வில்லி போகாம அவளை அமுச்சு வச்சிருப்பாள்ல, அந்த நேரத்துல வெளியில உட்காந்துட்டு வில்லி அவங்க ஃபேமிலி எல்லாமே அதை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு சீனை காட்டியிருப்பாங்க. அதை அப்படியே டிராயிங்கா வரைஞ்சு வச்சு அவ என்ன சொல்றா அப்படின்னா, அம்மா கவலைப்படாத அம்மா, ஒன்ன மீட் பண்ண இவங்க எல்லாத்தையும் நான் அமுச்சு வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொலவெறித்தனத்தோட தான் இருந்துட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயினும் வில்லியும் ஒன்னா உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ வில்லி சொல்றா, நீ எனக்கு நேத்து நைட்டு ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் கொடுத்த ஃபயர் மூலியமா, நான் உனக்கு இப்போ ஒரு கிஃப்ட் தரலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வில்லத்தனமா சிரிக்க, அங்க இருந்து ஒரு லேடி வராங்க. அந்த லேடி யாரு அப்படின்னா நம்ம ஹீரோயினோட மாஸ்டரா கூட்டு வந்திருக்காங்க. அப்படியே பார்த்தோன்னே கொஞ்சம் ஹீரோயின் நடுங்க ஆரம்பிச்சிடறா. உண்மை இவளுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்ட்டு, உன்னை யார் இங்க வர சொன்னா, உனக்கான இடம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது, ஏஹே பாடுறா, உனக்கான இடத்தையே நான் தான் சூஸ் பண்ண ஒரு கூண்டுக்குள்ள இப்போ எனக்கு எதிராக வந்துட்டு பேரை மாத்தி சொல்லி, அது மட்டும் இல்லாம எனக்கே நீ ரிவிட் அடிக்க பாத்தியா, உன்னை நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப இப்போ ஹீரோயினுக்கு கொஞ்சம் நடுக்கம் அதிகமா ஆரம்பிக்குது. ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம ஐடென்டிட்டி தெரியாது, நம்ம யாரு என்ன அப்படிங்கிறது பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ணல அப்படிங்கிற தைரியத்தோட எல்லாம் பண்ணிட்டு இருந்தா. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க மாஸ்டரை பார்த்தோன்னே கொஞ்சம் நடுக்க ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் வில்லி இனிமேல் வில்லத்தனத்தை கொஞ்சம் அதிகமாக்க போறான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நர்வஸ் ஆனா இப்போ எல்லாருமே அங்க இருக்காங்க. அப்போ வந்துட்டு கரெக்டா நம்ம வில்லிக்காரியான இளவரசி என்ன கேட்கறாங்கன்னா, சொல்லு ஹீரோனோட மொத்த டீட்டெயிலையும் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, இங்க இவ இருக்கால ரொம்ப ஏமாத்துக்காரி, ரொம்ப நடிக்கிறவ, அது மட்டும் இல்ல ரொம்ப ரொம்ப மோசமானவ அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இவன் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் பொண்ணு இல்லைங்க, இவ வேற ஒருத்தவங்களோட பொண்ணு. அவங்க அப்பா வந்துட்டு அரசவையால ஏமாத்தப்பட்ட ஒரு நீதிமன்றத்தை சேர்ந்தவங்க. அதுக்கப்புறம் இவன் வந்து என்கிட்ட சேர்ந்தா. அப்ப இருந்து இவளை நான் எப்படியாவது கொண்டு வரணும்னு நினைச்சேன். கடைசியில இங்க தப்பிச்சு ஓடி வந்துட்டா. மற்றபடி நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நீங்க நினைக்கிற பொண்ணு கிடையாது அப்படிங்கிற மாதிரி மாத்தி சொன்ன உடனே, உன்னை எதுக்காக இங்க கூப்பிட்டு வந்த, நீ என்ன பேசிட்டு இருக்க, ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படிங்கும்போது, ஐயோ உண்மை இதான், உங்களை கஷ்டப்படுற மாதிரி கஷ்டப்படுத்தி இருந்தா சொல்லுங்க, இவன் மூஞ்ச நானே கோடு போட்டுறேன் அப்படின்னு கத்தி எடுத்துட்டு கரெக்டா நம்ம ஹீரோனை வெட்டலான்னு போகும்போது, ஹீரோயின் டபுக்குன்னு கையை பிடிச்சி அந்த கத்தியோடய பிடிச்சிக்கிட்டு, 3 வருஷ காலமா என்ன ட்ரெயின் பண்ண மாஸ்டர், ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு நேரத்திலையும் என்னை அடிச்சிருக்க, கொடுமைப்படுத்திருக்க, அனுபவமா சித்திரவதை பண்ணிருக்க, இது எல்லாமே பண்ணிருக்க, அதுக்காக தான் நான் அங்கிருந்து வெளியில வந்தேன். தயவு செய்து என்ன மறுபடியும் கொலகாரி ஆக்கிறாத அப்படிங்கிற மாதிரி, ஒரு டைம் நான் உயிர்ல இருந்து தப்பிச்சேன், மறுபடியும் தப்பிக்க வைக்க நினைக்காத அப்படிங்கிற மாதிரி கோவமா பேசுறப்ப, சரி இதை என்ன இளவரசத்தை கொண்டு போய் சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வில்லிக்காரிக்கு சாக்காய் போயிடுது. ஏன்னா இதை கொண்டு இளவரசத்தை சொன்னா அவளும் இவ்வளவு இல்ல அப்படிங்கிற விஷயத்த இந்த பொண்ணே வாண்டடா வந்து நிரூபிச்ச மாதிரி ஆயிடும். அதனால இவளை பிடிச்சிட்டு போங்க, இந்த குப்பெல்லாம் இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோயினே சிரிக்க ஆரம்பிச்சிடறா. பரவாயில்லைங்க இளவரசி, எனக்கு நீங்க நிறைய ஹெல்ப் தான் பண்றீங்க, என்னோட முகத்திரையை கிரிக்கன்னு நினைச்சு நிறைய இடத்துல போயிட்டு நீங்க முட்டிக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது அப்படிங்கிற மாதிரி அங்க அப்படியே அவங்க ஹீரோனோட மாஸ்டர் கூப்பிட்டு போகும்போது தான் திரும்பி 2 பேருமே ஒரு லுக் விட்டுப்பாங்க. என்ன விஷயம்னா, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் வந்துட்டு அந்த ஆளுநர் கூட போறேன், அவங்க கூட போயிட்டு நான் இளவரசரை மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது 2 பேத்துக்கும் பஞ்சாயத்தா இருக்கும். அப்புறம் நம்ம மூஞ்சி கிரி விட்டுட்டு அவன் வந்திருக்க மாதிரி காமிப்பாங்கல்ல. ஆனா உண்மையிலேயே அங்க நடந்த விஷயம் என்னன்னா, நம்ம மாஸ்டரே என்னோட மூஞ்சி நீ கீச்சல் போடு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஏன் நான் அப்படி பண்ண முடியாது, 3 வருஷமா என்ன நல்லா பாத்துக்கிட்டீங்க, நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தீங்க, இங்க பாரு இந்த ஆம்பளைங்க இருக்காங்கல்ல, அழகும் இந்த இளமையும் இருக்கிற வரைக்கும் தான் இவங்களுக்கு நாம எல்லாமே. ஒவ்வொரு அதிகாரியும் ஒவ்வொரு சுயலாபத்துக்காக மட்டுமே என்னை பயன்படுத்தினாங்களோ, என்னோட மனசு அப்படிங்கறது யாருமே பார்க்கல. நான் ரொம்ப உடஞ்சிட்டேன், மற்றவங்களுக்காக பயன்படுற ஒரு பொருளா இருக்காம இனிமேல் எனக்காக வாழ்ற நான் எத்தனை பேர் லைஃபையும் நான் நாசமாக்கியிருக்கேன் இவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு. அது எல்லாத்தையுமே நான் மறந்து எனக்காக நான் வாழணும். அப்போ இந்த பாதையை நான் உனக்கு விட்டு கொடுக்கறது தான் கரெக்ட். இந்த பாதையில இனிமேல் நீ தைரியமா பயணிக்கலாம், அதுக்கு என்னோட ஃபுல் சப்போர்ட் இருக்கு. ஆனா அதை நானா விட்டு கொடுக்கறதா இருந்தா அது உன்னோட லட்சியத்தை தர கொடுக்கும். அதனால நீயா போற மாதிரி போ அப்படின்னு சொல்லி அவங்களே தான் தன்னோட மூஞ்சை தன்னைத்தானே கிழிச்சுப்பாங்க. ஏன்னா அந்த அழகு இருக்கிற வரைக்கும் தான் இங்க எல்லாமே அப்படிங்கிற ஒரு தாட்டு அவங்க மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இதை யோசிச்சுக்கிட்டு, மாஸ்டர் உங்களை நான் எப்படியாவது காப்பாற்றணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா என்னோட சிச்சுவேஷன் எப்படி அமையும் அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரி அவன் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல இருக்கா. அதே நேரத்தில் அங்கே ஹீரோவையும் அவன் ஃப்ரெண்டு மாதிரி ஒருத்தங்களை காட்டுறாங்களா, அவங்க 2 பேரும் செஸ் விளையாடிட்டு இருக்காங்க. அம்மா வர வர அந்த பெண்மணியோட நீங்க ரொம்ப க்ளோஸ் ஆகிறீங்கன்னு தெரிஞ்சது, நான் உன்னை விசாரிக்க சொன்னேன், விசாரிச்சியா? ஹீரோனை பத்தின பேக்ரவுண்டை பத்தி விசாரிச்சியா? அவங்க ஃபேமிலியில் யாரும் உயிரோட இல்லப்பா, ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு மட்டும் தெரியுது, எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு விஷயமும் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். நீ தைரியமா பழகலாம், ஆனா கொஞ்சம் பார்த்து பழகு, நீ பழகுதுல வந்துட்டு இளவரசிக்கு கொஞ்சம் பொறாமை ஆகுதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த அவனும் சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. அவன் மாஸ்டர் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க அதே நேரம் அங்க வந்து நிற்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம வில்லிகாரி தான் வந்து நிற்கிறாங்க. வில்லிகாரி எதுக்காக வந்து நிற்கிறாங்க அப்படின்னா, இப்போ பெண்கள் கூட்டம் நடைபெற போகுது, அதுக்காக என் சொந்தக்காரி ஒருத்தி என்னோட கசின் ஒருத்தி வரா. ஆக்சுவலி இப்போ உருவத்தில் எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒருத்தி என் கூட இருந்தான்னு சொன்னால, அவளுக்கும் ரொம்ப ரொம்ப பழக்கம், 2 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ். அதனால இந்த பெண்கள் கூட்டத்தை நீங்க 2 பேரும் சேர்ந்து நடத்துனீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்ட்டு அந்த பொண்ணை வர வைக்கிறாங்க. அந்த பொண்ணு வரும்போது ட்ரெயின் வண்டி மாதிரி புகை விட்டுட்டு தான் வருது. ஏன்னா அது கஞ்சா இருக்கிற பொண்ணு போல, எனி டைம் போதையிலேயே இருக்கும், எனி டைம் தம் அடிச்சுட்டே இருக்கும் போல. அது தம்
அடிச்சிட்டு மட்டும் இல்லாம, அதாவது இதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயின் அடிமையா இருந்தால, அப்ப எல்லாமே ஹீரோயினை கொடுமைப்படுத்திட்டு இருந்திருக்காங்க. அவ நெஞ்சில காயத்தை ஏற்படுத்தி அதிலிருந்து அவ கண்ணீர் தண்ணி வழியிறத அந்த தம் அடிப்பாங்கல்ல, ஒரு பைப் மாதிரி இருக்குமே, அந்த பைப்ல அதை புடிச்சு அவ்வளவு ரசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அவங்கள பார்க்க பார்க்க ஹீரோயினுக்கு கொஞ்சம் நடுக்கம் தான் வருது. இருந்தாலும் இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சாதானே அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது அந்த பொண்ணு நல்லா பஃப்னு ஊதிக்கிட்டே வருது. அப்பாடி அப்பா, அவள மாதிரியே இருக்க, எப்படி எப்படி இது சாத்தியமான விஷயம் அப்படின்ட்டு இந்த பெண்ணையும் எனக்கு பிடிச்சிருக்கு, அதுல இருந்த வாசனையும் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அங்க வெள்ளிக்காரி வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கான். அப்படியே அப்ப எப்படி பண்ணாங்களோ ஹீரோனை கொடுமைப்படுத்தினாங்களோ அந்த மாதிரி ஹீரோனை கொடுமைப்படுத்தும் பொழுது டாப்புக்குன்னா அவன் என்ன பண்றான்னா அந்த புஃப்னு ஊதுறாங்களே பைப்பு, அந்த பைப்பு ஊதிங்க அவனும் தம் அடிக்க ஆரம்பிச்சிடறான். இது ஆச்சரியமா இருக்கு, இது எனக்கு புதுமையா இருக்கு, இதை நீயும் அடிக்கிறியா அப்படின்னு சொல்லி 2 பேருமே இழுத்து போதை ஆகுறாங்க. அப்படியே இவங்க வானவில் கேட்டகிரி மாதிரி கொஞ்சம் அப்படியே மூவ் பண்றாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இளவரசி அங்க இருந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க வில்லிகாரி. ஏன்னா இந்த மாதிரி கஞ்சா இழுக்கிறது நம்ம ஹீரோவுக்கு சுத்தமா பிடிக்காது. அதுவும் ஹீரோ விரும்புற பொண்ணு கஞ்சா அடிச்சா செஞ்சு விட்டுருவான் அப்படிங்கிறதுனால இது இப்படியே போகட்டும் அப்படின்ட்டு அங்க பார்த்தா ஹீரோ என்ன பண்றானா, இப்படி ஒரு மயக்கம் வந்து எனக்கு போடுவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை டைவர்ட் பண்ண பாக்குறா. என்ன பாக்குறானா, அவளோட உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தான் அங்க புகை போட்டிருப்பாங்க. அது 2 பேரோட உணர்ச்சியும் தூண்டி அவ வந்து ஹீரோயின் மேல இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அவ ஹீரோயினை துரத்தி ஓடும்போது அவ தப்பிச்சிடுறா. குறுக்க வந்த இளவரசியை ஹீரோயின் நினைச்சு இந்த புள்ள பாய போக பாஞ்சி நீ எனக்கு வேணும் நீ எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கத்த போக போலியர் நான் வர விட்டு எங்க யார் மேல வந்து என்ன பண்ற, போதை ஏறி போச்சா உனக்கு எதுவுமே புரியாதா, நய வஞ்சகி, இங்க பாரு என்னை அடிக்க உனக்கு எப்படி தைரியம், இங்க பாரு நீ ஆசைப்பட்டது என்ன, ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கால அவனை கல்யாணம் பண்ணுன்ட்டு, அதுக்கு நானும் ஹெல்ப் பண்றேன். அது மட்டும் இல்லாம நகரத்துக்கு வெளியே நீ கொஞ்சம் ஒரு கௌரவமான வாழ்க்கை வாழணும், அந்த பெண்கள் கூட்டம் நடைபெற வரைக்கும் நீ கொஞ்சம் சமாளி, அவ கஞ்சா எடுத்துக்கிறா அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஹீரோ காதுல போட்டுட்டோம்னு வச்சுக்கிய, அதுக்கப்புறம் அவனே வெளியில துரத்தி விட்டுருவான். நீ என்ன பண்ற, அந்த பெண்களோட விழா நடக்கும்போது நீ வர, அப்போ வந்துட்டு நீயும் அவளும் கஞ்சா எடுத்துட்டு இருந்தீங்க அப்படிங்கிற விஷயத்த நான் வந்துட்டு சொல்றேன். இப்படி நடக்கும்போது அவன் கடுப்பாயிட்டு அவளை போட்டு தள்ளிடுவான், இல்ல இங்க இருந்து அமுச்சு விட்டுருவான் அப்படின்னு பிளான் பண்ணி அடுத்த நாள் அந்த பெண்கள் கூட்டமும் நடக்குது. அங்க ஹீரோவும் இருக்கான். அப்ப ஹீரோனி எங்க அப்படின்னு அங்க இருக்கிற பெண்கள்லாம் கேட்கிறப்ப அப்போ நம்ம வில்லிகாரி எக்ஸ்ட்ரா பிட்டு நாள் போட்டு வர்றாங்க, அது வந்துட்டு என்னோட கசினோட கூட்டு புகை விட்டுட்டு இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சோடனே அவன் கத்தி எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடறான். இதை எப்படி நீ பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அவளை கழுத்தை பிடிச்சி கேட்கும்போது இது எல்லாமே அவங்க பண்ண சதிதான், அதுல இருந்து நான் வெளியில வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு மாத்து மருந்து போட்டேன், அந்த மாத்து மருந்து கூட என்கிட்ட தான் இருக்கு, இதை நீங்க வந்துட்டு செக் பண்ணி பாருங்க, மருத்துவர்கிட்ட கொடுத்து செக் பண்ணி பாருங்க, என் மேல நம்பிக்கை இல்லைனாலும் பரவாயில்ல, இப்போ இந்த மருந்தோட வீரியம் குறையிற வரைக்கும் நீங்க இங்க இல்லாம இருக்கிறதா நல்லது, இல்லைன்னா என்னோட உணர்ச்சிகள் மீறி உங்களை நான் ஏதாவது பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பக்கத்திலே நெருங்கிட்டு இருக்கா. அப்படி இருந்தும் அந்த நேரத்துல வேற வழியே இல்லாம என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு மாதிரி நெருங்கும் போது அவளோட நெஞ்சில ஒரு மச்சம் இருக்கும்ல, அது கொஞ்சம் கொஞ்சமா எதையோ போட்டு மறைச்சிருப்பா போல. திடீர்னு வந்துட்டு அது தெரிய ஆரம்பிச்சிருது. அதுக்கு ஹீரோ பாக்குறதுக்குள்ள அது எப்படியாவது சமாளிச்சு ஆகணும் அப்படின்ட்டு பொசுக்கு கிஸ் பண்ணிடுறா. கிஸ் பண்ணிட்டு என்னால இப்ப எதையும் சொல்ல முடியாது, இங்க எது நடந்தாலும் அது பிரச்சனையில போய் முடியும், உங்க இஷ்டம் இல்லாம நான் ஏதாவது பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படி அங்கிருந்து நகரலாம்னு நினைக்கும் போது அவன் அந்த மச்சத்தை பாத்துறான். உடனே அந்த ட்ரெஸ் மேல இருக்க ட்ரெஸ் கத்தியால எடுத்து விட்டுட்டு கத்தியை வச்சு நீ திரும்ப உன் ஷோல்டர்ல நான் ஒரு மச்சத்தை பார்த்தேன் அப்படின்னு கேட்கும்போது அப்படியே அவ திரும்ப, ஆனா அதுல வந்துட்டு பூ மச்ச மாதிரி தான் இருக்கும், அங்க ஏதோ பூக்கள் வந்து பரவி கிடக்கிற மாதிரியும் அந்த அது வந்துட்டு இவன் மேல பட்டு அது மச்ச மாதிரி தெரிஞ்ச மாதிரியும் அப்படியே சமாளிச்சிடறா. அதுக்கப்புறம் அப்படியே அங்க இருக்கிற ஃப்ரீசரான தண்ணியில வந்துட்டு இருக்கா, நீ ஏன் அந்த ஜில் தண்ணியில இருக்கணும், என்னோட உணர்ச்சிகளை நான் கட்டுப்படுத்திக்கணும்னா எனக்கு வேற வழியே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி அவ அதுல இருக்கும் பொழுது அவனும் அவளை புரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். ஆனா அங்க கடுப்பான விஷயம் என்ன அப்படின்னா, யார் கடுப்பாகிறானா, வில்லி தான் கடுப்புறாங்க. ஓட்ட பிளான் எதுவும் ஒர்க் அவுட் ஆகலையா, அவ எப்படி சமாளிச்சா அப்படிங்கிற மாதிரி சமா காண்டாகிட்டு இருக்காங்க. ஆகுமா ஆகாதா ஆகும். பண்ணி ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. அவ அடுத்ததா என்ன பிளான் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்ம இளவரசியோட கசின் இருக்காங்களா, அவங்கள தான் நான் போட்டுலாம் அப்படிங்கிற மாதிரி அடுத்ததா பிளான் பண்ற ஹீரோயின். அப்படி பிளான் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த சைக்கோ புகை ஒரு லேடி அங்கேருந்து வருது. நீ இந்த மாதிரி வந்துட்டு இந்த பெண்கள் இதுலயும் அது மட்டும் இல்லாம நம்ம இளவரசருக்கும் நல்லபடியா இருக்கிறதால ஒரு சில நோபல் பரிசு எடுத்துட்டு வந்திருக்கேன், உனக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த நோபல் பரிசெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது, எனக்கு வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு பரிசு போதும், அதுவும் நீங்க கொடுக்குற மாதிரி இருந்தா ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அது மட்டும் இல்லாம நேற்று நீங்க ஏதோ பண்ண பிளான் சொதப்பிரிச்சு போலி அப்படின்னு ஹீரோயின் லைட்டா வெறுப்பேத்த அவங்க கடுப்பாயிட்டு அந்த கிஃப்ட் கொண்டு வந்தாங்களா பாக்ஸை அது தெரியாதனமா அடிச்சு விட்டுறாங்க. அதுல இருந்த வந்து கிஃப்ட்ஸ் விழுந்து போயிடுது. அதுல வந்துட்டு நம்ம ஃபீனிக்ஸ் போட்ட ஒரு ஹேர் பின் இருக்கு, அது வந்துட்டு அந்த மரியாதைக்குரிய அந்த ஹேர் பின்னை வந்துட்டு இதுல எடுத்துட்டு வந்துட்டு அசிங்கப்படுத்தினா அதுவே ஒரு குற்றமா, அது தெரியாம எடுத்துட்டு வந்த உடனே அந்த ஹேர் பின் கீழே விழுந்தோடனே அங்க இருக்கிற பணிப்பெண்கள் தான் பதறாங்க, இந்த ஹேர் பின் இப்படி அசிங்கப்படுத்த கூடாது, இப்படி அசிங்கப்படுத்தினா அது மரண தண்டனை கூட கொண்டு போய் விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதை பார்த்த உடனே உங்களுக்கு தான் இந்த ஹேர் பின் ரொம்ப பிடிக்குமே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தான் இப்போ ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. என்னன்னா நம்ம வெள்ளி இளவரசியோட ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஆக்சுவலி இவங்க அவங்க ஃப்ரெண்டே கிடையாது,
என்னன்னா இவங்க தான் இங்க இளவரசியா இருக்க வேண்டியவங்களே. அப்படி இளவரசியா இருக்க வேண்டிய இவங்க இப்போ ஒரு சாதாரண ஒரு பொண்ணா இருக்கிறதுக்கு காரணம் வந்துட்டு நம்ம வில்லியோட ஃபேமிலி தான். அவங்களுக்கு ரொம்ப நாள் வந்துட்டு இந்த ஹேர் பின்னை போடணும், அதுக்கான இளவரசியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவங்களுக்குள்ள அது இருந்துகிட்டே இருந்திருக்கு. அதுவும் சின்ன வயசுல இருந்து இருந்துகிட்டே இருந்திருக்கும் போது அதை பார்த்த உடனே அவங்க அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி நர்வஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும், உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆக அந்த ஹேர் பின் எடுத்து இந்த ஹேர் பினுக்கு உரிய ஆள் நீ தான் அப்படிங்கிற மாதிரி ட்விஸ்ட் பண்ண வந்த பிள்ளையே ஹீரோயின் ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டு இருக்கிறான். அந்த பிள்ளையும் அப்படியே இவ சொல்றது நம்பி கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி விடுறதுன்னு நம்பாம அப்படியே அது ஃபீல் பண்ணிட்டு இருக்குது. நம்ம இளவரசியா இருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதுவும் அந்த ஹேர் பின்னை போட்டதுக்கான அது பெரிய பெரிய குற்றம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வருவாங்க. அதெல்லாம் யோசிக்காம அது பாட்டு அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டு இருக்குது. இந்த மாதிரி மேனிபுலேட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க ஹேர் பின்னோட இருக்கிறத பார்த்து நம்ம இளவரசி செம காண்டாகி இதை எப்படி நீ போட்டுட்டு இருப்ப அப்படின்னு வந்து கேட்கும்போது அவங்களுக்கு எப்படி தோணும், என்ன நம்ம உரிமை, ஆனா இப்ப இவ இருந்துட்டு இருக்கா, இதை கூட போட்டு கூட கூடாதுன்ட்டு இப்படி இப்படி பண்றா அப்படின்னு தான் தோணும். அவங்க கத்த ஆரம்பிச்சிடறாங்க ரெண்டு பேருமே, அதாவது கசின்ஸ் ரெண்டு பேருமே இப்போ சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப இருந்துட்டு அவளுக்கு புரிஞ்சு போச்சு யாரோ ஒரு மேனிபுலேட் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. இங்க பாரு அதை நீ போட்டுக்க கூடாதுன்னு இல்ல, அதுக்கான ஒரு வழியை நான் ஏற்படுத்தி கொடுக்குறேன், அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்ட்டு நம்ம வில்லிகாரி கொஞ்சம் அமைதியா பேசிட்டு இருக்காங்க. சரி இவ்வளவு நாள் இவ தான் நம்மள பத்திரமா பார்த்திருக்கா, ஒரு சகோதரி மாதிரி நடந்துட்டு இருக்கா. அப்படி இருந்தாலும் இந்த இளவரசி அப்படிங்கிற அந்த பதவி மேல இருக்கிற ஆசை இன்னும் கொஞ்சம் மண்டிக்கு ஏறி போயிடுது, போக விடுற வண்டிக்கு. அப்படி ஏறி போகும்போது அதை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு அந்த சைக்கோ என்ன பண்ணுதுன்னா, நமக்கு ஹெல்ப் பண்ண ஒரு மெய்டு இருப்பாங்கல்ல, அந்த மெய்டுக்கு சூடு வச்சிட்டு இருக்கு. இந்த வலி உனக்கு எப்படி இருக்கு தெரியுமா, இந்த வலி உனக்கு எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்ட்டு. அந்த நேரத்தில் ஹீரோயின் உள்ள புந்து அவங்கள இன்னும் மேனிபுலேட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இந்த மாதிரி சொல்லும்போது பாத்தீங்களா, நீங்க போட்டுட்டு இருக்கும் போதே அது உங்களுக்கான உரிமைன்னு தெரிஞ்சும் அதை ஏன் அவங்க உங்களுக்காக கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது, இந்த டைம் வந்துட்டு கொஞ்சம் சுதாரிச்சு நம்ம வில்லியோட கசின் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஹீரோயின் மேனிபுலேட் ஆகாம அப்படியே கொஞ்சம் உஷாராகிட்டு கொஞ்சம் நாசுக்கா அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படியா, அப்படியே இருக்கட்டும், அப்போ இதை எனக்கு இதுல இருந்து எடுத்து கொடு அப்படின்ட்டு நெருப்பு உள்ள போட்டுட்டு அதுல இருந்து எடுத்து கொடுக்க சொல்றாங்க. அப்போ வந்துட்டு ஹீரோயின் இருந்துக்கிட்டு அது முடியாதுங்கும் போது இந்த நெருப்போட இது எப்படி இருக்கணும் உனக்கு தெரியணுமா அப்படின்னு சொல்லி வளைச்சி பிடிச்சி நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம வில்லியோட கசின் அந்த நெருப்பு கிட்ட கொண்டு போது கை கொஞ்சம் பர்ன் ஆகிடுது. அந்த நேரத்தில் கரெக்டாக நம்ம வில்லிகாரி வந்த உடனே வில்லிகாரி வந்துட்டு எப்படி என்னோட கசினை நீ வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி கேட்கும் பொழுது உங்களோட கசின் தான் எடுத்து கொடுன்னாங்க. இப்போது அது கீழே தள்ளி விட்டு அதில் தண்ணி ஊற்றிடுறாங்க அங்கே இருக்கிற மேடெல்லாம். அதுக்காகத்தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறி போன அந்த ஹேர் பின்னை எடுத்து கொடுத்த உடனே அவளுக்கு செம்ம கடுப்பாயிடுது. அந்த நேரத்தில் கரெக்டாக அங்கே ஹீரோ வரான். அந்த ஹீரோ வரதை பார்த்துட்டு உடனே ஹீரோயின் அப்படியே நல்ல புள்ள மாதிரி நடிக்க ஆரம்பிச்சோன்னே இதை பார்க்காத வில்லிகாரியான இளவரசி நம்ம ஹீரோனை எதிர்த்து பேச என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்கும்போது, இல்லை அவங்க வந்துட்டு நெருப்புக்குள்ளே ஹேர் பின்னை போட்டு அதை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப ஃபீனிக்ஸ் ஹேர் பின்னு, அது ரொம்ப மதிப்பு மிக்கது, அதனால தான் நான் வந்துட்டு அதை எடுத்து கொடுக்க தான் ட்ரை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஆகா இந்த நேரத்தில் வந்துட்டு நமக்கு எதிராக எல்லாமே அமைஞ்சிருக்கு, இதை பிளான் பண்ணி தான் இவ பண்ணியிருக்கா, அதனால இதை நாசுக்கா நவுத்திட்டணும் அப்படிங்கிற மாதிரி வில்லி பிளான் பண்ணி, இல்லை இது ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு மறுபடியும் அந்த பெண்கள் விழா கூடுதில்ல, அப்போ வந்துட்டு நம்ம கசின் வருவாங்க, அதுக்காக தான் பேசிகிட்டு இருந்தோம், அதுவும் வேறு ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளித்து ஹீரோ அங்கேருந்து அமுச்சு வச்சிடறாங்க. இதில் ஹீரோயின் எதிர்பார்த்தது எதுவுமே அங்கே நடக்காமல் போயிடுது. உடனே வில்லிகாரி இருந்துட்டு கொஞ்சமாவது கண்ட்ரோல் ஆகிரு, இப்படி பண்ணிட்டு இருக்காத, என்ன அவள் மேனிப்புலேட் பண்ணுறா, அது மட்டும் இல்லாமல் எனக்கான தகுதி நீ கொடுக்கவும் மாட்டேங்கிற, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது, உனக்கான தகுதியும் உனக்கான இளவரசி அந்த ஆசையும் நான் கண்டிப்பாக கொடுப்பேன், நீ எனக்கு சாதாரண ஒரு கசின் மட்டும் கிடையாது, என்னோட சகோதரி மாதிரி அப்படின்னு சொல்லி வில்லிகாரி அந்த பிள்ளையை சமாதானப்படுத்தி அமுச்சு வைக்கிறாங்க. சமாதானப்படுத்தி அமுச்சு வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் வில்லத்தனமாக யோசிக்கிறாங்க, என்ன இருந்தாலும் உங்களுக்கு கீழேன்னு சொல்லி எவ்வளோ டைம் எங்களை அசிங்கப்படுத்தியிருப்பேன், நான் மறுபடியும் இந்த இளவரசி பதவி உனக்கு நான் விட்டு கொடுப்பேன்னு நினைக்கிறியா, கண்டிப்பாக இல்லை, என்னோட தேவை முடிஞ்ச உடனே நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் வில்லிக்கு அந்த கசின் புள்ள மேலே கொஞ்சம் பாசம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நேராக ஹீரோனை தான் போய் பார்க்க போகிறாங்க. அவளை எனக்கு எதிராக திருப்பணும்னு பார்க்குறியா, அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்கள் விழாவில் நீ ட்ரெஸ்ஸை போட்டு வந்துட்டு நீ முதன்மை வகிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறியா, அது நடக்கவே நடக்காது அப்படின்ட்டு நம்ம வில்லிகாரி அந்த ட்ரெஸ் எல்லாம் தட்டி விட்டு போக ஹீரோயின் என்ன யோசிக்க ஆரம்பிக்கிறான்னா, என்னோட டார்கெட் வந்து நீ கிடையவே கிடையாது, உன்னை மேனிப்புலேட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட நோக்கம் கிடையாது, உன்னோட கசினை வச்சு தான் உனக்கு நான் ரிவீட் அடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அவள் ஒரு பிளான் பண்ணுறா. என்ன பிளான் பண்ணுறான்னா, இப்போது நம்ம கசின் வந்துட்டு சூடு வச்சுட்டு இருந்தாங்களே ஒரு மெய்டு, அந்த மெய்டு மூலயமா ஒரு காயை நவுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. பார்த்தா அந்த கசின் பைப்பில் ஏற்பட்ட அந்த தீக்காயத்தால் வலிக்குது அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. அது தீக்காயம் எரியும்ல, அதனால மறுபடியும் அந்த கஞ்சா புகை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணும்போது இளவரசி இருந்துட்டு உங்களை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு அதுவும் அந்த பெண்கள் விழா வரைக்கும் நீங்கள் அதை எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் அவளால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா பெயின் அந்தளவுக்கு இருக்குது. உடனே எனக்கு வேணும் அப்படிங்கும்போது உங்களுக்கான மருந்து வேற ஒன்று இருக்குது, இளவரசிக்கு வந்துட்டு சீக்கிரட்டாக ஒரு மெய்டு கொடுப்பாங்க, அந்த மருந்தை வேணால் நான் எடுத்துகிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்கும்போது, அப்படியா, அதை நீ எடுத்துகிட்டு வா, சீக்கிரம் எடுத்துகிட்டு வா, அதை வச்சு நான் வேறு விஷயங்கள் சமாளிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அதை நீ எடுத்துகிட்டு வரலாம் செத்துருவ அப்படின்னு சொல்லி தான் மாட்டி அமுச்சு வைக்கிறாங்க. இப்போ தான் வந்துட்டு அங்கேருந்து ஹீரோயின் ஒரு ஜன்னல் விளையாட்டி பார்த்துட்டு என்னோட பிளான்குள்ளே நீ கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லி, என்ன அப்படின்னா
இந்த பிளானை போட்டதே நம்ம ஹீரோயின் தான். அந்த மெய்டை கூப்பிட்டு, "இங்க பாரு, நீ ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுட்டு இருக்க, கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்க. அதுக்காக நீ பழி வாங்கணும் அப்படின்னா என் கூட கை கோத்துக்கோ. நான் சொல்ற மாதிரி செய். கரெக்டான நேரத்தில் நான் ஒரு மருந்து கொடுப்பேன். அதை வந்துட்டு அந்த புகையில மிக்ஸ் பண்ணி விடு. அது மட்டும் இல்லாமல் அவள் அப்படி மயக்கத்தில் இருக்கும்போது நான் சொல்ற விஷயங்களை அவளோட காதில் சொல்லிவிடு" அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. அதே மாதிரியே ஹீரோயின் கொடுத்த மருந்தை அங்கே அந்த புகைக்கு கொடுக்கும்போது அது நல்லா புகைச்சிக்கிட்டு செம்ம ஜாலியாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம புகைக்க கூடாது, அடுத்த நாள் வந்துட்டு அந்த பெண்கள் விழா இருக்குது அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. அது பிரச்சனை இல்லை, எனக்கான வலிக்கு இதுதான் கரெக்டான இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக மயக்கத்தில் இருக்கும்போது காதோரமாக போயிட்டு அவங்க அம்மா பேசின மாதிரி, அதாவது இந்த பொண்ணு தான் இளவரசியாவோ அந்த மரியாதைக்குரிய பெண்ணாவோ இருந்திருக்க வேண்டியது, ஆனால் வில்லிகாரி இளவரசி ஃபேமிலி தான் இவங்க இடத்த பறிச்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அவன் மண்டைக்குள்ளேயே ஓடிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, தனக்கான மரியாதை இது வரைக்கும் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயமும் அவளுக்கு இருந்துகிட்டே இருக்கா. அதை நல்லா இன்னும் ஏற்றி விட அவங்க இன்னும் அதே போதையில் தான் இருக்காங்க. அந்த விழாக்காக கிளம்பணும், அதுக்கான ட்ரெஸ்ஸஸ்லாம் எப்படி போட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுத்து அமைச்சிருக்காங்க போல. அந்த லிஸ்ட்டை படிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படி படிச்சுட்டே இருக்கும்போது சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்டு, இது வந்துட்டு இளவரசிக்கான அந்த ட்ரெஸ்ஸை நான் உங்களுக்கு மாற்றி படிச்சிட்டேன், உங்களுக்கான இது ஒரு சாதாரண ட்ரெஸ்ஸு, அது மட்டும் இல்லாத சாதாரண ஹேர் பின்னு தான் அப்படின்னு சொல்லி இன்னும் வெறுப்பேற்றி விட அந்த போதையிலே தான் இன்னும் இருக்கா அவள் இன்னும் கட்டுப்பாயிட்டு நம்ம இளவரசி மேலே செம்ம காண்டாயிடுறா. செட் பண்ணி ஹீரோவையும் ஹீரோட ஃப்ரெண்டு தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஏதோ சதிவேலை பண்ணுறா அப்படிங்கிறது நல்லாவே இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனால் இது என்னென்ன உண்மையை வெளியே கொண்டு வரணும்னு தெரியல, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோட ஃப்ரெண்டு வந்துட்டு அவங்களை இங்கே வச்சிருக்கிறது நல்லது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அங்கே கட் பண்ணி நம்ம இளவரசியான வில்லியை தான் காமிக்கிறாங்க. அவங்க அழகாக ரெடியாகி வராங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்கள் விழாவில் எல்லாமே இருக்காங்க. அப்படி எடுத்துட்டு இருக்கும்போது அவங்க ஹேர் பின் இருக்குல்ல, அதில் 2 ஃபீனிக்ஸ் ஜெட் பின் இருக்கு. அப்பயே புரிஞ்சுக்கணும் அதில் அவளுக்கான மரியாதை என்ன அப்படின்ட்டு. அங்கே நம்ம கசின் பைய புள்ள புகையை போக்கிட்டே வருது. புகை போக்கிட்டு வந்த உடனே அங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி முகம் சொல்லிக்கிற மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. உடனே நம்ம இளவரசியான வில்லி ஓடி போயிட்டு, உன்னை எப்படி ரெடியாகி வர சொன்ன, எப்படி ரெடியாகி வந்திருக்க, ஓ என்ன நீ எப்படி ரெடியாகி வர சொன்ன, நீ ஏன் கீழ்த்தரமாக தானே பார்த்துட்டு இருக்க, என்ன லூசுத்தரமாக பேசிட்டு இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற ஒரு லேடி வந்துட்டு, என்ன இன்னைக்கு கொஞ்சம் அழகாக இருக்கீங்க, என்ன இருந்தாலும் இளவரசி விட அழகு இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு இன்னும் அந்த போதையில் மண்டையில் ஏறிடுது. அப்படியே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் மட்டும் என்ன ஓகேவா, உங்கள் ஹஸ்பண்ட் மட்டும் என்ன ஓகேவா, வெளியில் என்ன பொண்ணு கூட சுற்றிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்ட்டு இது பாட்டு வளர ஆரம்பிச்சிருது. இதை பார்த்த உடனே வந்துட்டு நம்ம வில்லிகாரிக்கு புரிஞ்சு போச்சு, இவ அளவுக்கு மீறி பேசிகிட்டு இருக்கா, இது நமக்கு தான் பிரச்சனைகளை முடியும் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பொண்ணையும் பிடிச்சி கலாய்ச்சிட்டு இருக்காங்க போதையில். ஃபுல்லாக எல்லா கஜானையும் காலி பண்ணிட்டேன், உன் மாமியார் உள்ள தங்கம் இருக்குது வெள்ளி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க, நீ வெறும் ரூமை மட்டும் பாதுகாத்துட்டு இருக்க, இதெல்லாம் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கும்பொழுது நம்ம இளவரசி வில்லியையும் திட்டுறாங்க. எனக்கான எல்லாத்தையும் பறிச்ச நீயும் உங்கள் அம்மாவும் அப்படி இப்படின்னு திட்ட திட்ட, ஆகா இது எல்லாம் மீறி போயிட்டு இருக்கடா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளை அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. அவளை அங்கேருந்து கூப்பிட்டு போனதுக்கப்புறம், எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்க, என்ன இப்படி பேசிட்டு இருக்க, என்னோட நீ ரொம்ப நல்லவளா அப்படின்னு அப்படி காட்டிக்கிற, ரொம்ப அழகானவளா, அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிறவளெல்லாம் ஒன்றும் ஏதோ இளவரசி மகாராணிங்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க, 2 ஃபீனிக்ஸ் ஜெட் பண்ணி வச்சிருந்தா நீ என்ன பெரிய ஆளா, நீ பண்ண விஷயங்கள்லாம் தெரியாதா, அதுவும் உன்னோட திருமணத்தில என்ன பண்ணன்னு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை பற்றி வெளியில் சொல்ல நினைக்க அங்கே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு டிராயிங்கை வரைஞ்சிட்டு இருக்கா. அந்த டிராயிங்கில் இருந்த கசினோட படத்தில் ஏதோ ஒரு டிராயிங்கை வரைஞ்சி அதுக்கு ரெட் கோட்டிங் கொடுத்துட்டு இருக்கா. அப்போவே தெரிஞ்சு போச்சு ஆப்பு ரெடி ஆகிருச்சு அப்படின்ட்டு. பார்த்தா வாய மூடு அப்படின்னு சொல்லும்போது, நீ பண்ண விஷயம்லாம் இளவரசிக்கு தெரிஞ்சா உன்னை தூசா கூட மதிக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி நல்லா வெறுப்பேற்றிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பையன் இந்த உண்மை மட்டும் தெரிஞ்சது அப்படிங்கும்போது அவளுக்கு செம்ம கடுப்பாயிடுது. அவங்க எப்பவும் புகை பிடிச்சிட்டு இருப்பாங்களே ஒரு பைப் மாதிரி, அந்த பைப்பை எடுத்து வாயிலே உள்ள விட்டு குத்தி கோவத்தில் நம்ம இளவரசி வந்துட்டு நம்ம கசினை குத்துன்னு குத்தி கொலையே பண்ணுறா. இந்த விஷயத்த சொல்லிவிடுவாளோ அப்படின்ட்டு அங்கே கத்துன்னு கத்த, இவ வாயிலேயே வச்சு குத்த கரெக்டாக இவங்க அப்படியே இறந்து போயிடுறாங்க. ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் ரியலைஸே ஆகிறா, ஐயோ நம்ம இவ்வளோ கொண்டுட்டோமோ அப்படின்ட்டு. அப்படியே கத்திட்டு ரத்த வெள்ளத்தோட இருக்கும்போது அங்கேருந்து ஒருத்தன் வரான், வந்துட்டு நம்ம இளவரசியோட தம்பின்னு வச்சுக்கோங்க. அவன் போயிட்டு அம்மாவை கூட்டுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவன் அங்கே இருக்கிற கதவெல்லாம் லாக் பண்ணி விட்டுட்டு வெளியில் போகிறப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்களோ ஒரு மெய்டு, அந்த விஷயத்த பார்க்குறாங்க. நேராக ஹீரோயினுக்கு தான் சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே பார்த்தா ஹீரோயின் அவளோட டிராயிங்கை வரைஞ்சி முடிச்சு அப்படியே ஒரு சிரிப்பாக பாருங்களேன் ரெட் கோட்டிங்கோட. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டும் செஸ் விளையாடிட்டு இருந்தாங்கல்ல, அப்போ வந்துட்டு இந்த நியூஸ் வந்துட்டு நம்ம இளவரசருக்கு ஹீரோக்கு தெரிய வருது. அவன் இந்த விஷயம் வெளியில் பரவாமல் பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இங்கே பாரு இன்னமும் அந்த பொண்ணை இங்கே விட்டு வச்சுனா பெரிய பிரச்சனையாக உண்டாகும், இப்போவே அவளை கொன்னுடு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஒரு அழகான வாள் அது கரெக்டான உரையில் இருக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் வராது, அது கரெக்டு தான்ப்பா. ஆனால் அந்த அழகான வாள் நீயா இருந்து அதை பிடிக்கிற ஆள் அவளா இருந்தால் எத்தனை பேத்த காயப்படுத்தும், எத்தனை பேத்த கொல்லும். இப்போ நீ அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணதான் இந்த மாதிரி விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. இது போக போக பெரிய பிரச்சனையாகும். நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறான்னா, அவனோட வாழை போய் எடுத்து, அதாவது ஹீரோட வாழை போய் எடுத்துட்டு, உனக்கான மரியாதையும் உனக்கான அழிவையும் வரும்போது அதை நீ சமாளிக்கணும், அவளை போய் கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லி வாழை
கொடுத்து அனுப்பிச்சு வைக்கிறான். நேரா ஹீரோவும் வந்துட்டு ஹீரோனை அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நேரா போறான். அவளும் அங்க நிக்கிறா. அவன் வந்துட்டு ஹீரோயின் கழுத்துல கத்தி வச்சுட்டு நிக்க கரெக்டா அந்த இடத்துல ஒரு லேடி இன்ட்ரோ பண்றாங்க. அது யாருன்னா நம்ம வில்லியோட அம்மா தான். இருக்கிறதே ரொம்ப வில்லத்தனமானது இந்த லேடி தான் போல. ஹீரோ கத்தி வச்சிருக்கிறது நிக்கிறத பார்த்த உடனே என்னடா நம்ம மருமகன் கத்தி வச்சுட்டு நிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறப்ப அவங்களோட அசிஸ்டண்டான இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு, பிரச்சனைக்கு உண்டான பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது அவங்க பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுறாங்க. இது வந்துட்டு அடிமையா இருந்தவங்க, அது மட்டும் இல்லாம முன்னாடி இருந்த நம்ம ராஜவம்சத்தை சேர்ந்தவங்களா அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப விஷயம் கிடையாது அப்படின்ட்டு இங்க என்னமோ நடந்துக்கிட்டு தான் பொண்ணை தான் பார்க்க போறாங்க. இங்க பார்த்தா ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன விளையாண்டுட்டு இருக்க இடத்துல வந்துட்டு என்ன வச்சு, அது மட்டும் இல்லாம நீ என்னென்ன பிளே பண்ணிட்டு இருக்கிய அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவ தெளிவா சொல்லிடுறா, ஆமா நான் தான் அந்த லேடியை மேனிபுலேட் பண்ணேன். ஆனா அவங்க இந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் எந்த இடத்துல நடந்திருக்குன்னு கொஞ்சம் நுண்ணிப்பா கவனிங்க. அது மட்டும் இல்லாம இங்க நான் நார்மலா ஒரு டான்ஸ் ஆட பண்ணதான் வந்தேன். ஆனா இங்க ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு, மேனிபுலேட் பண்ணணுமோ மத்தபடி இதெல்லாம் எதுக்காக இப்படி பண்ற அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில விஷயங்கள் புரியாம இருக்கிறதே நல்லது. அதை புரிஞ்சுக்கும் போது என் மேல இங்க அன்பா இருக்கக்கூடிய ஒரே ஒரு பர்சன் என்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக நான் பண்ற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி டபுக்குன்னு கண்ணத்துல கிஸ் பண்ணிட்டு போயிடுறா. அதனால அங்க எதுவுமே பண்ண முடியல. என்ன பண்ண முடியும், ஹீரோயின் மேலதான் நம்ம ஹீரோக்கு லைட்டா லவ் இருக்குது. அங்க பார்த்தா நம்ம வில்லியோட அம்மா வந்த உடனே அவங்க வந்துட்டு தெளிவா பிளான் பண்ணிடுறாங்க. அவ சூசைட் பண்ண மாதிரி ரெடி பண்ண அப்படின்னு சொன்ன உடனே அவ கழுத்துல போட்டு துண்டை வச்சு நெரிச்சு அவ கழுத்தெலும்பு உடைய வச்சிடறாங்க. அங்க பார்த்தா வில்லிக்காரி பதற்றத்திலே உட்காந்துருக்கா. அவங்க அம்மா வந்து ஏதாவது ஆறுதல் சொல்லுன்னு பார்த்தா அவங்க சிம்பிளா என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு கொடுத்த ட்ரைனிங் பத்தல போல, நீ எதுக்கு சரிப்பட்டு வரமாட்ட போல, இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக்கான ஒரு கொலையை பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதை பார்த்த உடனே அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஷாக்கு. வில்லியோட அம்மாவை போயிட்டு கூப்பிட்டு ஒருத்தன் போயிருப்பான்ல, அவனை நோட் பண்ணி வச்சுக்கேன். ஏன்னா அவன் தான் கதையிலேயே மிகப்பெரிய ட்விஸ்டாவா வருவான். அவன் கூட தான் இருக்கான். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கும்போது அந்த அந்த டான்ஸ் ஆடுற பொண்ணு அப்படின்ட்டு இவ பதட்டத்துல வளரும் போது அவ டான்ஸ் ஆடுற பொண்ணு எல்லாம் கிடையாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நீ அடிமையா வச்சிருந்தியா, அவ தான் உன்னால இன்னும் கண்டுபிடிக்க முடியல. என்ன சின்ன பிள்ளை விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கியா, அவளை போட்டு தரலாமா அப்படிங்கிற மாதிரி பேசும்போது தான் தெரியுது இந்த மாதிரி எவ்வளவு ரெகடான ஆள் அப்படின்ட்டு. ஹீரோயின் கிஸ் பண்ணிட்டு போனால இப்ப வேற வழியே இல்ல. அங்க வந்து பெண்கள் சபைக்கு போயிட்டு நம்ம ஹீரோனோட நம்ம இளவரசர் போய் ஆகணும். அப்படியே போகும்போது அங்க இருக்கிறவங்க எல்லாம் நோபல் லேடி தான் அங்க வரணும், ஒரு சாதாரண டான்ஸர் பொண்ணெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு எல்லாருமே பார்த்துட்டு இருக்கும் பொழுது இப்போ இளவரசர் என்னதான் கூப்பிட்டு வந்திருக்காரு, அவங்களுக்கான மரியாதை நீங்க கொடுக்கல அப்படின்னா அது இளவரசரையே வந்துட்டு அவமானப்படுத்துற மாதிரி ஆகும் அப்படின்னு ஒரு ட்விஸ்ட வைக்க வேற வழியே இல்லாம அங்க இருக்கிறவங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோனும் சும்மா இல்ல, ஒவ்வொருத்தங்களை பத்தியும் அவங்களுக்கு இருக்கிற தனித்துவத்தை பத்தி எல்லாத்தையுமே தெரிஞ்சுட்டு வந்து ஒவ்வொருத்தரை பத்தின ஒவ்வொரு புகழ்ந்து சொல்லும் பொழுது அவங்களே ஹீரோனுக்கு வந்துட்டு அட்ராக்ட் ஆயிடுறாங்க. அந்த அளவுக்கு அந்த பெண்கள் சபை வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஆக்டிவா போயிட்டு இருக்குது. ஹீரோயின் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கும் ஒரே சந்தோஷம். இந்த ரகாடா நடந்துக்காம, இந்த திமுறா நடந்துக்காம எல்லாருக்கும் சகஜமா நடந்துக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே. இதை பார்த்துட்டு ஹீரோவே ஷாக் ஆகுறான். ஓரோ போக்க பார்த்தா இவன் என்னென்ன பிளான் வச்சிருப்பாளோ அப்படின்னு தெரியலையே அப்படின்ட்டு. அதே நேரத்துல அங்க வில்லிக்காரி ரெடி ஆயிட்டு அந்த சபைக்கு ரெடி ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது எங்க போற, அங்க அவளை கூட்டு வந்து ரொம்ப நேரம் ஆகி போச்சு அப்படின்னு சொன்னே வில்லிக்காரிக்கு செம்ம காண்டாக்குது. ஓஹோ இந்த அளவுக்கு நீ விட்டு வச்சுட்டு இப்ப நீ அங்க போற போயிட்டு அவமானப்பட போறியா, இங்கே இரு, உனக்கு இங்க ஒரு முக்கியமான வேலை வச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம வில்லியோட அம்மா என்ன வேலை கொடுக்குறாங்கன்னா, அவ கொண்டு போட்டால அவனோட கசின், அவளோட ரத்தத்தை துடைக்க வைக்கிறாங்க. அவளுக்கா கை நடுங்குது. அப்படியே அவன் நட்டுங்க அந்த ரத்தத்தை துடைக்க வைக்க இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் அனுபவிச்சாதான் நீ இன்னும் தெளிவாவ, இந்த மாதிரி முட்டாள்தனமான காரியம்லாம் நீ பண்ண மாட்டே அப்படின்னு சொல்லி அவளை எப்படி டீல் பண்றது அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்ம பேரரசர் தெரிஞ்சுட்டு இந்த பெண்கள் சபையில பெஸ்டா ரியாக்ட் பண்ணவங்களுக்குன்னு ஒரு கிஃப்ட் வருவாங்க போல. அந்த கிஃப்ட்டை எடுத்துட்டு வர ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா அங்க ஹீரோயின் இருக்கிறத பார்த்து கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. ஆக்சுவலி அந்த பெண்கள் சபை வந்துட்டு நல்ல விஷயங்கள் பண்ணன்றாங்க, இதெல்லாம் பண்ணி பேரரசருக்காக தான் பண்றாங்க. அதுக்கு ஒரு நோபல் பரிசுன்னு ஒன்று கொண்டாந்து கொடுப்பாங்க போல. அங்க வந்து ஹீரோயினை பார்த்தோன்னே நம்ம வில்லியோட அம்மா ஆல்ரெடி சொல்லி வச்சிருப்பாங்க போல, போயிட்டு ஹீரோயினை டேமேஜ் பண்ணு அப்படின்ட்டு. அங்க வந்தாலும் இங்க நோபல் லேடி இருந்தாதான் இந்த இடத்துக்கே மரியாதை, இப்படி ஒரு டான்ஸ் ஆடுற பொண்ணெல்லாம் இங்க இருக்கும்போது இந்த கிஃப்ட்டுக்கே மரியாதை இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது மறுபடியும் நம்ம ஹீரோயின் சிக்க வைக்க ஆரம்பிக்கிறா. இங்க இளவரசரே என்ன மதிச்சு உள்ள விட்டுருக்காருன்னா அப்ப இளவரசர் இருக்கிற முடிவை நீங்க எதுக்குறீங்களா அப்படின்னு ஒரு ட்விஸ்ட வைக்க அந்த அங்க இருந்து வாய மூடிட்டு போயிடுறான். இதை கேட்டு அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஷாக்கு, பக்காவா யோசிக்கிறாளே அப்படின்ட்டு. அப்படியே அந்த நேரத்துல வந்துட்டு ஹீரோ வந்துட்டு நீ எல்லாம் யோசிச்சுதான் பண்றியா அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே சொல்ல முடியாது, உங்களுக்கான ஒரு சில ஃபயர் ஒர்க்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு அங்க ஃபயர் ஒர்க்ஸ் வெடிக்க வைக்க அது இன்னும் கலர்ஃபுல்லா இருக்கு. அது ஹீரோக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாம் அங்க இருந்து பாத்துக்கிட்டு நம்ம வில்லியும் அவங்க அம்மாவும் செம்ம காண்டாக்குறாங்க. அங்க இன்னும் அவன் ரத்தத்தை தொடச்சிக்கிட்டே தான் இருக்கிறா. அது இன்னும் அவளுக்கு பெரிய டிப்ரெஷனை உண்டாக்குது. ஏற்கனவே தான் கையால அவளை கொண்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு வருத்தம் வேற, இந்த மாதிரி ஒரு தண்டனையை கொடுத்தா அவ இன்னும் சஃபர் ஆகதான செய்வா. நம்ம வில்லியோட அம்மா வந்துட்டு தெளிவா சொல்லிடுறாங்க, அவளை நான் பாத்துக்கிறேன், முட்டாள்தனமா நீ எதுவும் யோசிச்சுட்டு இருக்காத, இப்போதைக்கு இவளோட கொலை கேஸ் வந்துட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷனா தான் போயிட்டு இருக்கும், இதை தாண்டி வேற எதுவும் நீ யோசிக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளை அனுப்பிச்சு வச்சுக்கிறாங்க. இருந்தாலும் அந்த சஃபர்ல தான் இருக்கா. அங்க போன உடனே நம்ம ஹீரோ தான் போயிட்டு வில்லிய பார்க்க போறான். போன உடனே அவ கத்துன்னு கத்துறா, என்னன்னா என்னோட இடத்துல எப்படி ஒரு டான்ஸ் ஆடுற பொண்ணை நீ கொண்டு வந்த அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த நேரத்துல நீ எங்க போன, அது மட்டும் இல்லாம உன்னோட இடத்துல தான் உன்னோட கசின் கிடந்தா, இவ்வளவு விஷயங்கள் இருக்கும் பொழுது நான் இன்னும் உன்னை எதுவுமே பண்ணாம வச்சிருக்கேன் அப்படிங்கும் போது உன் மேல நான் எவ்வளவு அக்கறை வச்சிருக்கேன் அப்படிங்கறத நீ புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம எனக்கு என்னமோ
உன் மேல கொஞ்சம் ஒரு சில டவுட்டுகள் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, அது எப்படி என் இடத்துல நீ அவளை வச்ச அப்படின்னு கேட்கறப்பதான் சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றான். ஒரு இடத்துல நாம எதிர்பார்க்கறவங்க இல்ல அப்படின்னா அந்த இடத்துல வேற ஒருத்தவங்க வைக்கிறது தப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ஸ்லீப்பர் சட்டை செப்புன்னு வச்ச மாதிரிட்டு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டே இருக்கான். கிளம்பி போனதுக்கு அப்புறம் அந்த ஒருத்தன் போயிட்டு நம்ம வெள்ளிக்காரியோட அம்மாவை கூப்பிட்டு வந்தால அவன் வரான். இவன் அந்த ரத்தக்கரையை கையில பட்டோன்னு அந்த டிப்ரெஷன்ல கையை போட்டு கழுவுன்னு கழுவிட்டு இருக்கா. கழுவிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற மெயில பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற அந்த ஹை லெவல் ராயல் லெவல்ல இருக்கிற இளவரசிக்கு எல்லாமே இந்த மெயிட பார்த்தா எப்படி தெரியுதுன்னு தெரியல. அவங்கள பிடிச்சி திட்டிட்டு இருக்கும்போது அந்த பயவுல வந்துட்டு உனக்கு ஒன்னும் ஆகாதுன்னு ஆறுதல் படுத்திட்டு இருந்தவன் திடீர்னு பிடிச்சி கிஸ் பண்றான். ஆக மொத்தத்துல இவங்க 2 பேத்துக்குள்ள லவ் ட்ராக் ஓடுது போல. இதை ஹீரோ வெளியில இருந்து பார்த்துட்டான். ஆக மொத்தத்துல இதுவும் அவனுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் இங்க காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு இவளுக்கு ஹெல்ப் பண்ணால ஒரு மெய்டு, அந்த மெய்டை தேடி போகும்போது அவளோட ஹேர் பின் மட்டும்தான் இருக்கு. ஆக மொத்தத்துல அவங்களை யாரோ அட்டாக் பண்ணி தூக்கிட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அது யாரு அப்படிங்கிறது கரெக்டா ஹீரோயின் கெஸ் பண்ணிடுறா. கண்டிப்பா வில்லியும் அவங்க அம்மாவும் தான் இருக்கும். அதுக்கு பின்னாடி இருக்கிறது அவதான் தெரிஞ்சுட்டு தூக்கிருப்பாங்க. இப்போதைக்கு நம்ம ஹெல்ப் கேட்க வேண்டியது யார்கிட்ட ஹெல்ப் கேட்கறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு யார்கிட்ட ஹெல்ப் கேட்கறதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கா. அந்த நேரத்துல அந்த மெய்டு பிள்ளைய 2 பக்கமும் கயிறை கட்டி கையை எடுத்து வச்சு சவுக்கால போட்டு அட்டின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம வெள்ளிக்காரி வந்துட்டு கேக்குறா, உண்மையை சொல்லு, நீ அவ கூட சேர்ந்து இந்த விஷயத்த பண்ண அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணெல்லாம் பயப்படவே இல்லை. ஆமா, நான் ஹீரோட சேர்ந்துட்டு தான் அது பண்ணேன், நான் தான் சதி வேலை பண்ணேன், அவளை மேனிபுலேட் பண்ண நான் தான் ஹெல்ப் பண்ணேன். ஆனா இவ்வளவு விஷயங்கள் கேட்கறியே, உன்னோட கசின் எவ்வளவு என்ன கொடுமைப்படுத்திருப்பா. உங்களுக்கு மெய்டுனா அவளை இலக்காரமா போச்சுல, நீங்க யூஸ் பண்ற ஒரு பொம்மை இல்ல, என்ன வேணாலும் பண்ணலாம், சூடு வைக்கலாம், அடிக்கலாம், நகத்தை பிக்கலாம் அப்படின்ட்டு அந்த பொண்ணு காண்டாயி காரி துப்ப நம்ம வில்லிகாரி மூஞ்சிலேயே எச்சி பட்டுருது. கட்டுப்பான அவ சவுக்கு எடுத்து பல்லாறு நட்டிக்கிறா. ஆனா அந்த பொண்ணு கேஷுவலா சொல்றா, உன்னால என்ன பண்ண முடியும், முடிஞ்சா என்ன கொல்ல முடியும், உங்ககிட்ட அனுபவிக்கிற கொடுமைக்கு நான் செத்தே போகலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு மாசா ரிப்ளை கொடுக்க, அங்க இருந்த நம்ம வில்லியோட அம்மா இருந்துகிட்டு நீ இன்னும் முழுசா கத்துக்கல போலியே, ஒருத்தவங்களை அடிக்கிறதாலேயோ அவங்கள வந்துட்டு கொல்ற அளவுக்கு போறதாலேயோ உண்மைகள் வெளியில வரும், அவங்களுக்கான அந்த நியாயம் கிடைச்சிரும் அப்படிங்கிறது இல்ல, கொடுமைப்படுத்தினாதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் அவங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பான்ல, இவனை நோட் பண்ணிக்கங்க, இவன் தான் நம்ம ஹீரோனோட அம்மாவையோ ஹீரோயினையோ அந்த குழந்தை பிறந்த டைம்ல வந்துட்டு கொல்ல வந்திருப்பான். அவன் வந்துட்டு என்ன பண்றான்னா நகத்தை புடுங்குற ஒரு மிஷின் எடுத்துட்டு வந்துட்டு நகத்தை ஒவ்வொன்னா புடுங்கி எடுக்கிறான். அது அவ்வளவு கொடுமையா இருக்கு. அவங்க பொண்ணு கத்துறது ஹீரோயின் காதுல கேட்டுருது. சரி, இதுக்கப்புறம் காப்பாற்ற வேற வழியே இல்லை அப்படின்ட்டு நேரா கோர்ட் அபிஷியலுக்குன்னு ஒரு மோனம் வச்சிருப்பாங்க போல, அதை அடிச்சுதான் அவங்க கம்ப்ளைண்ட் எல்லாம் சொல்லணும். அதை போய் தட்டிக்கிட்டு இருக்கா. ஆனா இவ வந்துட்டு ஒரு டான்ஸ் ஆடுற பொண்ணு தான், அதுவும் இளவரசரோட தனியா இருக்கிற ஒரு பொண்ணு, அதுவும் டான்ஸ் ஆடுற பொண்ணுன்னு சொன்னா இவரோட பேச்சை யாருமே கேட்க மாட்டாங்க. ஆனா இவ போட்டு தட்டிட்டு நியாயம் கிடைக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கா. அங்க வந்த கோர்ட் அபிஷியலும் இவ்வளவு ஒரு ஏளனமா பார்த்த உடனே அங்க கூட இருக்கிறவங்க சொல்லிடுறாங்க, இது இளவரசர் சம்பந்தப்பட்ட விஷயம், இப்ப நாம இந்த பொண்ணு சொல்றதை கேட்கல அப்படின்னா கண்டிப்பா இளவரசர் நம்மளை தண்டிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்க பயந்துட்டு நம்ம ஹீரோனோட வராங்க. நேரா ஹீரோனோட வந்துட்டு அந்த பொண்ணை காப்பாத்தலாம்னு முயற்சி பண்ணும்போது ஒரு கண்ணை தோண்டி எடுக்கலாம் ட்ரை பண்ணிருக்காங்க போல, அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திருக்காங்க. ஹீரோன் வந்துட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு நான் காப்பாத்த வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நீ வராம இருந்தாலும் பிரச்சனை இல்லதான், ஏன்னா இங்க இருக்கிற நரகத்தை விட நான் மேல இருக்கிற சொர்க்கத்தை பார்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு வழியோட அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்குது. இங்க அப்படியே இந்த இடத்துக்கு உங்களை யாரு வர சொன்னது அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, அதுவும் நீங்க கொடுமைப்படுத்துறீங்க, அது ஒரு மெய்ட கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்றப்ப, அதாவது ஒரு டான்ஸ் ஆடுற பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்ததால நீ என்னோட கேபினுக்கு வந்துட்டு நீ என்ன வந்துட்டு நீ வந்து கேள்வி கேட்பியா அப்படின்ட்டு கொஞ்சம் ராங்கா திமுறா பேச நம்ம வில்லியோட அம்மா அங்க இருந்து ஹீரோ வரான். இவங்களை யார் வர சொன்னது அப்படின்னு பார்த்தா அதுவும் அந்த ஆள் தான், அந்த கோர்ட் அபிஷியல் தான். எப்படி நம்ம உள்ள போய் விசாரிக்க போனா அவங்களோட பவரை வச்சு அதுவும் இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சு நம்மள ஏதாவது பண்ணுவாங்க. அப்போ இளவரசருக்கு இந்த நியூஸை பாஸ் பண்ணி விடுங்க, அவர் வந்தாதான் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னப்ப அக மொத்தத்துல அந்த கோர்ட் அபிஷியலும் நம்ம ஹீரோனுக்கு தான் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அப்ப அந்த ஹீரோ வந்த உடனே இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இல்ல என்னோட கசினோட கொலையா இல்ல தற்கொலையா இல்ல அந்த விஷயத்துல சம்பந்தப்பட்டிருப்பான்னு இந்த மெய்டு நான் விசாரிச்சுட்டு இருந்தேன், வேற எதுவும் இல்ல இளவரசே அப்படிங்கிற மாதிரி அவன் நடுங்க வில்லி நடுங்க. அங்க இருந்துட்டு அவங்க மாமியார்காரி தெளிவா பேசுது, நீங்க வெளியில தானே போயிருந்தீங்க, என்ன திடீர்னு வந்திருக்கீங்க, நீங்க இவ்வளவு நாள் எங்க போயிருந்தீங்க, திடீர்னு உங்களோட கசின் பொண்ணு இறந்த உடனே இங்க வந்துட்டீங்க போல, அந்த விஷயம் நான் தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கேன், சம்பந்தமே இல்லாம பர்சனலா உங்க இடத்துல வச்சு விசாரிச்சுட்டு இருக்கீங்க, இது சட்டப்படி தப்பு தானே, அப்போ நான் உங்களை இங்க இருந்து கைது பண்ணிட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி லாக் வைக்க வேற வழியே இல்லாம அந்த மெய்டு பொண்ணை ஹீரோயின் காப்பாத்தி அங்க இருந்து கூப்பிட்டு போறா. ஆனா அதே நேரத்துல இன்னொரு விஷயமும் ஹீரோ சொல்லிட்டு போறான், இங்க நீங்க கூப்பிட்டு வந்து கொடுமைப்படுத்திட்டு இருக்கீங்க கரெக்ட் தான், ஆனா அவ இறந்து போனது உங்களோட இடத்துல அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும், அப்போ விசாரணை வந்தா நான் யார ஃபர்ஸ்ட் விசாரிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், ஆனா எனக்கு என்னமோ நீங்க சாட்சிகளையும் ஆதாரங்களையும் அளிக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு அங்க ஒரு செக்க வச்சுட்டு போறான் நம்ம ஹீரோ வந்துட்டு மறுபடியும் ஹீரோயின்ட்ட போய் கேட்கிறான், எதுக்காக ஒரு மெய்டுக்கு நீ இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ற அப்படின்னு சொல்லும்போது அந்த வலிகளையும் வேதனைகளையும் நான் அனுபவிச்சிருக்கேன், அது எனக்கும் புரியும், அதனால
உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோக்கு ஒரு கிஸ். அவன் ஷாக்லயே உறைஞ்சு போய் நிக்கிறான். இங்க பார்த்தா வில்லி அம்மா செம்மையா காண்டாய் நிக்குது. ஏன்னா ஒவ்வொரு நேரத்திலும் இளவரசரை வச்சு அவ தப்பிச்சிட்டு இருக்கா அப்படின்ட்டு. அதே நேரத்துல வேற ஒரு பிளானும் பண்ணிருக்காங்க. அது என்ன பிளான் அப்படிங்கிறது தெரியல. ஆனா நீங்க சொன்ன மாதிரி அதை நான் ரெடி பண்ணிட்டேன், அவ வருவா, அவளை நான் முடிச்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வில்லிக்காரி அம்மா அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்காங்க, நம்ம ஹீரோனோட அம்மாவை கொண்டானே அவனும் இவங்களும் சேர்ந்து அதை பிளான் போட்டிருக்காங்க. அங்க கட் பண்ணி ஹீரோனை காட்டினா அந்த மெய்டை வந்துட்டு கூட்டு போய் வச்சு அவளுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. பாரு உனக்கு ஒண்ணும் இல்ல நான் காப்பாத்த வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன நீ காப்பாத்த வருவ அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. அப்படி இறந்ததுனால அது எனக்கு சந்தோஷம் தான். ஆனா எனக்காக யோசிக்க நீ இருக்குன்னு நினைக்கும் போது தான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. இங்க இருக்கிறவங்கள்ட்டையும் யாருக்கிட்டையும் இறக்க மனசும் இல்ல. அதே நேரத்துல என்ன ஒரு பொண்ணாவும் ஒரு மனுஷியாவும் ஒரு உயிராவும் யாருமே என்னைக்கு மதிச்சது இல்ல. உனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் தான் பண்ணேன். அந்த ஹெல்ப் கூட என்னோட வெஞ்சன்ஸ்க்காக மட்டும்தான் நானும் பண்ணேன். அதுலயே நீ எனக்கு இப்படி ஒரு ஹெல்ப் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க கதவை யாரோ வந்து தட்டுற மாதிரி இருக்கு. அதுல 2 லெட்டர் வச்சுட்டு போயிருக்காங்க. அதுல ஒரு லெட்டர் வந்துட்டு இந்த மாதிரி உங்க அம்மாவை எங்க புதைச்சிருக்கோம் அப்படின்னு நான் சொல்றேன், அந்த இடத்துக்கு நீ வா அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் இருக்கு. அந்த இடத்துக்கு கரெக்டா போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பிளான் பண்றா. இந்த எல்லா வேலையும் செஞ்சதுக்காக நம்ம வில்லிக்காரியோட அம்மாவோட அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ஏதோ சன்மானம் எதிர்பார்க்கறாங்க போல. கிட்டத்தட்ட ஒரு பாக்ஸ்ல 20 கணக்கான தங்க கட்டி இருக்குது. அதுல இருந்து ஒரே ஒரு கட்டி எடுத்துட்டு வந்துட்டு அவனுக்கு கொடுக்க வரும்போது அவனோட ஆசை அந்த 20 தங்க கட்டி மேலதான் போகுது. இதை கவனிச்ச அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, ஒரு திருடனா இருந்த ஒன்ன என் பக்கத்துல என்னோட அசிஸ்டண்டா வச்சிருக்கேன், அதுவே உனக்கு பெரிய விஷயம். நீ என்னடா நான் கொடுக்க வர ஒரு தங்க கட்டி எடுத்துக்காம அந்த 20 தங்க கட்டியை நீ பாத்துட்டு இருக்கல, அதனால உனக்கு இந்த ஒரு தங்க கட்டி கூட கிடையாது, உன் தலையிலேயே நீ பண்ணது தப்புன்னு சொல்லி அடிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஆக மொத்தத்துல இவங்களுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத காட்டுறாங்க. அங்க போயிட்டு ஹீரோனோட அம்மாவோட அந்த பாடியை தோண்டி எடுத்து அவங்களோட எலும்பு கூட எடுத்து அந்த பல்லுல இருக்கிற தங்கத்தை முத கொண்டு அவன் புனிட்டு இருக்கான். அந்த அளவுக்கு கொடூரமான சைக்கவா இருப்பான் போல. அதை எடுத்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோன் அங்கிருந்து வரா. அங்கிருந்து வந்தவங்க எல்லாமே தூக்கி வந்தவங்க எல்லாமே விட்டு ஓடி போறாங்க. அவ வசமா தனியா மாட்டிக்கிட்டா அப்படின்னு நினைச்சு கரெக்டா கத்தி எடுத்து வச்சுட்டு அவங்க ஹீரோனோட அம்மாவோட மண்டையோட ஓட்ட உடைச்சிடறான். எதுக்காக இப்படி பண்ற அப்படிங்கும்போது முன்னாடியே உன்னை உயிரோட விட்டுட்டேன், அதுவே பெரிய தப்பு அப்படின்னு சொல்றப்ப இப்ப நீ மட்டும் என்ன அவங்களோட அசிஸ்டண்டா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா? உன் மேல ஒவ்வொரு நேரமும் ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. அது இல்லாம உனக்கான சைக்கவே இல்ல, அது உனக்கு நல்லாவே தெரியும்ல. இங்க நீ மட்டும்தான் அவங்களுக்கு வேலை செய்யறேன்னு நினைக்கலாம், உனக்கு பின்னாடி இருக்கிறவங்களும் அவங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அது உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு இவனையும் மேல பண்ண பார்க்க. ஆனா அவன் தெளிவா என்ன சொல்லிடுறான், இங்க பாரு இந்த வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, அவங்கள பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அப்படியா அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசுறத பின்னாடில இருந்து ஒரு அசிஸ்டன்ட் ஒளிஞ்சு கேட்டுட்டு இருக்கான். இவன் கூட வந்தவனே மொத்தத்துல இங்க ஏதோ குழப்பம் இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஹீரோனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஹீரோயினை குண்டு கட்டா தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போயிட்டு வச்சு கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம ஹீரோயின் முழிச்சிட்டு இருக்கா. அப்போ அப்படியே அங்க கரெக்டா நம்ம வில்லியோட அம்மா வந்துட்டு என்ன என் பொண்ணு மாதிரி உன்னை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? உன்னை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இங்க பாரு இந்த விஷயம் இளவரசருக்கு தெரிஞ்சா அவர் கண்டிப்பா இங்க வருவாரு. தெரிஞ்சா தானே வருவாரு, நான் தான் தெரிய வைக்க மாட்டேனே. அப்படியே தெரிஞ்சாலும் ஒரு பொண்ணு தன்னோட ஐடென்டிட்டியை மாத்திக்கிட்டு அவன் வந்துட்டு இளவரசரையே ஏமாத்திருக்காருன்னு தெரிஞ்சா முதல்ல கொள்றது உனையாதான் இருக்கும். நீ ஏன் கையால செத்தா என்ன, இல்ல அவன் கையால செத்தா என்ன, சாகுறது தானே அப்படின்னு சொல்லும்போது ஒரு மெய்டு உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சுல. அப்பல இருந்து நீங்க என்ன எவ்வளவு கொடுமைப்படுத்திருக்கீங்க. கொடுமைப்படுத்தினதுதான் பிரச்சனை இல்ல. ஆனா 3 வருஷத்துக்கு முன்னாடி தப்பிச்சு போயிட்டு நீ இந்த அளவுக்கு நீ திரும்பி இப்படி வருவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீ ரிவெஞ்ச் எடுக்க வந்திருக்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா இந்த ரிவெஞ்ச் எல்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாதுமா அப்படின்னு சொல்லி அவளை கொடுமை மேல கொடுமைப்படுத்த ரெடி ஆகுறாங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோயின் காப்பாத்தினால அந்த மெய்டு பொண்ணு இந்த மாதிரி ஹீரோனை கடத்திட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம நேரா இளவரசர்ட்ட தான் போய் நிக்கிறாங்க. அவ ஏதோ மறைக்கிறா, அவளோட ஐடென்டிட்டியை மறைக்கிறா அப்படின்ட்டு ஹீரோயின் மேல லாஸ்ட் 2 இன்சிடென்டால அவன் கொஞ்சம் கடுப்புல இருக்கான். அவ போயிட்டு காலில் விழுந்து கேட்கறா, இந்த மாதிரி ஹீரோனை கடத்திட்டு போயிட்டாங்க, நீங்க தான் போய் காப்பாத்தணும் அப்படின்னு கேட்கறப்ப அவன் எதுவுமே சொல்லாம சைலண்டா இருந்தோன்னு அவ அப்படியே அழுவுறதை நிப்பாட்டிட்டு இது உங்களுக்கான ஒரு லெட்டரா கொடுக்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்ப பாக்குறா. எவ்வளவு நேரம் என்கிட்ட மண்டி போட்டு அழுதிட்டு இருந்தேன், இப்ப தெளிவா நீ எங்க அழுவாம போற அப்படிங்கும்போது உங்ககிட்ட இருந்துட்டு ஒரு விஷயத்த நான் எதிர்பார்த்தேன். அவன் மேல அக்கறை இருக்கிற ஒரு பர்சன் நீங்கன்னு நினைச்சேன். ஆனா கடைசி வரைக்கும் அது நான் மட்டும்தான் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. என்னால முடிஞ்சா என்ன பண்ணுவேன், அந்த கோர்ட் ஆபீஷியல்ட்ட போயிட்டு கதறுவ விடுகிற வரைக்கும். அவங்க வந்து காப்பாத்தினாங்கன்னா ஓகே, இல்ல அவ இறந்துருவா, அவ இறந்ததுக்கு அப்புறம் நானும் உயிரோட இருக்க மாட்டேன், நானும் அவ கூடயே போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த லெட்டர் கொடுத்துட்டு அவ அங்கிருந்து கிளம்பிடுறா. அந்த லெட்டர் திடீர்னு நெருப்பு தூக்கி போட்டுறான். ஆனா அவ 2 டைம் கிஸ் பண்ணது, அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் சொன்னது எல்லாம் அவனோட மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. உடனே அந்த லெட்டர் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி படிக்க ஆரம்பிக்கும் போது தான் தெரியுது 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வந்துட்டு இளவரசரால இல்ல, அவ ஒரு நார்மலான ஜெனரலா இருந்திருக்கான். அப்போ வந்துட்டு நிறைய கொள்ளையர்கள் வந்துட்டு நாட்டை சூறையாடுறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க. அதுல ஹீரோயின் சம்பந்தப்பட்ட நாடு இருந்திருக்கு. அதை காப்பாற்ற போகும்பொழுது ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை பார்த்திருக்கா, அவங்களுக்கான தளபதி அப்படின்ட்டு அப்பல இருந்து ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம 3 வருஷத்துக்கு முன்னாடி தன்னோட எல்லாத்தையும் இழந்து இங்க ஹீரோ நம்பிதான் இங்க வந்திருக்கா போல. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அவன் ஒரு இளவரசரியா இருக்கான் அப்படின்ட்டு. முன்ன மாதிரி இல்ல அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கு. முன்னாடி ஹீரோ ரொம்ப நல்லவனா இருந்திருக்கான். நல்லவன் மீன்ஸ் ரொம்ப படை தளபதியா இருந்துட்டு மக்களுக்காக நல்லது பண்ணும் அப்படிங்கிற மாதிரி. அதிகாரம் தன்னோட கையில இல்லாம ஒரு குட்டி பையன் கையில இருந்திருக்கு. அந்த குட்டி பையனோட அம்மா வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் கேட்கறான். நம்ம படை வீரர்களுக்கு இந்த சாப்பாடெல்லாம் பத்தாது, அதுக்கான தனி சாப்பாடு வேணும், அதுக்காக கொஞ்சம் நிதி ஒதுக்குங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க கொஞ்சம் ராங்கா பேசுறாங்க. அதுவும் அந்த அரியணையில
பக்கத்துல உட்காந்துருக்க அம்மா கொஞ்சம் நம்ம ஹீரோட அம்மாவை பத்தி தப்பா பேசுனதுக்கு அப்புறம் அவன் எனக்கு என்ன செய்யணுமோ அதை எனக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி ஆகிருக்கும். இந்த ஹீரோயின் எங்க இருந்தானா நம்ம வில்லிகாரியோட அம்மாக்காரி என்ன பண்ணியிருந்தானா ஹீரோனை வந்துட்டு கைது பண்ணி கூட்டு போயிட்டு அவரோட நகங்களை புடுங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஹீரோ காப்பாத்துவானா அப்படின்னு தெரியாம இருந்த கட்டத்துல ஹீரோ அங்க போயிடுறான். அங்க போகும்போது ஹீரோட மாமியார்காரி வந்து தடுக்க முயற்சி பண்ணிட்டு கண்ணை காட்டிட்டு நாங்க பேசிட்டு இருக்கும்போது ஹீரோனை போட்டு தள்ளிடு அப்படின்ட்டு ஒரு மேடி கிட்ட சொல்லிட்டு போக, அதே மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட போய் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனை போட்டு தள்ளலாம் அப்படின்ட்டு அது கத்தி எதுக்கு போக இங்க இருந்து கத்தி விட்டு சொருகி விட்டுறான். அதுலயே தெரிஞ்சு போச்சு ஹீரோட மாமியாருக்கு இவன் எந்த அளவுக்கு அவன் மேல அன்பா இருக்கான் அப்படின்ட்டு. அப்போ மாமியார் கேக்குது என்னோட விஷயத்துல தலையிட உனக்கு உரிமை இல்லை அப்படிங்கும்போது அந்த கொலையே அது எங்க நடந்தது அப்படின்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அதை பத்தின விசாரணையை நான் பொறுமையா பண்ணிட்டு இருக்கும்போதே நீங்க புரிஞ்சுக்கணும். நான் தீவிரமா அதை பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கப்புறம் அதுல யார் மாட்டுவா அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லாக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அப்படியே ஹீரோயின் பக்கத்துல போகும்போது அவ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கா அப்படிங்கிறது அவனுக்கு தெரியுது. அவன் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்கறான், நீ என்ன தெரியுதா இங்க வந்தியா அப்படின்னு சொல்லும்போது அது அப்படிதான் சொல்லணும், அதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க எங்களை காப்பாத்துவீங்க அப்படின்னு இங்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இது எதுவுமே உண்மை இல்லைங்கிறது நம்ம இன்னொரு இடத்துல தான் பார்ப்போம். அப்போ உங்களுக்கு புரியும். அப்பவே ஹீரோயினோட மாமியார் கதை சொல்லுது, எப்படி நீ அவன் மேல இவ்வளவு பாசமா வச்சிருக்க அப்படின்னு சொல்லும்போது வாசம் அப்படிங்கறத தாண்டி ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன், இனிமேல் இவளை யாராவது கஷ்டப்பட்டுன்னு நினைச்சீங்க நானே உங்களை கொண்டுரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை அங்கிருந்து அலைக்கா தூக்கிட்டு போறான். அதை தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறா. இந்த மாதிரி ஹீரோ வந்துட்டு ஒரு சில கொள்ளையர்கள் அடக்க போன விஷயத்த மட்டும் எதுக்கு தெளிவா நீங்க படிக்க சொல்றீங்க அப்படின்ட்டு ஹீரோயினோட மாஸ்டர்ட்ட கேட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல மட்டும்தான் அவனை லாக் பண்ண முடியும். அவன் ஒரு எமோஷனல் ஆள் தான், ஆனா வெளிப்படையா அவன் எமோஷனலா காட்டிக்க மாட்டான். இந்த விஷயங்கள் அவன் மனசுல பாதிக்கப்பட்ட ஒரு விஷயங்கள் போது அந்த இடத்துல இருந்தா நீ அவனுக்கு சம்பந்தப்பட்டிருக்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம நம்பிச்சிட்டோம்னா நாம அவன் கூட பழகிறதும் அவன் கூட அவனை யூஸ் பண்ணிக்கிறதும் ஈஸியா மாறிடும். ஆனா இதுல இன்னொரு விஷயம் மட்டும் ஒண்ணு இருக்கு, நீ என்னைக்குமே அவனை காதலிச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூலை போட்டுதான் இவ்வளவு விஷயத்தையும் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆக மொத்தத்துல ஹீரோயின் உருட்டிருக்கா. நம்ம இளவரசி அம்மா இருக்காங்களா, அதாவது நம்ம ஹீரோட அம்மாவை கொன்ன ஒரு அசிஸ்டன்ட், அவன் வந்துட்டு இப்போ நகைகள்லாம் எடுத்துட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓட பாக்குறான். அப்படி பார்க்கும்போதே அதுதான் நம்ம வில்லி ஏற்கனவே ஒரு ஆளை உள்ள வச்சிருந்த கூட்டத்திலேயே அவனை வச்சு போட்டு தள்ளிடுறாங்க. இது தூரத்துல இருந்து நம்ம ஹீரோயின் பாத்துட்டு இருக்கா. இவன் தானே வந்துட்டு ஹீரோனோட அம்மாவை கொன்னது, அதனால இவனோட சாவை எதிர்பார்த்து தான் காத்துட்டு இருந்திருக்கா. அவன் செத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்துட்டு நீ என்னமோ உன்னைய பாதுகாக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா உனக்கு பின்னாடி உன்னோட முதலாளி அம்மா நீ கவனிக்கவே இல்லை, நீ செஞ்ச பாவத்துக்கு இது உனக்கு கம்மியான தண்டனை தான், என் கையால நீ செத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அவன் எடுத்துட்டு ஓடின பைகள்ல ஒரு சில தங்க கட்டி இருக்கு, ஆனா ஒரு கருப்பு உருண்ட பால் இருக்கு. அந்த பாலை எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இது வந்துட்டு இந்த புத்தர்கள் அங்க கும்பிடுவாங்கல்ல, கெட்ட விஷயத்துக்காக கும்பிடுறவங்க இருக்காங்கல்ல, அப்படி கும்பிடுறவங்க இந்த பாலை வந்துட்டு அந்த சிலையோட கையில வச்சுட்டு கும்பிடுவாங்க போல. இந்த பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப தடை செய்யப்பட்டது. இது எதுக்காகனா தன்னோட எதிரிகள் அழிச்சதுக்கு அப்புறம் தன்னோட எதிரிகள் மறுபிறப்பை எடுத்து வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க அந்த கடவுளை கும்பிடுவாங்களாம். சரி, நம்ம அரண்மனையில இந்த கடவுளை கும்பிடுறது யாரு அப்படின்னா இவன் எங்க திங்ஸ் எடுத்துட்டு வந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோன் யோசிக்க ஆரம்பிக்கும் போது தான் அவளுக்கு தெரிய வருது, அதை யூஸ் பண்றது வேற யாருமே கிடையாது, வில்லியோட அம்மா தான் அப்படின்ட்டு. நான் அவளை மடக்கிறதுக்காக ஒரு விஷயம் என் கையில கிடைச்சிருச்சு, இனிமேல் நான் பண்ற வித்தைகளை மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணு அப்படின்ட்டு அவளோட மெய்டு கிட்ட ஒரு விஷயம் சொல்லி அனுப்புறா. அங்க பார்த்தா இவங்க யோசிச்ச மாதிரியே நம்ம வில்லிகாரியோட அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி புத்தர் கையில இந்த கருப்பு உருண்டை வச்சுட்டு அங்க கையில வச்சதுக்கு அப்புறம் தங்க உருண்டையா மாறிடுது. டிராவை திறந்து யாரெல்லாம் இது வரைக்கும் இவங்க கையால செத்தாங்களோ அவங்க பேர் போட்டு ஒரு சூனிய பொம்மை மாதிரி வச்சு அதை அங்க வச்சிருக்காங்க. அவங்க அடுத்த பிறகு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. அதுல இவங்க கசின் பொண்ணு ஒருத்தங்க இருந்தாங்கல்ல, அவங்களோட பேரும் இருக்கு. அப்படியே அதை வச்சுட்டு லாக் பண்ணும்போது இங்க நம்ம ஹீரோ அனுப்பிச்சு வச்சால அவளோட மெய்ட போயிட்டு ஒரு விஷயம் நல்லா பண்ணிட்டு வா அப்படின்ட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த நம்ம பேரரசருக்கு வந்துட்டு அஃபேர் இருந்தவங்க, அதுக்கப்புறம் செகண்ட் ஒய்ஃபா இருந்தவங்க, இப்படி நிறைய பேருக்கு குழந்தைங்களா இருந்திருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் அந்த நகரத்துல ஒவ்வொருத்தவங்களும் இருக்காங்க. அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்த்து இவங்களுக்கு எதிராக ஏதாவது நாம பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டு அதுல ஒரு பொண்ணை புதுசா காமிக்கிறாங்க. இந்த லேடி தான் வந்துட்டு இவங்களுக்கு ஹெட் போல. இவங்கெல்லாம் இப்படி ஒன்னா கூட்டினதுக்கு அப்புறம் இங்க பார்த்தா ஒரு வதந்தி கிளம்பிட்டு இருக்கு. என்ன வதந்தினா நம்ம இளவரசி அம்மா இருக்காங்கல்ல, அவங்க கூடாரத்துக்குள்ள பேய் இருக்குன்னு ஒரு வதந்தி கிளம்பிட்டு இருக்கு. அவங்க வெளியில வந்துட்டு அவங்க மேடிக்கிட்டலாம் இவ்வளவு வருஷமா இங்க இருக்க, இங்க பேயும் கிடையாது எதுவுமே கிடையாது, இதுக்கெல்லாம் போய் பயந்துட்டு இருக்கீங்களா, அது இல்லாம என் கிட்ட இருக்கிற மந்த சக்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது முன்னாடி ஒரு பேய் நின்னுக்கிட்டு அது யாருன்னா நம்ம பைப் வச்சு புகை விட்டுட்டு இருந்தோம்ல அந்த பொண்ணோட ஆவி மாதிரி அங்க நிக்கும் போது அந்த அம்மா இது யாரும் நம்மள ஏமாத்த ட்ரை பண்றாங்க அப்படின்ட்டு நெருப்பு அம்புகளை விடுங்கடா அப்படிங்கிறாங்க. நெருப்பு அம்புகளை விட்டதுக்கு அப்புறம் அது எரிஞ்சு சாம்பல் ஆயிடுது. என் கிட்ட இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கும்போது பக்கத்துல இருக்கிற ஒரு 10-15 பேய் அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. இதை பார்த்தோன்னே அந்த அம்மாவே பயந்துட்டு என்ன உள்ள கூட்டு போங்க, என்ன உள்ள கூட்டு போங்கன்னு திகிடிச்சு ஓடுது. அப்புறம் தான் பார்த்தா தெரியுது இது எல்லாமே ஹீரோயோட பிளான் தான். ஹீரோயின் தான் அங்க இருக்கிற எல்லாத்தையுமே வந்துட்டு ஒண்ணு சேர்த்து இப்படி ஒரு பிளான இவங்களுக்கு எதிராக போட்டிருக்காங்க. இவங்க எல்லாருமே இவங்க அப்பா மக்கள் எல்லாருமே நம்ம வில்லிக்கார அம்மாவை கையால செத்தவங்க தான். அதனாலதான் இவங்க ஒண்ணு சேர்ந்து இவங்களை க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிருக்காங்க. அப்போ அதுல ஹெட்டா இருக்காங்களா ஒரு பொண்ணு, அவங்கள்ட்ட வந்துட்டு சுத்தி இருக்க எல்லா பொண்ணுங்களும் கேட்கறாங்க நம்ம ஏன் ஹீரோயினுக்காக உதவி பண்ணணும்,
இப்போ வந்துட்டு ஹீரோயின் தன்னோட தனிப்பட்ட விஷயத்துக்காக பழிவாங்க நம்ம யூஸ் பண்ணிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை என்ன அப்படின்னா, நாம இப்ப அவளுக்கு உதவி பண்ணாதான் நமக்கான வழி இங்க பிறக்கும் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனால நம்ம உதவி பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க முடிவு பண்றாங்க. அடுத்த நாள் காலையில பாக்குறேன்னு நம்ம வில்லிகாரியோட அம்மா வந்துட்டு ரொம்ப பதட்டத்துல உட்காந்துருக்காங்க பேய நினைச்சு. அப்ப நம்ம வில்லிகாரி இளவரசி வந்துட்டு என்னாச்சு உங்களுக்கு, நீங்க தான் தைரியமா இருப்பீங்க, இப்ப நீங்களே உடனுடன் நிக்கிறீங்களே அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, யாரும் இதை பிளான் பண்ணி பண்ண மாதிரி இருக்கு, எல்லாம் நீ பண்ண வேலையால நான் பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள்ல எனக்கு ஏதோ இடைஞ்சலா வருதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நீ பண்றதை மறைக்கிறதுக்காக நான் எவ்வளவு பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு எதிராக எது திரும்புதுன்னு எனக்கே புரியல அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மாவும் கொஞ்சம் நடுக்கத்துல தான் இருக்குது. அதே நேரத்துல அங்க ஹீரோயின் இந்த விஷயத்தை கொண்டு அவங்க மெய்டு சொல்ல, ஓஹோ இதுக்கு வேற விதமா நான் ஒண்ணு பண்ணணுமே அப்படின்ட்டு ஒரு இடத்துக்குள்ள 2 வண்டியை தள்ளிட்டு போறாங்க. அதை மட்டும் தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பேரரசி இருக்காங்கல்ல மன்னரோட ஒய்ஃப், அவங்க இங்க விசிட் பண்ண வராங்களாம். அப்படி வரும்போது இவங்களுக்கு கையும் ஆடல காலும் ஆடல, எப்படி ஆடாம இருக்கும்? ஏன்னா இங்க நம்ம கசின் பொண்ணு செத்து போச்சுல, அது வந்துட்டு பேரரசிக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு. எல்லாம் ஒரு வகையில சொந்தக்காரங்க தான், சிஸ்டர்ஸ். அதாவது இப்போ நம்ம வில்லிகாரியோட அம்மாவும் நம்ம பேரரசின் சிஸ்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம மகாராணிக்கு வந்துட்டு நம்ம பைப்ல போக விடுற பொண்ணு இருக்குல்ல, அது கிட்டத்தட்ட பொண்ணு மாதிரி தான். அந்த பாசத்துல இவ காணா போயிட்டா அப்படிங்கிற விஷயத்த தான் இங்க சொல்லியிருக்காங்களோ, அவ இறந்து போயிட்டாங்கிற விஷயத்த மகாராணி கிட்ட இருந்து மறைச்சு வச்சிருக்காங்க. அவங்க வேற திடீர்னு விசிட் அடிச்சிட்டாங்களா, என்ன பண்றதுன்னு தெரியல, 2 பேரும் திரு முடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க திடீர்னு விசிட் அடிச்சதுக்கு காரணம் யாரு? நம்ம ஹீரோயின் தான் நினைப்போம், இல்லவே இல்ல, ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. இப்ப மகாராணி வந்த உடனே அவளை நான் ரொம்ப மிஸ் பண்றேன், அவ ஏன் இப்படி பண்றான்னு தெரியல, அவ சுதந்திரமா இருக்குன்னு ஆசைப்படுறா, ஓகே, ஆனா இப்படி எல்லாம் சொல்லாம கொள்ளாம போவாளா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் திரு முடிச்சிருக்காங்க. அவங்க பரலோகம் போய் தான் 10 நாள் ஆச்சு, இந்த மாதிரி வேற இப்ப வந்திருக்கு, என்ன பண்ணி என்ன சொல்லி சமாளிக்கிறது அப்படின்ட்டு ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாத்தையுமே சமாளிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு சீக்கிரட்டா ஒரு நியூஸ் வந்துதான், அவ இங்கதான் இருந்துகிட்டு வெளியில போன மாதிரி நம்மள்ட்ட ஏமாத்திட்டு இருக்கா அப்படின்ட்டு. அதனால இங்க இருக்கிற எல்லா இடத்தையுமே சர்ச் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னு 2 பேத்துக்கும் அல்லு இல்ல சில்லு இல்ல, ஆகா மாட்டி போமாடா அப்படின்ட்டு. ஆனா எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறாங்க. ஒரு புத்தர் சிலை இருக்கு, அந்த புத்தர் சிலை கீழே ஒரு லாக் போட்டிருக்கு, அதை நீ திறக்க முடியுமா அப்படின்ட்டு நம்ம வில்லியோட அம்மா கிட்ட கேட்க, அந்த அம்மாவுக்கு எல்லாம் கை கால் நொலோட நடுங்கி போகுது. ஏன்னா அதுக்குள்ளதானே யார கொன்னோம், யாரோட ஆத்மா மறுபடியும் உயிர் தரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த சூனியக்கார பொம்மெல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கிட்ட போகும்போது கரெக்டா ட்விஸ்ட் அடிச்சு ஒரு விஷயத்த பேச ஆரம்பிச்சிருது. அவன் மேல எனக்கும் அக்கறை இல்லையா, இதுக்காக இந்த லாக்கர்லாம் ஓபன் பண்ணுமா, இது சாதாரண ஒரு லாக்கர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப, ஆகா சரி அதுவும் கரெக்ட் தான், நீயும் அவன் மேல பாசமா தான் இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அந்த லாக்கர் தொலைக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க. பட் அங்கதான் ஹீரோயின் என்ட்ரி கொடுக்கா. இவ எதுக்கு இங்க வரா அப்படிங்கிற மாதிரி நம்ம வில்லிக்காரிக்கு ஷாக் ஆயிடுது. ஆனா நான் மகாராணியை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நைஸா ஹீரோயின் உள்ள பூந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, எங்க அந்த புத்தர் கையில இருந்த ஒரு பாலை காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ போய் அந்த பாலை வச்ச உடனே அந்த லாக்கர் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் திரு பக்குன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் ஹீரோயினும் ஷாக் ஆகுறா. அதுல எனக்கு தெரிஞ்ச அவங்க அம்மா பேர் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவ அப்படியே ஷாக் ஆகிட்டு இருக்கும் பொழுது அதுல அந்த கசின் பிள்ளையோட அந்த பைப் இருக்குல்ல, புகை விட்டுட்டு இருக்கோம்ல, அந்த பைப்பும் அதுக்கான பொம்மையும் இருக்கிறத எடுத்து மகாராணிகிட்ட குட்டுக்கும் போது மகாராணிக்கு சரியான கோபம். எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சிட்டு, இது நாங்க 3 பேரும் பேச வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எல்லாத்தையுமே வெளியே அனுப்பிச்சிட்டு பக்கார வச்சு பல்லேறு ஆளாடுற. இவ்வளவு துரோகம் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே கிடையாது. எனக்கு தெரியும் நீங்க சதிகாரங்க அப்படின்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம இவங்களை நீ மறுஜன்மம் இருக்கக்கூடாதுன்னு இந்த முறையெல்லாம் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, வேணும்னு பண்ணல, அது எதிர்பாராம நடந்த எதிர்பாராத விஷயம் அப்படிங்கிற மாதிரி எவனை வைக்க எஞ்சுறாங்க கூட்டாடுறாங்க. ஆனா மகாராணிக்கு செம்ம காண்டா இருக்குது, இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம. அப்ப அங்க ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. என்னன்னா, உங்களுக்காக நான் எவ்வளவு கொலை பண்ணியிருக்கேன், அதுல இதுவும் ஒண்ணு அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லும்போது, எதோட கோக்குற, இதுக்கப்புறம் நான் இதை எந்த ஒரு உதவியும் உனக்கு பண்ண முடியாது, நீங்க இவ்வளவு நயவஞ்சகமா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, இதுக்கான தண்டனை நீங்க அனுபவிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டா நம்ம வில்லிகாரிடமா ஒரு லாக்க போடுறாங்க. இங்க பாருங்க, இந்த விஷயம் வந்துட்டு எதிர்பாராத நடந்த ஒரு விஷயம் தான், உங்களுக்கு நாங்க எப்பவுமே அடிமையா இருப்போம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும், இதுல வெளியில வந்தா உங்களோட பிரச்சனையும் கொஞ்சம் வெளியில வரும், அதுக்காக நீங்க இந்த டைம் எங்களை காப்பாத்தி விடுங்க, இதை மட்டும் எங்களுக்காக பண்ணுங்கும் போது அந்த அம்மா இவங்க சைடு கவுந்துடுது. ஆக மொத்தத்துல இங்க 3 குட்ட குழப்பி தான் போல. அப்படியே வெளியில வந்த உடனே இந்த இடத்த நான் எரிக்க போறேன், இந்த மாதிரி தீய சக்திகள் இருக்கிற இடம் இங்க தேவைப்படாது அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற எவிடன்ஸ் அழிக்கிறதுக்காக மகாராணி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி முயற்சி பண்ணும்போது அங்க இருக்க ஹீரோயின் ஓடி வந்து, இதை நீங்க மறைச்சிட்டீங்கன்னா எல்லாமே மறைஞ்சிடும், இங்க எத்தனை கொலைகள் நடந்திருக்கு தெரியுமா, எவ்வளவு கொடுமைகள் நடந்திருக்குமா தெரியுமா அப்படின்ட்டு இருக்கிற எல்லா மெய்டு, அதாவது இந்த மாதிரி அஃபேர்ல இருந்தவங்க, டான்ஸர் வந்தவங்க, அதுக்கப்புறம் அவங்க கொடுமைப்படுத்தவங்க, அவங்களோட பொண்ணுங்க எல்லாமே வந்துட்டு வண்டிட்டு கேட்கும் பொழுது அவங்க எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க. மகாராணி ஆனா இந்த விஷயம் வெளியில வந்தா நம்மளும் கொஞ்சம் லாக் ஆயிப்போமே அப்படின்ட்டு மறுபடியும் அந்த இடத்தை எரிக்க போக அங்கே வந்து ஒரு அம்பு வந்து அட்டாக் பண்ணுது. அட்டாக் பண்றது யாரு
யாருன்னு வச்சுக்கீங்களேன், நம்ம ஹீரோ தான், வேற யாரு. ஏன்னா ஹீரோ என்ன யோசிச்சானா, மகாராணி அவங்க கூட சேர்ந்துட்டாங்க, இனிமேல் இதுல நம்மளால எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறப்ப கரெக்டா ஹீரோ வந்து நின்னா பாத்தீங்களா, அந்த இடத்துல ஹீரோ ஒரு கடவுள் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டா. அங்க மகாராணி இருக்கிறத பார்த்த உடனே ஹீரோ வந்துட்டு, இது என்னோட சம்பந்தப்பட்ட விஷயம் நினைக்கிறேன், இதுல மகாராணி தலையிட்டா அது வேற மாதிரி அவங்களுக்கு கெட்ட பேர் உண்டாக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல, அங்க இருந்துட்டு நம்ம வில்லி இளவரசி எப்படியாவது அம்மாவை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கதறிட்டு இருக்காங்க. தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு, அதுல நானும் மூழ்கி இறக்க விரும்பல அப்படின்ட்டு மகாராணி அங்க இருந்து நாசுக்கா கலந்துக்குது. அங்க பார்த்தா நம்ம வில்லிகாரியோட அம்மாவை கைது பண்ணிடுறாங்க. இதுக்கான விசாரணை தனியா நடக்கும் அப்படின்னு கைது பண்ணும்போது நம்ம வில்லிகாரிட்ட ஒண்ணு சொல்லிட்டு போறாங்க, இன்னும் முட்டாள்தனமா இருக்காத, முழிச்சுக்கோ, அவ யாருன்னு தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகும்போது, ஆமா பேத்த எடுத்ததுக்கு அப்புறம் பேத்தாசாங்க வேற உனக்கு, போமா நீ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அப்படியே ஹீரோயின் பக்கத்துல வந்து நிற்கும் போது, நீ வரவன் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட சொல்ல, நானும் வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லதான், என்ன பண்றது, உனக்கு வந்து காப்பாற்றணும்ட்டு என் தலையில எழுதியிருக்கா, இல்ல நீ இந்த மாதிரி மாட்டி பண்ணு உன் தலையில எழுதியிருக்கான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கூட்டு போறான். அடுத்த நாள் காலையில ஹீரோ அவன் ஃப்ரெண்டு தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்னப்பா அந்த பிள்ளைக்கெல்லாம் போய் ஹெல்ப் பண்ணிட்டு வந்திருக்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, நீ ஒரு விஷயம் சொன்ன தெரியுமா, அந்த வால் ரொம்ப ஷார்ப்பா இருக்கு, அதை ஒண்ணு உடைச்சிடணும், இல்ல உன் கைவசம் உன்னோட உரையில வச்சுக்கணும், இதுல ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடக்கணும் அப்படின்ட்டு நீ தானே சொன்ன அப்படிங்கும்போது, ஓஹோ அதனாலதான் மகாராணி வீட்டுக்கு 2 வண்டி அனுப்பிச்சு வச்சு இந்த மாதிரி அந்த புள்ள இறந்துட்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்த பரப்பி விட்டியா, அந்த திட்டத்துக்குள்ள நீ போறியா இல்ல உன்னோட திட்டத்துக்குள்ள அவளை கொண்டு வரியா அப்படின்ட்டு. ஆக மொத்தத்துல லாஸ்டா நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான். மகாராணி இங்க வர வச்சதுக்கான காரணமே நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணவா இல்ல வேற ஏதாவது இவன் பிளான் போட்டுருக்கானா அப்படின்னு தெரியல. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்க நேரத்திலேயே நம்மளை காப்பாத்தின ஹீரோக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்ட்டு இந்த தாமரை கேக்கு, இந்த பூ கேக்கு, அதுக்கப்புறம் செவந்தி கேக்கு அப்படின்ட்டு கேக்கு வகைகளா செஞ்சு வந்து எடுத்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்க, கொஞ்சம் காதல் எட்டி பாக்குது. அப்படி காதல் எட்டி பார்க்கும் போதே அங்க இருந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பார்த்து இது சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின்ட்ட அவங்க மேடு கேட்கறாங்க, இப்போ உங்க ஆசைப்படி எல்லாமே நிறைவேறிச்சு, அவங்க ஜெயில இருக்கிறதெல்லாம் மட்டும் அவங்க இறந்துருவாங்க அப்படின்னு அர்த்தம் இல்ல அப்படின்னு சொல்லும்போது, இங்க நாங்க 2 பேரும் விளையாடுறோம் அப்படிங்கிறது எங்க 2 பேத்துக்குமே தெரியும். நீங்க யார சொல்றீங்க, இளவரசரையும் சேர்த்து தான் சொல்றேன், அவரு என்னோட ஆட்டத்துக்குள்ள வந்ததா அவர் நினைக்கிறாரு, அவரோட ஆட்டத்துக்குள்ள போனதா நான் நினைக்கிறேன். ஆக மொத்தத்துல 2 பேருமே ஒரு ஆட்டம் ஆடிட்டு இருக்கோம். அவரோட ஆட்டத்துக்கான விஷயத்த நான் கண்டுபிடிக்கணும், என்னோட ஆட்டத்துக்கான விஷயத்த அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்ட்டு. ஆக மொத்தத்துல 2மே கேடி தான், ஒண்ணுக்கு ஒண்ணு ஜலச்சது இல்ல போல. என்ன ஹீரோயின் பண்ற விஷயங்கள் கொஞ்சம் எபிசோடு ஃபுல்லா இருக்கு, ஹீரோ பண்ற விஷயங்கள் அங்கங்க இருக்குது, அவ்வளவுதான். சரி நான் ஒரு முக்கியமான ஆளை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா இல்லிஹரியோட அம்மாவை தான் பார்க்க போறாங்க. அங்க போன உடனே சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்திருக்கா, எடுத்துட்டு வந்ததை தட்டி விட்டு, நீ கொண்டு வரத நான் தின்ன அப்படின்னு நினைக்கிறியா, நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஆனா போங்க, என்னங்க ஆரம்பத்திலே கண்டுபிடிச்ச வேண்டியது இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கீங்களா நீங்க, என்ன உன்னால அடக்க முடியாது, நான் இங்க எப்படியாவது வெளியில வந்துருவேன், எது இந்த கையில வச்சிருக்கீங்களா ஒரு உருண்டை, அதை விட்டுக்கிட்டவா, வாய்ப்பு இல்ல, உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயங்கள் என்ன இருக்கு தெரியுமா, என்ன நீங்க மகாராணிக்காக நிறைய கொலை பண்ணிருக்கீங்க, உங்களுக்காக நிறைய கொலை பண்ணிருக்கீங்க, ஆனா இதெல்லாம் நார்மலைஸ் பண்ணி இது ஒரு ஆக்சிடென்ட் காணா போயிட்டாங்கன்ட்டு எத்தனை பேரோட சாபத்தை வாங்கியிருப்பீங்க, இப்ப பாருங்க கம்பி எண்ணிட்டு இருக்கீங்க, இதுல இருந்து வெளியில வரது எனக்கு அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது, அடைச்சா இன்னும் அப்படியே பேசிக்கிட்டு. சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன், ஒரு அமைச்சர் வந்துட்டு ரொம்ப சின்சியரா ஒருத்தவங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அந்த அமைச்சரோட வைஃப் திடீர்னு இறந்து போயிட்டாங்க. ஆனா அந்த அமைச்சரோட இன்னொரு பையன் வந்துட்டு இப்ப அரசவழியே இருக்காங்க தெரியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல, அந்த அம்மா கொஞ்சம் சாக்காகுது. ஹீரோயின் சொன்ன கதைக்கும் இவங்க ஏன் சாக்காகணும் அப்படிங்கிறது எனக்கும் புரியல, போக போக தான் தெரியும் போல. உடனே என்ன நீ எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திருப்ப, எங்க அம்மாவை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திருப்ப, அதனால உனக்காக ஸ்பெஷல் ட்ரிங்க் ஒன்று எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு ட்ரிங்க் எடுத்து வாயிலே ஊத்தி விடுறாங்க. அந்த ட்ரிங்க் என்னன்னா ஊமையாக்கிற ட்ரிங்க். இதை ஹீரோனுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க போல. அப்பதான் ஹீரோனோட அம்மாவும் என்ன பண்ணிருப்பாங்க, இன்னும் வந்து நீ ஊமையானடி, நான் பைத்தியக்காரத்தனமா நடிக்கிறேன், அப்பதான் இங்க சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி தான் அப்படி நடிச்சிட்டு இருந்திருப்பாங்க போல. ஆக மொத்தத்துல ஹீரோயின் ஊமை கிடையாது, இவங்க ஊமையாக்கிட்டாங்கன்னு நம்பியிருக்காங்க, அவளும் நடிச்சிருக்கா. அந்த கடுப்புல இப்ப வந்துட்டு அந்த தண்ணியை இவங்க வாயில ஊத்திட்டு போனோனே இவங்க ஊமையாயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அங்க பண்ணி நம்ம வில்லிகார இளவரசன் காமிக்கிறாங்க. நேரா அவங்க அப்பா கிட்ட தான் ஓடி போய் அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்னு ஓடி போகும்போது அந்த ஆளு பொண்டாடி இல்லைன்னு இன்னொரு பொண்ணோட சரலாசம் பண்ணிட்டு இருக்காங்க, சரக்கடிச்சிட்டு. தகப்பா நீ பண்றது தப்பு, உன்னோட ஒய்ஃப் அங்க ஜெயில கஷ்டப்பட்டு இருக்குது, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, எனக்கு சோகம் இல்லைன்னு நினைக்கிறியா, அதனாலதான் இந்த அளவுக்கு குடிச்சுக்கிட்டு என்னோட சோகத்தை நான் பரிமாறிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அந்த ஆள் பச்சையா புளிக்கிட்டு இருக்கான். அவளுக்கா என்ன சொல்றதுன்னு தெரியல. இங்க பாரு, உங்க அம்மா நிறைய தப்பு பண்ணிருக்கா, நிறைய கொலை பண்ணிருக்கா, அது நமக்காக தான் பண்ணிருக்கா, ஆமா நமக்காக தான் பண்ணா. ஒரு சாதாரண ஒரு ஆளா இருந்த ஒண்ணு இந்த அளவுக்கு அமைச்சர் அளவுக்கு கொண்டு வந்திருக்கானா அது அவ பண்ண விஷயங்களாக மட்டும்தான். இப்ப அவ ஜெயில இருக்கும்போது நீ காப்பாத்தாம இருக்கனா உனக்கு என்ன ஒரு திமிரு தென்னா விட்டு. இங்க பாரு, என்ன இருந்தாலும் உன்னோட அப்பா, ஒழுங்கா பேசு, எனக்கு தெரியாது, எப்படியாவது அம்மாவை காப்பாத்தியே ஆகணும். அம்மாவை காப்பாத்ததா, ஒருத்தன் தப்பு பண்ணானா அவன் தடைய விடாம பண்ணணும், அப்படி பண்ணா மட்டுமே அவன் தப்பிக்க முடியும். நீ வந்துட்டு தடையத்தோட பண்ணி வச்சிருக்க அவங்க அம்மா வந்து காப்பாத்துன்னு சொல்ற, எப்படி முடியும்?
அதுக்காக இப்படியே விட்டுட்டு போறியா அப்படின்னு சொல்லும்போது, இதிலிருந்து தப்பிக்க ஒரே ஒரு வழி தான் இருக்கு அப்படிங்கிற மாரி இவங்க ஒரு வழிய யோசிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இவங்க 2 பேருமே சேர்ந்து அவைங்க அம்மாவ போட்டு தள்ளலாம்ன்னு பிளான் பண்றாய்ங்க. அட மானங்கெட்டவங்களா! எதுக்காகன்னா, அவ மட்டும் வாய தொறந்தா, சப்போஸ் அவ மாட்டிக்கிட்டா, இவங்களும் பின்னாடி இருப்பாய்ங்க அப்படின்னு தெரிஞ்சிரும். நம்ம இப்ப இருக்கிற நிலைமையும் மாறிடும். அதனால அவள ஜெயிலுக்குள்ளேயே வச்சு நம்ம முடிச்சுருவோம் அப்படின்ட்டு எவ்வளோ கீழ்த்தரமா யோசிக்கிறாய்ங்க. அந்த ஆளு முடிவே பண்ணிட்டான். ஏன்னா ஒரு பொண்டாட்டி செத்து போயிட்டா, இன்னொரு ஒய்ஃப் அப்படின்னு நினைக்கிற ஆள் போல அவன். வில்லி என்னதான் இருந்தாலும் அம்மா பாசம், அம்மா பாசம்னு இருந்தால அவன் எப்படி ஒத்துக்கிட்டான்னு எனக்கு தெரியல. இவங்க ஜெயிலுக்கு போனோடனே அந்த அம்மா திக்கி திணறி கதற ஆரம்பிக்குது. என்ன என்ன என்னன்னு ஏதோ ஒரு சொல்லி எழுத வர அந்த அம்மா ஊமையாயிடுச்சு போல ஹீரோயின் ஊத்துற தண்ணியில. ஆக மொத்தத்துல அவங்க என்னதோ சொல்ல வராங்க. ஹீரோயின் ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டு போனால, இந்த மாதிரி அமைச்சரோட பையன் அரசவையில இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ட்விஸ்ட்டை சொல்றதுக்காக தான் இவங்க எழுதிட்டு இருக்காங்க போல. ஆனா அவர் என்ன நினைக்காருன்னா, என்ன ஹீரோயினை பத்தி சொல்ல போறியா, அவ யார் பொண்ணு அப்படின்னு சொல்ல போறியா, அதெல்லாம் இப்ப இல்ல. எனக்காக நீ எவ்வளவோ சேஞ்சஸ் செல்லம், எனக்கு எத்தனையோ அஃபேர்ஸ் எத்தனையோ ஒய்ஃப் இருந்தாலும் நீ தான் என்னோட உயிர் செல்லம். அதனால என்ன பண்றேன்னு நினைக்கிறேன்னா, நீ இல்லாம இருந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு துணி எடுத்து போட்டு அந்த அம்மா கழுத்தை பிடிச்சி நெரிச்சு இழுக்க, அதை இங்க இருந்து பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்குது நம்ம இளவரசி. அந்த அம்மாவோட கண்ணில் ஒரே ஒரு ஏக்கம் மட்டும்தான். ஏண்டி நான் உனக்காக இவ்வளவு பண்ணனே, உன் அப்பாங்க இதை பண்றானே, வந்து தடுக்க கூட மாட்டியா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடயே அப்படி பார்க்கும்போது, அதுக்கப்புறம் திரும்பி இன்னொரு ஏக்கத்தோடையும் பார்க்குது. என்ன ஏக்கத்தோட பார்க்குது தெரியுமா? உங்களெல்லாம் யாரு காப்பாத்தா போறா அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குது. ஆக மொத்தத்துல இங்க கதையை இப்படி முடிச்சுட்டு தூக்கில செத்த மாதிரி அங்க போட்டை பண்ணிட்டாங்க. இங்க இந்த விஷயம் ஹீரோயினுக்கு வருது. அப்படியே அவ கண் கலங்க ஆரம்பிக்கிறா. எதுக்காக இப்ப நீங்க கண் கலங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்ட்டு அவளோட மெய்டு கேட்கும்போது, இது ஆனந்த கண்ணீர்னு சொல்ல முடியாது, இவ்வளவு நாள் நான் வச்சிருந்த வலிக்கும் வஞ்சத்துக்கும் உண்டான ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படி அங்க நின்றுட்டு இருக்கும்பொழுது இந்த விஷயம் வந்துட்டு எல்லா இடத்துக்குமே தெரிய வருது. நேரா வந்துட்டு ஹீரோயினை ஹீரோ தான் மீட் பண்ண போறான். அப்படி மீட் பண்ண போயிட்டு ஒரு சில விஷயங்கள் பேசுறான். இங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும், இந்த ஒரு அஃபேர்ல இருந்தவங்க, அதுக்கப்புறம் டான்ஸ் செட், அவங்களோட மகள் பேத்தி இவங்க எல்லாம் ஒரு கேதரா சேர்த்தல, அவங்களோட டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்துட்டு கொஞ்சம் தயங்குறா. இல்ல அந்த பாக்ஸ்ல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அப்படின்னு அந்த பாக்ஸை காமிக்கும் போது அதை திறந்து பார்க்கும்போது அது ஹீரோனோட அம்மாவோட அக்குபஞ்சர் பை, அது அவங்களோட பாக்ஸ் மாதிரி தெரியுது. அதை பார்த்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணும்போது ஹீரோனோட கதையை அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருந்து 2 பேர் அம்மா பொண்ணு தப்பிச்சு போனாங்க. அதுல ஒருத்தங்க பைத்தியக்காரங்களாவும் ஒருத்தங்க உண்மையாகவும் நடிச்சிட்டு இருந்தா கேள்விப்பட்டேன். அவங்க வாழ்நாள் முழுக்க அங்க அடிமையா இருந்திருக்காங்க, அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க, ஒரு சில நாள் நிர்வாணமா பணியில படுக்க வைக்கப்பட்டிருக்காங்க, இந்த மாதிரி கொடுமைகள்லாம் அனுபவிச்சிருக்காங்க. ஆனா 4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி இவனும் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி பேச, அந்த நேரத்துல ஹீரோன் கொஞ்சம் எமோஷனலா நிக்க, எனக்கு இந்த மக்கள் மேல ஏன் தெரியுமா ஒரு வெறுப்பு வேதனை எல்லாமே. நான் இவங்களுக்காக போர் பண்ண போனப்போ எங்க அம்மா எங்க மகாராணியால கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க. ஒரு அமைச்சர் இருந்தான், அவன் ரொம்ப ரொம்ப கொடுமைப்படுத்தினான். நான் போர்க்களத்திலேயே இறந்து போயிட்டேன் அப்படின்ட்டு அவங்கள பார்த்துட்டு இருந்தவங்க சொல்ல, அவங்க ரொம்ப இதயம் பலவீனமானவங்களா இருந்தாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க இறந்துட்டாங்க. நான் வரும்போது என்னை வாழ்த்தவும் என்னை வந்துட்டு வரவேற்கவும் அவங்க இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு கொஞ்சம் 2 பேருமே அவங்களோட பாதையை கரெக்டா கெஸ் பண்ணிட்ட மாதிரி இங்க 2 பேருமே ஒரு மாதிரி எமோஷனல் கனெக்ட் ஆயிட்டு அழாதீங்க அழாதீங்க அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அடுத்த நேரம் வந்துட்டு ஒரு ட்விஸ்ட்டை வைக்கிறாங்க. என்னன்னா, நம்ம ஹீரோயினோட மெய்டு வந்துட்டு இந்த மாதிரி நகர்ப்புறங்கள்ல ஒரு செய்தி பரவிட்டு இருக்கான், நீங்க தீய சக்தி அப்படின்ட்டு யாரோ எழுதி வச்சிருக்காங்க, அதுவும் பாடியோட உடம்புல, அதுவும் நீங்க வந்துட்டு அந்த பைத்தியக்கார அம்மாவோட பொண்ணா இருப்பீங்கன்னு எழுதி வச்சிருக்காங்க அப்படிங்கும்போது இது நான் எதிர்பார்த்ததான். அப்போ உங்க அப்பா அப்படிங்கிறப்பதான் ஒரு குட்டிக்கு ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஹீரோயினோட அப்பா யாருன்னா நம்ம வில்லியோட அப்பா தான். அந்த ஆளு அப்படியே பிளாஷ்பேக்ல வந்துட்டு இன்னொரு பொண்ணு கூட ரொமான்ஸ் பண்ண போகும்போது அப்பா அப்பான்ட்டு நம்ம ஹீரோயின் ஓடி இருக்கா. அந்த மெய்டே ஷாக் ஆயிட்டு இது உங்க பொண்ணா அப்படிங்கும்போது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி அவனோட கோட்டை கழட்டி போட்டு அதை தாங்க முடியாம அப்படியே சின்ன வயசுல தொப்பு கட்டின்னு விழுந்திருக்கா. இதை பிடிக்க கூட தெம்பு இல்லையா அப்படின்னு திட்டிருக்கான். அதை யோசிச்சு பார்த்துட்டு அப்பான்னு உரிமை உள்ளவன் தான் உண்மையான அப்பாவா ஆயிட முடியாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கொஞ்சம் காண்டாகிறான். ஆக மொத்தத்துல இது சிஸ்டர்ஸ்குள்ள இருக்கிற ரிவெஞ்சா? ஆனா பாவிகளா, இந்த எபிசோடு வரைக்கும் தெரியாம ட்விஸ்ட் வச்சிருக்கீங்களா? இப்போ அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனோட மேடு வந்துட்டு அப்ப இந்த பிளானை ஸ்டாப் பண்ண போறீங்களா, உங்களோட பழிவாங்கல் நிறுத்த போறீங்களாங்கும்போது அது தனிப்பட்ட விஷயம், நான் அவனை அப்பனாவே பார்க்கல, அதுக்கப்புறம் எப்படி நான் அவனை மினிச்சு வர்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஆள் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இன்னொரு பொண்ணோட ரொமான்ஸ் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அங்கே ஒரு லேடி உட்காந்துருக்காங்க. இவங்களோட ஹெல்ப் மூலியமாக தான் நம்ம ஹீரோயின் ஏதோ பிளான் போட போறா அப்படிங்கிற மாதிரி தான் முன்னாடி பேசிட்டு இருந்திருப்பா. இப்போ அவங்க வந்துட்டு உன்ன மாதிரிலாம் எனக்கு கண்டுக்கிறதே இல்லை, நீ வந்துட்டு வேற ஒரு பொண்ணு தெரிய அலைஞ்சிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாமல் இங்கே சுற்றி நடக்கிற விஷயங்கள் உனக்கு தெரிய மாட்டேங்குது. என்னோட கணிப்புப்படி இவங்க வந்துட்டு ஒரு மந்திரவாதின்னு வச்சுக்கோங்களேன். என்னோட கணிப்புப்படி கொஞ்ச நாளில் வந்துட்டு இந்த நாட்டுக்கு ரொம்ப சாபக்கேடு ஏற்பட போகுது. அதுவும் உன்னோட மனைவி டெட் பாடியில் இருந்துட்டு ஒரு விஷயம் எழுதப்பட்டிருந்ததுல, அதெல்லாம் நடக்க போகுது, அதுவும் இன்னைக்கு நைட்டே நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இன்னும் ஒரு சில ஹிண்ட் எல்லாம் கொடுத்துட்டு அந்த லேடி போக இவரும் எதிர்பார்த்த பொண்ணு வந்துட்டு வராங்க. அவங்க கூட ரொமான்ஸ் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கிறப்ப யாரோ ஒருத்தன் வந்துட்டு அவங்கள குத்த பார்க்குறாங்க. அதுவும் கரெக்டாக நெஞ்சில் குத்திடுறாங்க. அவன் ஓடும்போது அங்கேருந்து ஒரு ஜேடு விழுது. அந்த ஜேடை எடுத்து பார்த்தா அது நம்ம ஹீரோயின். இது
இப்படி நம்ம ஹீரோவையும் அவங்களோட ஃப்ரெண்டையும் தான் காமிக்கிறாங்க. அவன் பிடிச்சி ஹீரோ திட்டுன்னு திட்டிட்டு இருக்கான். ஏன்னா இப்போ ஹீரோயினுக்கு கொஞ்சம் பதவி உயர் கொடுத்து தன்னோட 2வது ஒய்ஃப் அப்படிங்கிற சாணத்துல கொண்டு போயிட்டான். அதை பார்த்தோன்னே செம்ம கடுப்பாயிட்டு, என்ன அவளை உன்னோட உரைக்கல வைப்பன்னு பார்த்தா நீ அவளே பிடிக்கிற வாளா மாறிட்டியா அப்படிங்கிற மாதிரி இவன் நாசுக்கா கேள்வி கேட்க அவனுக்கே கொஞ்சம் உறுத்தலா தான் இருக்கு. என்ன பண்ண முடியும்? ஆனா அவன் என்ன பிளான் பண்றா அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாவே தெரிய மாட்டேங்குது. என்னோட பிளான் ஒரு பக்கம் போய்கிட்டு தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கும்போது இதுல ஃப்ரெண்டுக்கு நம்பிக்கையே கிடையாது. அவன் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டு அவ காரியத்தை சாதிச்சுட்டு போறா. ஆனா நீ எங்க போய் நிக்க போறன்னு எனக்கு சுத்தமா தெரியல அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்றான். இந்த மாதிரி தான் லைஃப்ல பொண்ணுங்க வரும்போது ஃப்ரெண்டுக்காரன் என்ன வேணாலும் சொல்லுவான், காதுல ஏறி கத்துவான், டேய் போகாதடா போகாதடா அப்படின்ட்டு. எவன் கேட்பான்? அதுக்கப்புறம் அடி வாங்கினதுக்கு அப்புறம் ஃப்ரெண்டு கூட உட்காந்து புலம்ப வேண்டியதான். இட்ஸ் நேச்சர், அதை யாராலையும் மாற்ற முடியாது. கட் பண்ணா ஹீரோனுக்கு மேக்கப்லாம் போட்டு அழகா ரெடி பண்ணிட்டு அப்படியே வராங்க. சொல்ல போனா ஒரு இளவரசி மாதிரியே வரா. அந்த நேரத்தில் நம்ம வில்லிகாரியை காட்டினா அவங்க செம்ம காண்டாயிட்டு உட்காந்துருக்கா, என்ன பண்றதுன்னு தெரியாம. அதுவும் அவ அஃபேர்ல இருக்கால ஒருத்தன் கூட அவங்கள டிஸ்கஸ் பண்ணிட்டு காண்டாய் கடுப்பாயிட்டு இருக்கா. அவங்க அம்மா வந்துட்டு ஒரு மாலை வச்சிருப்பாங்கல்ல, அதை வச்சு ஏதோ பிளான் பண்ணலாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. ஆனா அப்போ அந்த நேரத்துல தான் கரெக்டா நம்ம ஹீரோவும் வர, 2 பேருமே கொஞ்சம் ஓரளவுக்கு மேல அப்படியே ரொமான்டிக்கா போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது லவ்ல அப்படி நினைக்கும் போது கரெக்டா அங்கிருந்து ஒரு 3 பேர் வராங்க. ஒரு ஒத்தக்கன் வச்ச ஒரு ஆளு, முரட்டுத்தனமான ஒரு ஆளு, அப்புறம் இன்னொருத்தங்க. இவங்க 3 பேருமே வந்துட்டு நம்ம ஹீரோனோட அப்பா இருக்கார்ல அவங்களோட சகோதரர்கள். அங்க நம்ம ஹீரோனோட அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தாங்கல்ல ஒரு லேடி, அவங்க தான் இப்போ வந்துட்டு இந்த ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுவாங்கல்ல, இந்த மின்னல் அடிச்சா கெட்டது நல்லது அப்படின்ட்டு. இவங்க தான் இப்போ இருக்கிறதுலே கெட்டது. அதுவும் நீங்க 2வது மனைவியா ஒரு இடத்த கொடுத்து வச்சிருக்கீங்களே, இவங்களை கொண்டா மட்டும்தான் நம்மளோட அரசுக்கு நல்லது. பேரரசர் அதை தான் சொன்னாரு, மகாராணி அதான் ஆனா போட்டிருக்காங்க, அவங்களை கொண்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறப்ப அதுக்குள்ளேயே இந்த பிரதர்ஸ் வந்து எங்க அண்ணனை கொன்ன ட்ரை பண்ணது இவ தான், இவளை நாங்க சும்மா விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு பக்கம் நிக்கிறாங்க. ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியல, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நிக்கிறான். அந்த நேரத்துல கரெக்டா என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு எப்பவுமே ஆப்போசிட்டா இருக்கிற இளவரசி தானே, அந்த வில்லிகாரியும் வந்துட்டு இதுக்கு சப்போர்ட் பண்ண, ஓஹோ ஒட்டுமொத்தமாக சேர்ந்து செட்டிங்க போடுறீங்களா அப்படின்ட்டு என்னோட ஜேடி என்கிட்ட இருந்து காணா போச்சு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், அது எப்படி காணா போவோம் அப்படின்னு அவன் நம்ம ஹீரோனோட அப்பாவை குத்துனால அவனையும் பிடிச்சாந்து வச்சு கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாம அப்ப ஹீரோனோட அப்பா கூட ரொமான்ஸ் பண்ண போன பொண்ணு தப்பிச்சு ஓடி போயிட்டா, அவளையும் கேட்டதுக்கு நீதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி எரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்றாங்க. ஏன்னா இவ ஒரு சூரியக்காரியம் அப்படின்னு அந்த ப்ரெடிக்ட் பண்ற அம்மா சொல்ல, அதுக்காக இவங்க எல்லாம் கிட்ட நெருங்கி வர உடனே கத்தி எடுத்து ஹீரோ குறுக்க நிப்பாட்டி நிக்க எல்லாருக்கும் பெரிய சண்டையாக போக போகுது. இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா ஒரு இளவரசன் கூட பார்க்காம எங்க கண்ட்ரோல்ல இருக்கிற படையை நாங்க கிளர்ச்சி படையா மாத்திருவோம், அது இந்த நாட்டுக்கு பெரிய கேடா வந்து முடியும் அப்படின்னு சொல்லிடும்போது உடனே அதை பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு ஹீரோனை கூட்டு வெளியில போகும்போது அங்க கரெக்டா நம்ம ஃப்ரெண்டுக்கார பயப்புல வந்து இந்த மாதிரி பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வெளியில படம்லாம் ரெடியா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்ல 4 பக்கமும் 4 பேர் வந்து சொல்றாங்க. ஆக மொத்தத்துல இவங்க பிளான் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க, நல்லா தெரிஞ்சு போச்சு. உடனே ஹீரோனை இங்க இருந்து கூட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணும்போது அவ தெளிவா சொல்லிடுறா, என்ன தப்பிக்க வச்சுட்டு நீங்க தனியா நின்று போராட போறியா, கண்டிப்பா அது முடியவே முடியாது, இது என்னோட பிரச்சனை, நான் உனக்கு என்னைக்குமே பாதகமா இருக்க மாட்டேன், நீ அடுத்தது பேரரசராக போற அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்க, அது என்னால என்னைக்குமே கெடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் என்ன பண்றானா, இப்ப என்ன இவங்க என்ன எரிக்கணும் தானே ட்ரை பண்றாங்க, பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவ அசால்ட்டா உள்ள போறா. ஆனா ஹீரோவால அங்க எதுவுமே பண்ண முடியல. என்ன பண்ண முடியும், அங்கதான் லேக் வச்சிட்டாங்களே. அங்க பார்த்தா நம்ம ஹீரோனை எரிக்கிறதுக்காக எடுத்துட்டு போறாங்க. அதே நேரத்துல குத்து வாங்கின நம்ம ஹீரோனோட அப்பா அப்படியே வந்துட்டு இருக்காரு. இந்த ஆளெல்லாம் நெஞ்சில குத்திருக்க கூடாது, அப்படி வாங்கிட்டு அப்படியே தப்பு தப்புன்னு நடந்து வர, வந்த உடனே பர்ஃபார்ம் போடுவாரு பாருங்க, ஒரு பர்ஃபார்ம் அப்படியே நடிச்சுக்கிட்டு வலிக்கிற மாதிரி 2 இருமல், என்னோட சகோதரர் இப்படி ஆக்கிட்டீங்க, எல்லாத்துக்குமே காரணம் அவதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது பலேன்னு ஒரு அறைய விட்டு, என்னோட தம்பிங்களா நீங்க இருக்கலாம், ஆனா என்னோட இதை வச்சு நம்ம இளவரசிக்கு எதிராக படையே நீங்க திருப்பிவீங்களா அப்படின்னு அப்படியே பர்ஃபார்ம் பண்ணும்போது நல்லா தெரியுது இந்த ஆள் தான் இந்த பிளான் போட்டிருக்கான் அப்படின்ட்டு. அதே நேரத்தில் அங்க ஹீரோனை கட்டி வச்சு எரிக்கலாம்னு முடிவு பண்றாங்க. அந்த நேரத்தில் வந்துட்டு நம்ம வில்லிகாரி வீரவசனம் பேசுறதுக்காக உள்ள வர, என்ன நீ போட்ட பிளான்லாம் சொதப்பிடுச்சு போல, உன்னை எரிக்க போறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஓஹோ உனக்கு அவ்வளவு தெரியுமா, உங்க அம்மாவோட ஆவியும் உன்னோட கசினோட ஆவியும் இன்னும் வந்து பயமுறுத்திட்டு இருக்கு போலி அப்படிங்கப்ப அவ காண்டா இறஞ்சிடுறா. உன்னோட ஒருத்தெல்லாம் எவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு கட் பண்ணி பார்த்தா ஒவ்வொருத்தரும் செம்ம காண்டாயிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த ப்ரெடிக்ட் பண்ணி சொன்னாங்கல்ல ஒருத்தாங்க, அவங்க வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் மெய்டு வந்துட்டு உங்களுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு காதல ஓதிட்டு போக அவங்க அங்கிருந்து கிளம்ப பாக்குறாங்க. எதுக்கு அப்படின்னா ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக. இதை தெரிஞ்சுட்டு வில்லிக்காரி அவங்களை தடுத்து அவங்களை வேற இடத்துக்கு கூட்டு போக இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கும்போது கரெக்டா அங்க இருக்கிற ஒருத்தனை எப்படியாவது மைண்ட் வாஷ் பண்ணி ஹீரோனை காப்பாற்ற வைக்கலாம் அப்படின்ட்டு என் கையில கழட்டி விட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவன் கேட்காம இங்கே நின்றுட்டு இருக்கான். அந்த நேரத்துல என்ன இருந்தாலும் நான் இளவரசோட 2வது மாதிரி நான் சப்போஸ் ரிலீஸ் ஆயிட்டேன்னா ஒன்னதான் கொலை பண்ண சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் பயத்துல வந்துட்டு கவுர அவுத்து வர்றான். கவுர அவுத்து வர்றது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற நெருப்பையும் கொளுத்தி விட்டு போறான். சரி இங்க இருந்து யாரா காப்பாத்துவான்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் வந்து நிக்கிறான். அந்த ப்ரெடிக்ட் பண்ற அம்மா இருக்குல்ல, ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ண போனாமே கூட்டு போனாங்கல்ல, அவங்களையும் காப்பாத்தி கூட்டு வந்துட்டு கரெக்டா நம்ம ஹீரோனையும் காப்பாத்தும் போது நீ என்ன தேடியே தான் வருவியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது எப்படியும் ஆபத்துல நான் விட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றப்ப 2 பேத்துக்கும் உள்ள கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது. இப்ப அந்த அம்மாவை காப்பாத்தியாச்சு. அந்த அம்மா ஏன் திடீர்னு பல்ட்டி அடிச்சது அப்படிங்கிற விஷயத்த இப்ப பார்ப்போம். இப்ப அந்த அம்மாவையும் விசாரிக்க கூட்டு போறாங்க. அப்போதான் அந்த அம்மா ஒரு விஷயத்த சொல்லுது, இவங்க மொத்தம் வந்து
வந்துட்டு 6 சகோதரர்கள். நம்ம ஹீரோனோட அப்பனை சேர்த்து இவன் தான் மூத்தவன்னு வச்சுக்கோங்களேன். 2 பேரும் ஆல்ரெடி செத்துட்டாங்க. இந்த செத்தவங்கள 6வது சகோதரோட ஒய்ஃப் தான் இந்த ப்ரெடிக்ட் பண்றவங்க. சொல்ல போனா 3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட தம்பியே கொன்னுட்டு இவங்க மேல உள்ள ஆசையினால இப்படி 3 வருஷமா அவங்கள தொல்லை பண்ணி அவங்க இஷ்டம் இல்லாமையே அவங்கள கொடுமைப்படுத்திட்டு இருந்திருக்கான், அபியூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான். இவங்களும் ஒரு கட்டத்துக்கு மேல இவனை பழி வாங்கியே ஆகணும் அப்படின்ட்டு அதை சகிச்சுக்கிட்டும் இருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை இங்க சொல்ல சகோதரர்கள் 3 பேரும் செம்ம கடுப்பாகிடுறாங்க. இதெல்லாம் பொய், அவளை நம்பவே நம்பாதீங்க, அதெல்லாம் உண்மையே கிடையாது, எதுவும் உண்மை இல்ல, என்னோட ஹஸ்பண்டை என் கண்ணு முன்னாடியே குத்தி கொன்னியே அது மட்டும் உண்மை இல்லையா அப்படின்னு, அன்னைக்கு நீ குத்துனிய அந்த வாளை இன்ன வரைக்கும் ரத்தக்கடை காயாம அப்படியே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த வாளை எடுத்து நீட்டினா நம்ம ஹீரோ வந்துட்டு அதை எடுத்து பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறான். அது வந்துட்டு நம்ம ஹீரோனோட அப்பனோட கத்தி தான் அப்படிங்கிறத. இதை கேட்டோன்னே அந்த சகோதரர்கள் ஷாக்காக, அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீங்க எல்லாம் வந்துட்டு உங்க பிரதர் மேல நம்பிக்கை வச்சுட்டு நீங்க போருக்கு போயிடுறீங்க, ஆனா உங்களோட மனைவிகளும் ஒரு சில இடத்துல கொஞ்சம் அனுபவிச்சிருக்காங்க ஒரு சில விஷயத்த அப்படின்னு சொல்லும்போது அவங்க இன்னும் காண்டாயிடுறாங்க. மொத்தமா வந்துட்டு நம்ம ஹீரோனோட அப்பனுக்கு எதிராக திரும்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் என்ன எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னா, நான் இவ்வளோ வருஷமா 3 வருஷமா அந்த ஆளுக்கு நான் அடிமையா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அடிமைங்கிறத தாண்டி ஒரு உயிர் இல்லாத போன மாதிரி தான் நான் இருந்துகிட்டு இருந்தேன். ஆனா நான் இவனை ஒழிச்சே ஆகணும் தான் இவன் கூட இவ்வளவு நாள் இருந்தேன். இவன் எந்தெந்த இடத்துல எவ்வளவு சதி பண்ணியிருக்கான், எவ்வளவு திருடி இருக்கான், எந்தெந்த பொண்ணுங்களை ஏமாத்தி இருக்கான், யார கொண்டு இருக்காங்கிறத முதற்கொண்டு ஒரு எவிடன்ஸா நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த எவிடன்ஸை கொடுக்குறாங்க ஹீரோ கிட்ட. அதை பார்த்தோன்னே ஹீரோ செம்ம கட்டுப்பாயிட்டு கரெக்டா அந்த லேடியை வெட்ட போகாம கரெக்டா நாம கத்தியை வச்சு, அதாவது அவங்க ஹஸ்பண்டை குத்துனதா கொடுத்தாங்களோ ஒரு கத்தி, அந்த கத்தியை வச்சு தடுத்து அந்த ஆள் அட்டாக் பண்ண இப்போ இந்த ஆள் வசமா மாட்டிக்கிட்டான். இவங்களை வந்துட்டு ஜெயிலில் போட சொல்லிடுறாங்க. ஜெயிலில் போடுறது மட்டும் இல்லாம இங்க இருந்து தெருவா கூட்டு போகணும். அப்படி கூட்டு போயிட்டு அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும். இந்த விஷயத்த அவங்க சகோதரர்களே பார்த்துக்கிட்டு நான் இதுல தலையிடல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிடுறான். அவங்களுக்கும் செம்ம காண்டு, எல்லாம் எதிராக மாறிட்டாங்க. இப்படிப்பட்ட துரோகியா நீ இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்க எல்லாமே மாறிட்டாங்க. இப்போ வந்துட்டு ஹீரோயினுக்கு தான் செம மாசு. சொல்ல போனா எல்லா பிளானையும் மாத்தி விட்டார்ல, அந்த ஆளை மக்கள் முன்னாடி கூப்பிட்டு போகும்போது எல்லாருமே கையில கடிச்சது எல்லாத்தையும் தூக்கி பட்டியர் அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினுக்கு ஒரு டைம் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த பேய் வர மாதிரி அந்த விஷயத்தெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்கல்ல அந்த பொண்ணுங்க, அது எல்லாமே இவனால ஏமாத்தப்பட்டு உன்னான பொண்ணுங்க மட்டும்தான். அவங்களும் சேர்ந்து போட்டு அடிக்க அந்த நேரத்துல யாரோட காலையோ பிடிச்சி கதர்னு கதறான். அப்புறம் தான் தெரியுது அது ஹீரோயினோட கால் அப்படின்ட்டு. அதை பார்த்த உடனே என்ன தெரியுத டரி அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்க பாருங்கல்ல, அப்பாவா என்ன சொல்ற? ஆமா, அடிமைப்படுத்தப்பட்டு ஊமையாக்கப்பட்டு பைத்தியக்காரியாக்கப்பட்டு ஒரு அம்மா இங்க இருந்தாங்க தெரியுமா 4 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை சொல்லும் போது அவனுக்கு அப்படியே அல்ல இல்லாம போகும் பாரு. உன்னை நான் தனியா வச்சு செய்யணும்னு நினைச்சேன், எனக்கான இத்தனை பேரை நீ உருவாக்கி வச்சிருப்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐயோ என்ன மன்னிச்சிரு, உனக்கான உரிமையும் பதவியும் நான் கொடுக்குறாங்க போது, பதவியா? எங்க அம்மாவோட உயிரை திருப்பி கூடியா? அவங்களை நீ கஷ்டப்படுத்தின, என்ன ஒரு வேலைக்காரியை விட மோசமா நடத்தின, அதெல்லாம் உன்னால திருப்பி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது மோட்டு மிதிச்சு அந்த ஆளுங்க கொல்ல பாக்குறாங்க. அந்த லேடி இருக்காங்கல்ல, அதாவது இவனால அவங்க கணவர் இழந்து அதுக்கப்புறம் தனியா இருந்தாங்கல்ல, அவங்க வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட தான் பேசுறாங்க. நீங்க எங்க போக போறீங்க? என்னோட கணவர் இல்லாம நான் ஒரு புறமா தான் இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டு இருந்தேன், ஏதோ ஒரு மன நிம்மதி, அவனை கொண்டவனை பழி வாங்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான், ஏதோ காத்து போற திசையில அப்படியே போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, காத்து போற திசையில போங்க, இந்த என்னோட கோட்டையும் எடுத்துட்டு போங்க, இது உங்கள்கிட்ட மலையில இருந்து காப்பாத்துமா காத்துல இருந்து காப்பாத்துமான்னு எனக்கு தெரியாது, கண்டிப்பா பனியில இருந்து காப்பாத்தும் அப்படிங்கும்போது, சரிம்மா என்னோட வாழ்க்கை இப்படி போயிடுச்சு, உன்னோட வாழ்க்கை அப்படிங்கும்போது, நான் என்ன முடிக்க வேண்டிய காரியம் எனக்கு கொஞ்சம் இருக்கு, அதை முடிச்சுட்டு என்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கிறதா இல்லை இதே தொடங்குறதா அப்படிங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அங்கே அவங்க தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆக மொத்தத்தில் இங்கே ஒரு சாப்டர் க்ளோஸ். இந்த விஷயங்கள்லாம் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் போயிட்டு வழக்கம் போல டிராயிங்கை வரைக்கலான்னு போகும்போது கரெக்டாக ஹீரோ வந்துடுறான். என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறப்ப, நான் டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்கேன், நீ என்கிட்ட வந்து எதையும் மறைக்கிற, ஆனா என்ன அப்படின்னு எனக்கு தெரியல, நீ மறைக்கிற விஷயத்த இப்பயாவது சொல்லலாமே, நீ வந்துட்டு என்னை பத்தி எல்லாத்தையுமே தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்க, நான் எதுக்கு கோவப்படுவேன், எதுக்கு எமோஷனல் ஆவேன், நான் எதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறது முத கொண்டு நீ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்க. அது மட்டும் இல்லாம நான் வந்துட்டு உன்னை வாளா பயன்படுத்தலான்னு பார்த்தேன், ஆனா நீ தான் என்னை வாளா மாத்தி உன் கைப்பிடியில வச்சிருக்க, இப்பவாவது சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு பச்சக்குன்னு கிஸ் பண்ணிடுறான் பயப்புள்ள. இவ்வளோ அக்செப்ட் பண்ணிட்டு அப்படியே லைட்டா கிஸ் டீப்பா போகிற நிலைமையில அவகிட்ட இருக்க மச்சம் அது அப்படியே கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்குது. நான் கூட ஹீரோ பாத்துருவானு தான் நினைச்சேன். அந்த நேரத்துல ஒரு குழந்தை சத்தம் கேக்குது. அந்த குழந்தை கூட நம்ம வில்லி விளையாண்டுட்டு இருக்கா. ஆக்சுவலி இது ஹீரோனோட குழந்தை தான். இப்போ இவளோட துருப்பு சீட்டா நம்ம ஹீரோனோட குழந்தையே யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறா போல. அதை பார்த்தோன்னே இவ கொஞ்சம் நர்வஸ் ஆகி அவளை பத்தி உண்மைகளை சொல்லாம கிஸ்ல இருந்து பேக் வாங்கி அப்படியே அவ அங்கிருந்து கிளம்புறா. ஆக மொத்தத்துல இனிமேல் குழந்தைய வச்சு பிளே பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். அங்க பார்த்தா நம்ம வில்லிய லவ் பண்றான்ல ஒருத்தன், இவங்க 2 பேரும் சீக்கிரட்டா இருக்காங்கல்ல, அவன் வந்துட்டு பார்க்க வரான். அப்ப குழந்தைகிட்ட கொஞ்சம் விளையாண்டுட்டு இருக்கிறான். நான் தூக்கி வளர்த்த பையன் தான்,
என்ன பொறுத்த வரைக்கும் அவன் என்னோட பையன் தான். இருந்தாலும் என்கிட்ட இப்ப யார் இருக்கா? என்னோட அம்மாவை கொண்டா, என்னோட கசினை கொண்டா, இப்போ எங்க அப்பாவை அப்படியே தெரு நாய் மாதிரி அடிச்சு கொண்டுட்டா. இதுக்கெல்லாம் பழி வாங்குறதுக்காக நான் யூஸ் பண்ணுவானா அப்படிங்கிறது தெரியல. இப்போ வரைக்கும் எனக்கு அந்த ஐடியா இல்ல. ஆனா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டு நாம 3 பேரும் ஒரே குடும்பமா இருந்தோம். இப்போ அது மறுபடியும் எனக்கு கிடைக்கும்னு ஆசைப்படுறேன். ஆனா அதுக்காக ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி, அதுக்காக நீ என்ன பண்ண போற அப்படிங்கிறப்ப, நான் துறவியா மாற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அம்மா வச்சிருந்த மாலை எடுத்துக்கிட்டு இவ துறவியா மாற போறாங்கிற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண போறான்னு நினைக்கிறேன். அதே நேரத்துல கரெக்டா நம்ம ஹீரோயின் வந்துட்டு பார்க்க வர, வாமா வாமா தங்கச்சி, எனக்காக நீ எவ்வளவோ கஷ்டங்கள் கொடுத்துருக்க, நானும் கொடுத்துருக்கேன். ஆனா நான் துறவியா ஆயிட்டேன். இனிமேல் என்னோட ஃபேமிலியும் இளவரசரையும் நீ தான் பாத்துக்கணும். உனக்காக நான் எந்த ஒரு பொருளுமே கொடுத்தது இல்லம்மா, இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, அது மட்டும் இல்லாம என் பையன் சின்ன வயசுல விளையாண்ட பொருட்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு சில பொருட்களை எடுத்து வச்சு காட்டிக்கிட்டு அவளை வெறுப்பேற்றதுக்காகவே இங்க வர வச்சிருக்கா. அப்படி ஹீரோயின் பார்த்துட்டு வெறுப்பாகிட்டு இருக்கும்போது அந்த விஷயத்த வெளியில காட்டிக்க கூடாது, எமோஷனலா காட்டிக்க கூடாது அப்படின்ட்டு அப்படியே பக்கத்துல வந்துட்டு, நான் இந்த சாதாரண சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் நான் மயங்குவேன், அது மட்டும் இல்லாம இதுக்கெல்லாம் நான் அடிக்ட் ஆவேன் அப்படின்னு நினைச்சியா, அது உன்னோட முட்டாள்தானா அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்துட்டு வெளியில போறா. அப்படி வெளியில போகும்போது நம்ம ஹீரோனோட பையன் ஒரு பையனை போட்டு குத்துன்னு குத்திட்டு இருக்கான். குத்திட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவ போய் தடுக்க போறா. தடுத்தா அந்த பையனை அனுப்பிச்சு வச்சுட்டு இவள அடிக்க வரான். ஏன்னா இப்ப எங்க அம்மாவுக்கு பிரச்சனையா இருக்கிறதே நீ தான், ஒன்னதான் முதல்ல இது பண்ணணும் அப்படின்னாங்க, அதனாலதான் அப்படின்ட்டு போட்டு அடிச்சுட்டு இருக்கிறப்ப அவன் என்ன பண்றான்னா, ஓஹோ உன்னோட அப்பா இளவரசரு, உங்க அம்மா உன்னை இப்படி வளர்த்துருக்காங்க, நீ என்ன அவ்வளவு பெரிய பையனடா, ஆமா அதை கேட்க நீ யாரு அப்படின்னு சொல்லும்போது தரன்னு இழுத்துட்டு போறாங்க. அங்க ஒரு தெருவில் விளையாடுவாங்களா அந்த சின்ன சின்ன பசங்க, அனதையான பசங்க, அவங்க கிட்ட இவனை கொண்டு விட்ட உடனே அவங்க எல்லாம் புது ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்ட்டு ஒவ்வொன்றா பிச்சு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல டே நான் இளவரசரோட பையன்டாங்கும் போது, நான் பிரதமரோட பையன், நான் அமைச்சரோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் பிச்சு எடுக்கிறாங்க. அப்படியே விட்டுட்டு ஹீரோ இங்க வரும்போது இதை ஹீரோ பார்த்த உடனே அங்கிருந்து வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கடுப்பாயிட்டு போகும்போது, நீங்க குழந்தைய தற்காப்பு கலகட்டும் சொல்லி கொடுத்தா பத்தாது, அவனை உங்களை மாதிரி வளர்க்கணும், அதுக்காக தான் நான் இப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது, எது இந்த மாதிரி பசங்கள்ட்ட கொண்டு கொடுத்து அவங்க பிச்சு பிச்சு விளாட்றத பார்க்க போறியா? இங்க பாருங்க, என்ன இருந்தாலும் நீங்க இளவரசர், அடுத்தது பேரரசராக போறீங்க. அதுக்கப்புறம் அவன் அந்த நாட்டோட அரியணையில ஏறும் பொழுது அவனுக்குன்னு ஒரு குவாலிட்டிஸ் இருக்கணும். வெறும் தற்காப்பு கலையை மட்டும் வச்சு இங்க எதுவுமே பண்ணிட முடியாது. மக்கள் கிட்ட அவன் எப்படி நடந்துக்கிறாங்கிறதையும் கத்துக் கொடுக்கணும். இவ்வளவு நாள் நீங்க அதை தவறிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்ப நீ என்ன பண்ண போற, நீங்க இதுக்காக என்ன தண்டிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அந்த மதிப்பு கொடுத்தாங்கல்ல செகண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி, அதை கலட்டி ஹீரோ கையில கொடுத்துட்டு அவ கோட்டையும் கழட்டி ஹீரோ கையில கொடுத்துட்டு நேரா போயிட்டு, என்னப்பா இப்போ இங்க நீ இளவரசோட பையன் தான், ஆனா இப்போ உன்ட்ட ஒண்ணுமே இல்லையே, இதுக்கெல்லாம் நீ தானே காரணம், வேணும்னு தானே பண்ற, என்ன பழி வாங்குறல்ல, சரி உங்க அப்பா மாதிரியே நீ மாறணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காதுல ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க. அது என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது தெரியல. அதே நேரத்துல அங்க வில்லிய காட்டினா இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாமே தெரிய வருது. ஓஹோ நீ நல்வழிப்படுத்த பார்த்துட்டு இருக்கியா, நடத்து, நீ கொஞ்சம் கொஞ்சமா சந்தோஷத்தை அனுபவிக்கும் போது தான், அப்போ அந்த ஃபீல்ட்ல இருக்கும்போது தான் உன்கிட்ட அந்த புடுங்கினாதான் அது கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்க ஹீரோயின் பிளான் பண்ணிட்டு இருக்கா. பிளான் பண்ணிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம அது இன்னும் ஏதோ சதியோட பாத்துக்கிட்டு தான் இருக்குது. அதே நேரத்துல அங்க பார்த்தா நம்ம ஹீரோட பையன் ரொம்ப பசியோட நின்றுட்டு இருக்கிறான். பக்கத்துல ஒருத்தர் நல்லா ரைஸ் கேக்க மென்னு நின்றுட்டு இருக்கும்போது பையப்புல பாவமா நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவர் ஒரு சின்னதா ஒரு ரைஸ் கேக் கொடுத்து சாப்பிடுபா அப்படின்னு சொல்றாரு. நல்ல மனுஷரா இருப்பாரு போல. அப்படியே அதை எடுத்துக்கிட்டு அப்படியே வரும்போது அங்க இருந்தாங்கல்ல அந்த அனாதை பசங்க, அவன் எடுத்துட்டு போற கேக்க பார்த்து அவன் பின்னாடியே போறாங்க. அவன் ஓடி போறான். அப்போதான் ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. ஹீரோயின் என்ன காதல சொல்லியிருப்பா அப்படின்னா, இந்த மாதிரி உனக்குன்னு ஒரு பொருள் கிடைக்கும் போது உன்னை சுத்தி ஒரு சில பேர் வருவாங்க, அப்படி வரும்போது நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க அப்பாவோட பெரிய ஆளாவுன்னா இதான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பா. இதை தூரத்துல இருந்து ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டு இருக்கும் பொழுது அந்த பசங்க ஓடி வராங்க. அந்த இடத்துல ஒரு இடத்துல போயிட்டு முட்டு சந்தில மாட்டிக்கிறான். அப்ப என்ன பண்றானா, உன்னை ஃபர்ஸ்ட் அடிக்க வர்றவனை நீ தட்டி விடணும், தெளிவா தட்டி விடணும், அடிக்க கூடாது. அதே மாதிரி ரெண்டாவது அடிக்க வரனையும் தட்டி விடணும். அதுக்கப்புறம் தான் அந்த குரூப்போட மெயின் ஆள் யாரு அப்படிங்கிறது தெரியும். அப்படி தெரியும் போது தான் நீ என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோன் ஒரு விஷயம் சொல்லிருப்பா போல. அவ சொன்ன மாதிரியே 2 பேத்த கீழே அடிச்சு தள்ளிடுறான். சின்ன பையனா இருந்தாலும் மீதி 3ஆவதா இருக்கான் அந்த ஹெட். அவன் அடிக்க வரும்போது அவனை உன்னால ஃபேஸ் பண்ண முடியாது. ஏன்னா உன்னோட பெரிய பையனால இருந்தாலும் இருக்கலாம், ஹெட்டுங்கிறதால கொஞ்சம் திறமையாவும் இருக்கலாம். அப்ப நீ என்ன பண்ணா, அதுக்கு ரைஸ் கேட்க உனக்கு கிடைச்ச பொருளை அவன்கிட்ட நீ கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் போது அவன்ட்டு நீ என்ன சொல்லணும்னா, நாம 2 பேரும் சகோதரர்களா இருக்கலாமா, இதை நம்ம பிரிச்சே சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி பாரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோன் சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பான். அந்த மாதிரி பிரிச்சு சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்கும் பொழுது அடிக்க வந்த அவனே ஒரு மாதிரி ஆஃப் ஆயிட்டு கூட அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு இவனுக்கு பாதி, அதுக்கப்புறம் அடி வாங்கிட்டு இருந்தாங்கல்ல அந்த பசங்களுக்கு பாதி பிரிச்சு கொடுத்துட்டு லாஸ்டா நம்ம ஹீரோனோட பையனுக்கும் ஒரு பங்கு பிரிச்சு கொடுக்கும் பொழுது அங்க இருந்து இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். ஏன்னா ஒரு அடிதடி மட்டும் கட்டு கொடுத்து வளர்க்காம பேசிக்கான ஒரு சோசியல் அப்படின்னா என்ன, ஒரு இந்த சமூகத்துல எப்படி நடந்துக்கிட்டா நமக்கு எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நாம இன்னும் புரிஞ்சுக்காமே இப்படி இவனை வளர்த்துட்டோமே அப்படிங்கிற ஒரு கில்ட் ஃபீலிங் இருக்கான். அந்த நேரத்துல அந்த அடிக்க வந்தால ஒரு பையன் அங்க இருக்கிற அந்த அனாதை பையன் அவன் வந்துட்டு இந்த டம்ளிங்ஸ் சொல்ற அதை எடுத்து கொடுக்குறான். ஆக மொத்தத்துல இதுதான் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ற விதமும் வெறும் தற்காப்பு கலையை மட்டும் வச்சு பண்ண முடியாது
முடியாது அப்படிங்கிற விஷயத்த இங்க அந்த குட்டி பையனும் புரிஞ்சுக்கிறான். அது மட்டும் இல்லாம ஹீரோயின் தானே சொல்லி கொடுத்தா இப்படி நடந்துக்கணும் அப்படின்ட்டு அவ ஆல்ரெடி பையன் பசியில இருப்பான்ட்டு அவ ஏதோ வாங்கிட்டு வந்துட்டு ஓடி வந்துட்டு இருக்கா. இங்க பார்த்தோன்னே இவன் இந்த மாதிரி சமாளிச்சு நின்ன உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். முதல் டைமா அம்மா அப்படின்ட்டு இவங்களோட பேரை சொல்லி கூப்பிடும் பொழுது அப்ப அவளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அவ ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறா. நான் அப்பாவோட பெரிய ஆள் ஆயிட்டேன், நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு சகோதரர்கள் கிடைச்சிருக்காங்க அப்படிங்கிற சந்தோஷத்தை வந்துட்டு சொல்லும் பொழுது இவங்களை பார்க்கும்போது ஹீரோவுக்கு லைட்டா டவுட் வருது. இப்ப குழந்தை மேல வச்சிருக்க பாசம் கொஞ்சம் ஹெவியா இருக்கு, சம்பந்தமே இல்லாம அதிகமா இருக்கு, இவங்களை பத்தி நல்லா தெளிவா விசாரி அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அவங்க ஆளுகிட்ட சொல்லி அனுப்புறாங்க. இந்த விஷயத்தையும் நம்ம வில்லியோட அஃபேர் காதலன் அப்படி நோக்கிட்டு போறான். என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அப்புறம் ஹீரோயின் சேர்ந்துட்டு குழந்தையோட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிடும்போது அந்த பையன் என்ன சொல்றான் அப்படின்னா, எனக்கு அண்ணன் தம்பிலாம் புதுசாக கிடைச்சாங்களா, அவங்களையும் கூட்டு வரலாமா, இங்கேயே அவங்களும் சாப்பிடுவாங்க அப்படிங்கும்போது அங்கே நிறைய பேர் இருக்காங்களேப்பா, என்ன பண்றது அப்படிங்கிறப்ப உங்களை விட பெரிய ஆளாகி அவங்களுக்கு நான் தனியாக வீடெல்லாம் கட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோக்கு ரொம்ப பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எடுத்து கொஞ்சிட்டு இருக்கிறான். அவன் நல்ல குழந்தைய வளர்த்துருக்கா, எப்படி இப்படி வளர்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் க்ளோஸா அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் குழந்தை தூங்கிடுறான். அந்தையும் வந்துட்டு நம்ம வில்லிக்காரி பார்த்துட்டு இந்த சந்தோஷத்தை இன்னும் அதிகமாக்குங்க, அப்போதான் உங்ககிட்ட பறிக்கும் போது இன்னும் வலி அதிகமா இருக்கும் அப்படின்னு அவன் ஏதோ வில்லத்தனமா யோசிச்சுட்டு இருக்கா. அப்படி யோசிச்சுட்டு இருக்க நேரத்திலேயே குழந்தைய தூங்க வைக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோன் தூக்கிட்டு போயிடுறான். தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது அவன் மெய்டுகாரி வந்துட்டு அந்த அம்மா தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குது, நீங்க என்னன்னா குழந்தைய பாத்துக்கிறீங்க, அதை தாண்டி உங்களுக்கும் ஹீரோவுக்கும் இடையில கொஞ்சம் இன்னும் அதிகமாக ஃபீலிங்ஸ், அது எனக்கு நல்லாவே தெரியுது, நீங்க பேசாம உண்மையை சொல்லிடலாமே அப்படின்னு சொல்லும்போது இல்ல அதுக்கான நேரம் இன்னும் வரல, முதல்ல என்னோட பையனை என் பக்கம் நான் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் கலட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்க பையனோட ட்ரெஸ்ஸை அப்போ பார்க்கும்பொழுது அதுல ஒரு மார்க் இல்ல, இது என்னோட பையனாவே டவுட்டா இருக்கு, அவனுக்கு பெறை மாதிரி அவனோட ஷோல்டர்ல இருந்தது, நான் பிறந்த போது அந்த குழந்தையோட ஷோல்டரை பார்த்தேன், அப்போ இது என் பையன் இல்லையா அப்படின்னு அவ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் போது அந்த இடத்துல இல்லி வந்து நிக்கிறா. என்னம்மா நீ எதிர்பார்த்தது எதுவும் நடக்கல போல, உன்னோட பையன் இல்லைன்னு தெரிஞ்சோன்னே ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டியாமே, அந்த கொடுத்து வலி இருக்கும்போது எப்படி இருக்குன்னு பாத்தியா அப்படின்னு அவன் வந்து சிரிச்சிட்டு இருக்கும்போது என்னோட குழந்தை எங்க, ஐயோ உன்னோட குழந்தையா, உங்க அம்மா செத்த அன்னைக்கு அதுவும் செத்து போச்சு, இந்த விஷயத்தை எப்படி உன்கிட்ட சொல்றேன்னு தெரியாம தான் நான் மறைச்சிட்டு இருந்தேன், இப்போ உனக்கே தெரிஞ்சு போச்சுங்க போது நீ பொய் சொல்ற அப்படின்னு எமோஷனல் ஆகி கழுத்தை பிடிச்சி நெருக்கிறப்ப அது எந்த காக்கா தூக்கிட்டு போச்சோ, கழுகு தூக்கிட்டு போச்சோ, இல்ல எலி கொத்திட்டு போச்சோ அது எனக்கு தெரியாது, ஆனா இது உன்னோட குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவன் அங்க இருந்து அம்மான்னு கத்துறான். அப்படியே கழுத்தை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டு போயிட்டு உண்மையை சொல்லி என்னோட குழந்தை உயிரோட தானே இருக்கு அப்படின்னு இருக்காங்க. இவளை கைது பண்ணி வச்சிட்டாங்க, இந்த மாதிரி கொலை பண்ண பார்த்துட்டாங்க அப்படின்ட்டு. அந்த இடத்துல ஹீரோ தான் வந்துட்டு லாக்கெல்லாம் கலட்டி விட்டுட்டு எங்க பாரு எதுக்காக நீ அப்படி பண்ண அப்படிங்கிறது எனக்கு தெரியல, நீ இப்படி பண்ற ஆளும் இல்லை அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், கரெக்டான ரீசனை நீ சொன்னீனா நான் உனக்காக ஏதாவது ட்ரை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப அந்த ரீசன் அவ எப்படி சொல்லுவா, அது உங்க குழந்தை, இப்போ அந்த குழந்தை இறந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை அவ சொல்ல முடியாதுல்ல, அதனால சைலண்டாவே இருக்கா. அவனும் சொல்றான் நீ ஏதோ ரிவெஞ்சுக்காக தான் அப்படி பண்ற அப்படின்னு நினைக்கிறேன், ஆனா அது எது நீ என் கிட்ட சொல்லாம பண்ற பாத்தியா, அதுதான் இவ்வளவு பிரச்சனை கொண்டு போய் முடிக்குது அப்படின்னு சொல்லும்போது சரி நீ இங்கேயே இரு, எங்கேயும் போக கூடாது, நான் லாக்க மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன கோவம்னா அவன் கேட்டும் பதில் சொல்லல, அதனால அவங்க வந்து கோச்சிட்டு போறான். அங்க இருக்கிற மெய்டு வந்துட்டு ஹீரோட மெய்டு வந்துட்டு நான் வேணா உங்களுக்கு ரிலீஸ் பண்ண வேற ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு போது அதெல்லாம் ஒண்ணு இல்லை, இது என்னோட பிரச்சனை, நான் மட்டும் தனியா ஃபேஸ் பண்ணிக்கிறேன், இதுல நீ தலையிட்டு உன்னை ஏதாவது பண்ணிட போறாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் ஏதோ அங்க பிளான் சொல்றான். அதே நேரத்துல இங்க பார்த்தா நம்ம வில்லிகாரி மறுபடியும் அப்படியே பொறுப்புக்கு வந்துட்டு அங்க நம்ம ஹீரோயின் சப்போர்ட் பண்ண நோபல் லேடிஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி நான் இல்லாத கொஞ்ச நேரத்துல நீங்க வந்துட்டு எல்லாருமே சப்போர்ட் பண்ணதா கேள்விப்பட்டேன், அதுக்காக உங்களுக்கு ஒரு விருந்து கொடுக்கலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க எல்லாம் கொஞ்சம் தயங்குறாங்க. ஆஹா இந்த சூனியகாரி மறுபடியும் வந்துட்டாரா, என்ன பண்ண போறாளோ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தயங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருந்தும் உங்களுக்காக ஸ்பெஷலா ஒன்று ரெடி பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு வந்து டான்ஸ் ஆட விடுறதுக்கு ரெடி பண்ணிருக்காங்க. அங்க வந்து நம்ம ஹீரோயின் டான்ஸ் ஆட அவளுக்கு செம்ம கடுப்பாகுது, நம்ம பையனை என்ன பண்ணாலும் அப்படின்ட்டு அப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகுது. அப்ப என்ன பண்றாங்க நம்ம ஹீரோயின் கைக்குள்ள ஒரு கத்தியை மறைச்சு வச்சுட்டு அந்த கத்தி எடுத்து ஒரே போடலான்னு போகும்போது மூஞ்சில தான் லைட்டா கீழே விழுது. அங்க ஆப்போசிட்ல வந்துட்டு நம்ம இளவரசியை காப்பாத்த ஒத்தால அம்பு விட்டு நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ணிடுறாங்க. அதே நேரத்துல மறுபடியும் ஹீரோயின் மேல ஒரு அம்பு விட போக அங்க இருந்து இன்னொரு அம்பு வந்து தடுக்குது. யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஹீரோ வந்து தடுத்ததுக்கு அப்புறம் இதை பார்த்து வந்து இளவரசி கொஞ்சம் பம்ம ஆரம்பிச்சிடுறாங்க. ஆஹா ஹீரோ வந்துட்டான், இனிமேல் பர்ஃபார்மன்ஸ் போட தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு பாத்தீங்களா அவன் என்ன கொல்ல வந்துட்டா அவளை பிடிங்க அப்படின்னு பர்ஃபார்ம் பண்ண அவனுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. இவனால கழுத்தை நெரிச்சா அப்படிங்கிற கோவம் மட்டும் தான் இருந்தது. இப்ப நேரடியாவே அட்டாக் பண்ணிட்டான் நோபல் லேட்ஸ் முன்னாடி. அதனால இப்போ வந்துட்டு ஹீரோனை கொண்டு தண்டனை கொடுக்க ஜெயில அடைக்க சொல்லிடுறாங்க. அவனுக்கு கழுத்தெல்லாம் சங்கிலி எல்லாம் மாட்டி அவளை அழைச்சிட்டு போகும்போது நேரா இளவரசி வந்துட்டு பாத்தியா உனெல்லாம் மறுபடியும் தலைக்கெல்லாம் மாறிடுச்சுல, ஒரு உண்மையை சொல்லவா, அந்த பையன் உன்னோட பையன் தாமா, ஒரு சின்ன மருந்து மட்டும் பூசி விட்டேன், அதுல சின்ன கன்ஃபியூஷன் ஆகி நீ இந்த அளவுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி பண்ணிட்ட. இப்ப ஏன் இந்த விஷயத்த சொல்றேன்னா நீ காலமுள்ள ஜெயில இருக்க போற, ஆனா உன்னோட பையனோட அன்பு பிரசன்ஸ் இல்லாம இருக்க போற, இதுதான் நான் கொடுக்கிற தண்டனை அப்படிங்கிற மாதிரி அது இல்லத்தனமா பேச சமா கடு
கடுப்பாயிடுது. மறுபடியும் பழைய நிலைமைக்கு தள்ளிட்டு தான் நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் என்ன கத்துக்கத்தனாலும் ஒன்னும் ஆக போறது இல்ல. உடனே நம்ம வில்லிகாரிய பார்க்க யார் வந்திருக்காங்கன்னா மகாராணியோட அசிஸ்டன்ட் அந்த பையப்புல வந்திருக்கு. என்னன்னா ஹீரோட பையனை வச்சு ஒரு கேம் ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி மகாராணி பிளான் பண்ணிருக்காங்க. ஹீரோ வந்துட்டு மகாராணிக்கு எதிராக திரும்பிட்டு இருக்கான்ல, அவங்க அம்மாவை கொண்டது மகாராணி தான் அப்படின்ட்டு ஒரு 10 வருஷம் பிளான போட்டுட்டு இருக்கான். அந்த பிளானை எப்படியாவது கவுக்கணும். அதுக்காக நம்ம வில்லிகாரிட்ட வந்துட்டு பேசிட்டு இருக்கும்போது அவளும் என்னதான் வளர்த்த அம்மா இருந்தாலும் கொஞ்சம் பாசம் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் தயங்குறா. அப்புறம் முக கட் பண்ணி நம்ம ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. அவளை கொல்றதுக்காக கூப்பிட்டு போறாங்க, ஜெயிலுக்கு போறேன் அப்படின்ட்டு. ஆனா அங்க இருக்கிற பாடி கார்ட்ஸ் மைண்ட் வாஷ் பண்ண பாக்குறா நம்ம ஹீரோயின். அந்த இடத்துல ஆல்ரெடி அம்பு விட்டு கொல்ல பார்த்தாலும் நம்ம ஹீரோயின் நம்ம வில்லிகாரிக்கு சப்போர்ட்டா அவன் வந்துட்டு இந்த ட்ரிக் எல்லாம் என்கிட்ட வேலையாவது அப்படின்ட்டு கத்தி எடுத்து வெட்டுறான். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா அவனோட கழுத்துல தான் கத்தி விட்டு இருந்திருக்கு. யாரான்னு பார்த்தா பக்கத்துல இருந்தவங்க தான் வெட்டியிருக்காங்க. இப்படி மைண்ட் வாஷ் பண்ணிட்டானா அப்படிங்கும்போது இல்ல, ஆல்ரெடி ஹீரோ தான் சொல்லி அமைச்சிருக்கான். அவனுக்கு ஏதாவது பிரச்சனை நடக்கும், அதை அப்படியே அவளை காப்பாத்தி விட்டுரு. அது மட்டும் இல்லாம லைஃப் லாங் இனிமேல் அவன் மூஞ்சிலேயே முழிக்க கூடாது அப்படின்னு சொல்லி விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது இப்படியா சொன்னாரு அவர் அப்படின்னு கேட்கறா. அந்த சாக்கில் இருக்கும்போது இங்க வந்துட்டு வேற பிளான் நடந்துகிட்டு இருக்குது. அதே நேரத்துல இப்படி பிளான் நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துடுறான். ஆக மொத்தத்துல என்னோட பையனை வச்சு வேற ஏதாவது பிளான் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பையனை வந்து காப்பாத்தலாம்னு நினைக்கும் போது அந்த இடத்துல ஹீரோ வந்து நிக்கிறான். இது எப்படி உன கொல்ல சொல்லிட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தான் அங்க என்ன சொல்லியிருக்கானா, இங்க பாருங்க இது என்னோட முடிய போறது இல்ல, உங்க பையனோடையும் சேர்த்து இது போக போகுது, அதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, இது மகாராணியோட ஒரு பிளான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து ஹீரோனை நைஸா கூட்டு வந்திருக்கான் நம்ம ஹீரோ. ஆக மொத்தத்துல எல்லாரோட பிளானும் சொதப்பி போயிடுச்சு அப்படிங்கிற கடுப்புல அந்த மகாராணியோட எடுப்பு அவன் இருக்கான்ல, அவன் போயிட்டு அந்த குழந்தைய கழுத்தை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டு கொல்ல போறான்னு இருக்கான். அப்ப ஹீரோ டெஸ்ட் வைக்கிறா. இப்போ நீயும் சாக போற அப்படிங்கிற மாதிரி வில்லிகாரி சொல்ல, என்ன என்ன உன் மூஞ்சில ஒரு கிழிச்சல் போட்டுட்டான்ல, ஆமா அந்த கிழிச்சலுக்கு நீ மருந்து போட்டல, ஆமா அந்த மருந்தே நான் ரெடி பண்ணதான், கிழிச்சலும் போட்டது நான் தான், என் மேட்டு கிட்ட சொல்லி அதுல விஷத்தை வைக்க சொன்னது நான் தான். இப்போ நீ வரணும்னா நீ காப்பாற்றப்படணும்னா ஏன் பையனை உயிரோட விடு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லல, பையனை உயிரோட விடுங்கிற மாதிரி தான் சொல்றா. ஏன்னா இன்னும் ஹீரோனை பத்திய உண்மைகள் தெரிய வரல நம்ம ஹீரோக்கு. அதனால என்ன ஆகுதுன்னா உடனே இருந்துட்டு அப்படியே கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும்போது, ஓஹோ உன் பையனை நான் உயிரோட விடணும்னா அந்த ஆன்டிடோட் எனக்கு வேணும், அது மட்டும் இல்லாம நீங்க மகாராணியை வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆன்டிடோட் அசால்ட்டா வாங்கிட்டு போயிடுறா. ஆக மொத்தத்துல இவங்களோட பக்கா பிளான்ல மாட்டிக்கிட்டாங்க. இப்படி இருக்கும்போது ஹீரோனும் வெளியே போயிட்டு இருக்காங்க, எப்படியாவது மகாராணிட்ட போயிட்டு நம்ம குழந்தைய வாங்கணும் அப்படின்ட்டு. அந்த நேரத்துல ஹீரோட அசிஸ்டன்ட் என்ன பண்றானா, ஹீரோனை பத்தின உண்மைகளை சொல்ல வரான். அவளுக்கு மைண்ட் எல்லாம் ஃபுல்லா குழந்தைய வாங்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் இருக்கா. நேரா மகாராணியை தேடி போறா. அந்த நேரத்துல ஹீரோயினை பத்தின உண்மைகள் தெரிய வரது மட்டும் இல்லாம ஆனா ஹீரோ கூட இருந்தது ஹீரோயின் தான். அது மட்டும் இல்லாம இந்த குழந்தை வந்துட்டு அவங்களோட குழந்தை தான் அப்படிங்கிற விஷயமும் தெரிய வருது. ஹீரோனோட கையை பிடிச்சி அப்போ அது நீதானா அப்படிங்கும்போது எங்க பாருங்க இப்ப அதை பேசலாம் எனக்கு நேரம் இல்ல, எனக்கு தேவை நம்ம குழந்தை நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் அங்கிருந்து கூட்டு போறாங்க. அங்க போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லா அவன் மண்டி போட்டு நின்றுட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். மகாராணிக்கு இந்த விஷயம் தெரிய வருது. சரி அவளை மட்டும் உள்ள அனுப்பு, அவனை உள்ள விட்டுறாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மட்டும் உள்ள போறா. உள்ள போயிட்டு மன்னிப்பு கேட்கா. இங்க பாருங்க நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், அது மட்டும் இல்லாம இங்க நடக்கிற எல்லா விஷயமும் தப்பு தான், ஆனா என்னோட பையன் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஓகே நீ யாரு என்ன இந்த இடத்துல இருந்து நீ இப்படி வந்திருக்க அப்படிங்கிறது எனக்கு அப்பவே தெரியும். அது மட்டும் இல்லாம எனக்கு இப்ப உன்னால ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்கு. என்ன எதிர்த்து என் பையனை எதிர்த்து இவன் வந்துட்டு ஒரு கிளர்ச்சி பண்றான். அதாவது யாரு, உன்னோட கனவை, அதாவது நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாலும் பிள்ளைக்கு இருந்தாலும் அப்ப அப்படின்னு சொன்னோன்னு ஆமா எனக்கு என் குழந்தை முக்கியம் அப்படின்னு கேட்கும்போது இங்க பாரு அவன் கூடவே இரு, அவன்கிட்டையும் போய் சொல்லு கிளர்ச்சி பண்ணக்கூடாது, அவனோட படைகள் எதுவும் வரக்கூடாது அப்படின்னு நீயே சொல்லு. அப்படி அவன் கேட்கல அப்படின்னா அவனோட டீடைல்ஸ் அவன் என்னென்ன பண்றான் அப்படிங்கறத எனக்கு அனுப்பி வைக்கிற. அப்படி அனுப்பி வச்சுன்னா கண்டிப்பா நான் உன்னோட பையனை விடுறேன். இது உனக்கு எனக்கும் உள்ள டீலு, சரியா? அதுக்கப்புறம் உன்னோட தங்கச்சி அக்கா அவளை என்ன பண்ணும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஏன்னா அவளுக்கு ஒரு குழந்தை வந்துட்டு அது பிளட் லிஸ்டா வந்துட்டு அப்போ இவன் மன்னரா இருந்தா அதை என் கண்ட்ரோல்ல வச்சிருந்திருப்பேன். அப்படிதான் பிளான் பண்ணேன். ஆனா இவ பிளான் பண்ணதே வேற மாதிரி இருக்கு. அதுக்கான விஷயத்த நான் உனக்கு கண்டிப்பா கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அந்த டீலுக்கு நம்ம ஹீரோயின் ஒத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறா. தான் குழந்தைய காப்பாத்தியே ஆகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இப்போ ஹீரோக்குள்ள இருந்துட்டு ஸ்பை வேலை பாக்குறதுக்காக இவ கிளம்ப ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் வில்லிகாரி நம்ம மகாராணி தான் பார்க்க வராங்க. நம்ம மகாராணியை பார்க்க வந்த உடனே நீ வந்துட்டு என்னோட ரிலேஷன் மட்டும் இல்லாம எனக்கு நீ எவ்வளவு பண்ணிருக்க, ஆனா நான் அவ கூட ஒரு டீல் போட்டிருக்கமா, அந்த டீல் படி உனக்கு எனக்கு என்ன இருந்தாலும் நீ என்ன ஏமாத்தினது தப்பு தானே, அந்த குழந்தை உன் குழந்தை இல்ல தானே அப்படின்னு சொல்லும்போது இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க, அதாவது இது வரைக்கும் கருப்பை காப்பாத்துனதுக்கான விஷயம் எனக்கு இப்பதான் தெரிய வருது, அதனால நான் உன்னை ரெடி பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றப்பயே அவளுக்கு புரிஞ்சிருச்சு இவங்க ஏதோ வேற மாதிரி பிளான் பண்றாங்க அப்படின்ட்டு. அப்படியே அவன் கூட இருக்கிறவன் 2 பேத்துக்கும் அஃபேர் இருந்ததுல நம்ம வில்லிகாரிக்கு இன்னொருத்தனுக்கும் அந்த அஃபேர்ங்கிறது இந்த செகண்ட் வந்துட்டு உங்களுக்கு வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல போகும். வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல போறது மட்டும் இல்லாம இதை நீங்க நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம வில்லிகாரி அந்த ட்ரெஸ்ஸிங்லாம் அதாவது கொஞ்சம் கெத்தா இருந்திருப்பால அந்த ட்ரெஸ்ஸிங்லாம் கழிச்சிட்டு ஒரு டான்ஸ் ஆடுற பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ரூமுக்குள்ள போறா. அப்படி அந்த ரூமுக்குள்ள போகும்போது அவனோட லவ் ஸ்டோரி ஓப்பன் ஆகுது. அவ வந்துட்டு நோபல் லேடி தான், அப்புறம் ஒரு நார்மலான பொண்ணு தான். ஆனா அவளுக்கு லவ் வந்தது யார் மேலனா இப்போ அந்த அஃபேர் இருந்ததுல அந்த பையன் கூட தான் லவ் வந்திருக்கு. அவங்க 2 பேரும் அவ்வளோ ட்ரூவா லவ் பண்ணியிருக்காங்க. மியூசிக்கை ஃபீல் பண்ணியிருக்கா, அவனோட கண்ணை பாக்குறது, அதுக்கப்புறம் 2 பேரும் மறைஞ்சு லவ் பண்ற விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு இவனுக்கும் அவளை பிடிச்சி போயிருக்கு. அவங்க 2 பேரும் அவ்வளோ டீசென்டா ரொம்ப ஆத்மாத்மா லவ் பண்ணியிருக்காங்க.
அதுவும் இவன் ஹேர் பின்லாம் வாங்கி கொடுத்துருக்கான், அது அவ்வளவு ஆசைப்பட்டுலாம் வாங்கி வச்சிருந்திருக்கா. இப்படி ஒரு விஷயம் நடக்கும்பொழுது லாஸ்ட்ல இவங்களோட அம்மா கிட்டேயே போயிட்டு இவங்க லவ் மேட்டரை சொன்னோடனே அந்த லேடி வந்துட்டு, நீ எனக்கு ஒரு பையனா பிறந்திருந்தீங்கன்னா இந்த ஒரு பிரச்சனையே வந்திருக்காது, ஆனா ஒரு பொண்ணா பிறந்ததால நீ வந்துட்டு இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் ஆசைப்பட்ட விஷயங்கள் இங்க எதுவுமே நடக்காது, அதனால இவனை நீ கல்யாணமே பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லும்போது, அம்மா எனக்குன்னு தனிப்பட்ட விருப்பங்கள் இருக்கு, எனக்குன்னு ஆசைகள் இருக்கு, என்னோட காதல் அப்படிங்கிறது என்னோட விருப்பப்படி தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஓஹோ உனக்கு இந்த அளவுக்கு பேச தைரியம் கொடுத்துருக்காங்க இந்த காதல். நான் உன்னை சின்ன வயசுல வளர்க்கும் போதே தெளிவா சொல்லி தானமா வளர்த்தேன், உன்னை நான் வெறும் ஒரு நோபல் லேடியா மட்டும்தான் பார்க்கணும் ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு. ஒரு சாதாரணமான பொண்ணா நீ ஆகணும்னு நினைச்சா அதுக்கு எப்படி நான் விடுவேன், ஒன்னும் என்னால எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா நீ வந்துட்டு என்னோட பொண்ணு, அதனால நான் அவனை அப்படின்னு சொல்லிட்டு அவனை எங்கேயும் தரன்னு இழுத்துட்டு போறாங்க. இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணி பார்த்துக்கிட்டு நான் எப்பவும் கூட இருப்பேன் அப்படிங்கும்போது, உனக்காக உன்னை நான் காப்பாத்தியே வச்சிருந்தேன்டா, அதை உனக்கு நான் கொடுக்க முடியாட்டியாலும் அதை கடைசி வரைக்கும் உனக்காக மட்டுமே நான் அதை சேவ் பண்ணி வச்சிருந்தேன். நான் பண்ண நிறைய தப்புகள் பண்ணியிருக்கேன், ஆனா இதோட ஆரம்பம் எல்லாமே என்னோட காதல் அழிஞ்ச காரணத்தால மட்டும்தான் அப்படின்னு சொல்லும்போது தான் இன்னொரு விஷயத்தை காமிக்கிறாங்க. இந்த அஃபேர் வந்துச்சுல, அதாவது நம்ம வில்லியோட லவ்வர், அவனோட பிறப்பொறுப்பை அறுத்து எடுத்துட்டு வந்துட்டு அவன் பக்கத்துலேயே கொண்டாந்து தூக்கி போட்டிருக்காங்க. ஒன்னால இதுக்கப்புறம் இவன் கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்லும்போது அவளால அங்க எதுவுமே பண்ண முடியல, அவனோட உயிரை காப்பாத்தினா மட்டும் போதும் அப்படின்ட்டு அப்படிதான் யோசிச்சிருக்கா ஒழிய, இதுக்கப்புறம் ஏன் நமக்கு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும், அவன் ஆசைப்பட்டது ஹீரோ தான், ஃபர்ஸ்ட் நைட்ல மட்டும் ஏன் ஹீரோயினை கொண்டு போய் விடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு ஒரு டவுட்டாவே இருந்துட்டு இருந்தது. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்துட்டு எனக்கு இந்த டவுட் வந்துட்டு இருந்தது, ஒருவேளை ஹீரோ பிடிக்காம கல்யாணம் பண்ணிட்டாளா இல்ல என்ன அப்படின்ட்டு. இதுக்கெல்லாம் காரணம் ஹீரோ தான், ஹீரோவோட பதவி அவனுக்கு நான் ஒய்ஃப் ஆகணும் அப்படிங்கிறது தானே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல நன்னோட கருப்பை இப்போ வரைக்கும் யாருக்குமே விட்டு கொடுக்காம அது அவனுக்காக மட்டும்தான், அவனுக்காக இல்லைன்னா வேற யாருக்குமே இல்ல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் இவ்வளவு நாள் வந்துட்டு ஹீரோ கூட கல்யாணம் ஆகி இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் நைட் அப்படிங்கிற விஷயத்துக்கு அவன் போயிருக்க மாட்டான், நம்ம ஹீரோ தான் அமைச்சு வச்சிருப்பான். என்னதான் இவ பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது அது நமக்கு கரெக்டா தெரிஞ்சாலும் அவனும் ஒரு சில தப்புகள் பண்ணியிருக்கான், அதுக்கு ஒரு காதலும் அதோட அவங்க அம்மாவோட வளர்ப்பும் தான் அப்படிங்கிறது மாதிரி இங்க காட்டுறாங்க. இப்படியே நம்ம ஹீரோ பண்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம மகாராணிக்கு போய் சேருது, அதை அப்படியே கரெக்டா அவங்க நோட் பண்ணிட்டு அதுக்கான பிளான் பண்றாங்க. இன்னும் ஒரு பக்கம் ஹீரோயின் கொஞ்சம் சந்தோஷமா இருக்காங்க, ஏன்னா ரெண்டு பேருமே தானே யாரு அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல. இப்ப ரெண்டு பேருமே கொஞ்சம் சந்தோஷமா இருக்காங்க. சந்தோஷமா இருந்ததுக்கு அப்புறமும் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கும்போது, என்ன மகாராணிக்கு என்னோட பிளான்கள் எல்லாமே சொல்லிட்டேன், ஆனா நான் இப்போ தெளிவா ஒரு விஷயம் சொல்றேன், என்னோட பிளான் சொதப்பினாலும், நான் 10 வருஷமா போட்ட பிளான் சொதப்பினாலும் என்னோட நாட்டு மக்களுக்கும் அதை தாண்டி நான் ஆசைப்பட்ட அந்த ரிவெஞ்சை நான் எடுத்தே தீர்வேன் எங்க அம்மாவுக்காக. இதுக்காக நான் யாரையும் பணி வைக்க விரும்பல. உன்னோட விஷயம் என்னன்னா, நீ போயிட்டு பையனை காப்பாத்து, நான் வந்துட்டு என்னோட விஷயத்த நான் பாத்துக்கிறேன், இதுக்காக நான் என்னையே சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இங்க இருந்துட்டு இவ பையனை காப்பாத்த கிளம்புறா. அதே நேரத்துல அங்க கட் பண்ணி நம்ம வில்லிகாரியை காமிச்சா, ஆக்சுவலி டான்ஸரா வச்சாங்களா இல்ல வேற யாராவது விட்டு அவளை ரேப் பண்ண வச்சாங்களா அப்படிங்கிறது தெரியல. ட்ரெஸ் எல்லாம் கலைஞ்சு ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்கா. அந்த இடத்துல அவன் ஓடி வந்துட்டு பாக்குறான். இந்த நிலைமையில தாண்டா நான் உன்னை என்னைக்குமே பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன், அந்த ஒரு விஷயத்த என்னோட லவ்வுக்காகவும் உனக்காகவும் நான் வந்துட்டு சேவ் பண்ணி வச்சிருந்தேன்டா, நம்ம 3 பேரும் சேர்ந்து நம்ம பையன் 3 பேரும் சேர்ந்து ஒரு அழகான லைஃபை வாழலாம் தான் நினைச்சேன், இப்படியாவும் நான் நினைக்கவே இல்லடா, இதை நான் முன்னாடி நான் அப்படி நிக்கவே என்னால முடியலடா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கும் பொழுது, அப்படியே நானும் இந்த நொடியை நான் இதுக்கப்புறம் ஃபீல் பண்ண நினைக்கல அப்படின்ட்டு அவனும் அங்க இறந்து போறான். இதுல அவனோட ரத்தம், அந்த விஷம் குடிச்சிட்டு இறந்த ரத்தம் அவன் கையில பட்டு அதுலயே ஒரு மாதிரி ஆயிடுறான். இதுல என்ன விடுமன்னா, நம்ம ஹீரோயினோட குழந்தை இருக்காங்கல்ல, அந்த குழந்தைய நம்ம வில்லி பக்கத்துல தான் வச்சு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஒரு பக்கம் வந்துட்டு நம்ம குழந்தை வருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரம் ஹீரோ இங்க வந்துட்டு மகாராணி எதுக்கு வரான், அங்க தன்னோட படைகள் எதுவுமே இல்லை அப்படிங்கறத ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிட்டான், ஏன்னா அதை ஆல்ரெடி மடக்கிட்டாங்க. இங்க எதிர்த்து நிக்கிறது யாருன்னா, நம்ம வில்லியோட அப்பாவோட தம்பிங்க இருக்காங்கல்ல, அவங்க தான் நம்ம ஹீரோக்கு எதிராக நிக்கிறாங்க. என்னோட ரூலை கேட்காம மகாராணி பேசிக்கிட்டு இங்க வந்து நின்னீங்கன்னா உங்களுக்கு சாவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அதை எதுக்கு தான் இவங்க தயாரா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இதுல பேரரசர் யாருன்னா அந்த மகனுடைய பையன், குட்டி பையன் தான். அவனுக்கே இது விருப்பம் இல்ல இந்த மாதிரி இங்க சண்டை போடுறது அப்படின்ட்டு, ஏன்னா அவன் குட்டி பையன் தானே. அந்த நேரத்தில் அந்த ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த குழந்தை பக்கத்துலேயே தான் உட்காந்துட்டு, அம்மா உங்களுக்கு என்னாச்சு அப்படின்ட்டு வெளியிட்டு கேட்டுட்டு வரப்ப அந்த பிளட் அவள் கையில் பட்ட அவன் ஒரு மாதிரி ஆகிறா. அவன் அம்மான்னு கத்தும்போது, எனக்கு கிடைக்காத லைஃப் யாருக்கும் கிடைக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி கடைசியில் முடிவு பண்ணிட்டு குழந்தையை தூக்கி எரியலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ற. வண்டி விட்டு இறங்கி ஹீரோனா இருந்துட்டு கெஞ்சி கதறி அழுறா, அப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது, எதை பண்ணக்கூடாது, ஒரு நார்மலான பொண்ணோட லைஃப் நான் வாழலாம்னு நினைச்சாலும் அதுக்கு நடுவில் நீ வந்து நின்னடி, உன நான் கொடுமைப்படுத்தினா உனக்காக நான் நிறைய தப்புகள் பண்ணியிருக்கேன் தான், ஆனா இங்க நான் மட்டும்தான் தப்புகள் பண்ணனா, இந்த தப்போட ஆரம்பமே எனக்கான ஒரு காதல் இருந்ததுடி, அது என்கிட்ட இருந்து பிரிச்சாங்கடி, அது மட்டும் இங்க பாரு என்ன இருந்தாலும் நீ லவ் பண்ணவும் உன் பக்கத்துல இருக்கான், நீ பெத்த குழந்தை உன் பக்கத்துல இருக்கு, எனக்கு யார் இருக்காங்கும்போது என் குழந்தைய விட்டுரு, இவன் மேல எனக்கும் பாசம் இருக்குடி,
நாங்க 3 பேருமே ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துக்கு குறுக்க யாரும் வரக்கூடாது. அவனும் என்னை விட்டு போயிட்டான். என் காதலும் என்னை விட்டு போயிட்டது. இதுக்கப்புறம் நானும் அவன் கூட சேர்ந்து போறேன். நாங்க 3 பேருமே போறோம் அப்படின்ட்டு அந்த குழந்தையும் தூக்கி எறிய போது கரெக்டா ஹீரோயின் போய் புடிச்சுக்கிறா. புடிச்சுக்கிட்டாலும் ஹீரோனை தள்ளலாம் அப்படிங்கிற முயற்சியில நம்ம வில்லிகாரி கீழே விழுந்துடுறா. ஆனா ஹீரோனும் கீழே விழுந்துடுறா. குழந்தைய மேல் தூக்கி பிடிச்சது யாரு அப்படின்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் அங்க வந்து காப்பாத்திடுறான். 2 பேத்தையும் காப்பாத்திடுறான். ஆனா அங்க விழுந்து நம்ம வில்லிகாரி இறந்து போறா. உண்மையை சொல்லுங்க, இந்த பாயிண்ட் ஆப்ல இருந்துட்டு வில்லியா மாறினதுக்கான காரணத்தை கேட்கும்போது இவன் நல்லவளாவே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கே தெரியும். உண்மையிலேயே அவன் வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்துட்டு ஒரு மாதிரி இருந்தாதான், நான் இல்லைன்னு சொல்ல, அதுக்காக நிறைய தப்புகள் பண்ணியிருக்கா. ஒரு தப்பு இங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அவங்க கிட்ட இருந்துட்டு அவங்களோட காதலோ அவங்களோட உரிமையோ இல்ல அவங்களுக்கு ஒரு தப்பு அங்க நடந்திருக்கணும். அதனால மட்டும்தான் இங்க எல்லாமே உருவாகுது. அதுதான் இந்த விஷயமே. அங்க பார்த்தா ஹீரோ வந்துட்டு ஒத்தாளா நின்று எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கான். அதுல 2 3 கத்தி குத்து வேற அவனுக்கு விழுந்துருது. அதோட சேர்த்து அவன் அங்க விளையாண்டுட்டு இருக்கான், வச்சு செஞ்சுட்டு இருக்கான் இருக்கிற எல்லாத்தையுமே. அப்போ ஹீரோ என்ன பண்றானா, தன்னோட குழந்தைய ஹீரோட ஃப்ரெண்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டு நீ வரலையா, அவன் தன்னை தானே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறதுக்காக போயிருக்கான், அவனை நான் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை அங்க போறான். அங்க பார்த்தா எல்லா மக்களும் தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ள கதவை லாக் பண்ணிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறான் நம்ம ஹீரோ. அப்படியே சண்டை போடும்போது ஹீரோன் வெளியில வந்து கத்துறா, கதவை தொடடா அப்படின்ட்டு. அவனே போய் கதவை லாக் பண்ணிட்டு இது என்னோட இது, நீ குழந்தை கூட நீ சேஃபா இரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வெட்டி சாச்சிட்டு மகாராணி கழுத்துல போய் கத்தி வைக்கும் போது அந்த பையன் பயந்துடுறான். உடனே வந்துட்டு உனக்கு என்ன வேணும், இந்த அரியணை தானே வேணும், இதை எடுத்துக்கோ, எனக்கு எதுவுமே வேண்டாம், என்னை மன்னிச்சு விட்டுரு அப்படின்னு மகாராணி கெஞ்ச ஆரம்பிக்குது. ஏது அரியணையா? ஓ, அதுக்காக தான் இவ்வளவு பண்ண நினைச்சியா? என்னோட அம்மா அப்படிங்கும்போது அது ஹேர்பின் எடுத்து குத்த வர இவன் கரெக்டா நெஞ்சிலே இறக்கி விட்டுறான். அவனுக்கு 2 3 கத்தி குத்து, இதை வேற ஹேர்பின் வேற. அந்த நேரத்துல வந்துட்டு அந்த குட்டி பையன் தானே பேரரசன், அவன் போயிட்டு கதை திறந்து விட ஹீரோனும் உள்ள வந்துடுறா. அப்போ அந்த மகாராணியும் காலி, இங்க வந்துட்டு அந்த பையன் ஒரு மாதிரி சாக்கிலேயே உறைஞ்சு போய் நிக்கிறான். அந்த நேரத்துல நிறைய கத்தி குத்து வாங்கி அவனோட மடியில சாயும் போது, நான் என்னதான் அந்த நாட்டு மக்களுக்கு நான் கரெக்டா பண்ணியிருந்தாலும் உன்னை நான் தெரிஞ்சிக்காமே உன் வாழ்க்கையில நான் நிறைய விளாண்டது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் நீ வந்து உன்னை கரெக்டா லவ் பண்ணி உன்னை எந்த இடத்துலயும் என்னால காப்பாற்ற முடியல. இந்த ஒருத்தன் இப்படி இருக்கும் பொழுது இவன் உயிரோட இருக்கவே தேவையில்லையே. அது மட்டும் இல்லாம இப்ப மகாராணி கொண்டான் ஆயிட்டேன், உன் கையால நீ எனக்கு கொண்டுட்டினா அதுக்கான பொறுப்புகள் உனக்கு வரும். அதுக்கு இவனும் எந்த பதிலும் சொல்ல மாட்டாரு பேரரசர் அப்படின்னு சொல்லும்போது பிரதர் அப்படின்ட்டு அவன் கத்துறான். ஆக மொத்தத்தில் இந்த பையனுக்கு விருப்பமே இல்லாம தான் அவனை அங்க உட்கார வச்சு இங்க எல்லாமே நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது இது மூலியமா காட்டுறாங்க. ஒரு ஹேர் பின் எடுத்து அதை ஹீரோயின் கையில கொடுத்து தன்னைத்தானே தான் நெஞ்சிலேயே குத்திக்கிட்டு அங்க ஹீரோ இறந்து போறான். அப்படி இறந்து போனா மட்டும்தான் மகாராணியை கொள்ள வந்தவங்களே இவங்க கொண்டுட்டாங்க, இனிமேல் பொறுப்புகள் எல்லாம் இவங்க பக்கம் அப்படிங்கிற மாதிரி மாறும். அதனால மட்டுமே இவன் இப்படி பண்றான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கள் போகுது. அவனோட ரிவெஞ்சுக்காக ஒரு டிராயிங் வரைஞ்சிட்டு இருந்தால அந்த டிராயிங் எல்லாம் ஊத்தி மூடிட்டு அந்த ரூமையும் க்ளோஸ் பண்ணிட்டு அங்க இருந்துட்டு ஒரு இடத்துக்கு கிளம்புறான். அந்த இடத்துல நிறைய தானியங்கள் இருக்கு, எந்த மக்கள் வந்தாலும் வந்து எடுத்து கொடுக்குறா. அது மட்டும் இல்லாம தன்னோட பையனையும் அப்படிதான் வளர்த்துட்டு இருக்கா. அப்படி வளர்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து தானியங்கள் உணவு கேட்கறாங்க. எந்த ஒரு பாரபட்சமே பார்க்காம ஹீரோட பையன், அதாவது இவங்க பையன் வந்துட்டு எடுத்து வந்து கொடுக்குறாங்க. இதைத்தானே அப்பா சொல்லிட்டு போனாரு அப்படின்னு சொல்லும்போது அங்க ஒரு சில பசங்களுக்கு வந்துட்டு யாரோ பாடம் எடுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் பாடம் எடுத்துட்டு இருக்கான். ஆக மொத்தத்துல சாகல அப்படி ஒரு விஷயத்த அங்க கிரியேட் பண்ணிட்டு இங்க வந்துட்டு நார்மலா ஒரு டீச்சரா எல்லாத்துக்குமே பாடம் எடுத்துட்டு இருக்கான். இப்போ முழு பொறுப்பும் வந்துட்டு ஹீரோயின் கையில தான் இருக்கு. ஆனா ஒரு அரசன் இல்லாத அரியணைக்கு ஒரு சாதாரண ராஜமாதா மாதிரியும் நாட்டு மக்களை வழி நடத்திட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவன் பையனே சொல்றான், அப்பாவை எல்லாமே கெட்டவங்கன்னு சொல்றாங்கம்மா, ஆனா எனக்கு மட்டும் அவர் நல்லவர் அப்படின்னு தெரியும் சொல்லும்போது நேரா ஹீரோவை பார்த்து சிரிக்கிறா. அவனும் சிரிக்கான். அதுக்கப்புறம் நம்ம பையனை அனுப்பிச்சு வச்சுட்டு இவங்க 2 பேரும் அப்படியே ரொம்ப சந்தோஷமா அப்படியே உன்னோட காயம் ஆறுல தெரியுமா? ஆமாமா, ரொம்ப காயமா இருக்குது, என்ன பண்றது, பொண்டாட்டி பக்கத்துல இருந்து மருந்து போடலன்னா அது கொஞ்சம் வலிக்க தானே செய்யும் அப்படிங்கும்போது இந்த பொண்டாட்டியா தான் குத்துனா தெரியுமா அப்படின்னு சொல்றப்ப ஆமாமா, காதலியா இருக்கும்போது வரைக்கும் எந்த வழியா இருந்தாலும் சுகமா இருக்கும், அப்புறம் பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் எந்த வழியா இருந்தாலும் வழியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இப்ப என்ன சொல்ல வர, அதாமா லவரா இருந்தா பிரச்சனையா இல்ல, லவர் பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது விளக்காமத்தை எடுக்காத குறைதான். அங்க சைஸ் டிராமாங்கிறதால அது இல்ல போல. அப்படியே கிஸ் பண்ணிட்டு 2 பேரும் ஹாப்பி எண்டிங்கா இந்த டிராமாவை முடிக்கிறாங்க. என் உள்ளம் தொடுமுன் என் உடலை தொட்டவன் உன்னை எரித்து விடலாம் என்று உன்னை நெருங்கும் பொழுது உன் காவலாலும் உன் காதலாலும் என்னை காதலை விழ வைத்தார். ரத்தத்தால் எழுதப்பட வேண்டிய எனது வாழ்க்கையில் முத்தத்தை கொடுத்து முழுவதுமாக மாற்றிவிட்டாயடா. உன்னை தோண்டி புதைக்க வேண்டும் என்று வந்தேன், என்னை தோரணமாக்கி அழகு பார்த்து விட்டாய் உன் காதலில். இதயத்தை கிழிக்க வைத்த நீ உன் நினைவையும் கிழிக்க வைத்திருக்கலாம், ஏனோ மறைந்து வாழ்கிறோம் நம் காதலை இந்த உலகத்திற்கு மறைப்பதற்காக. இதோட இந்த டிராமா முடியுது. இதுக்கப்புறம் ஒரு நியூ டிராமாவில் நான் உங்களை மீட் பண்றேன். இந்த டிராமா எப்படிப்பட்ட ஃபீலை கொடுத்துச்சு அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் பில் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. சப்போஸ் வேற ஒரு நல்ல டிராமாவில் கண்டிப்பா மீட் பண்ணுவோம்.